வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் மாடல், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய காமன் பேட்டர்ன், அது எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போத் ரே ஆப்டிக்ஸ் அஸ் வெல் அஸ் வேவ் ஆப்டிக்ஸ், இந்த 2 சாப்டர்ஸ் இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெல்கம் வெல்கம். யார் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ கான்செப்ட் படித்தாலும் கொஷின்ஸு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் மைண்டில் நிற்கும். சரியா? நீங்கள் இது எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்தாலும் மறந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கொஷினில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கொஷினில் நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை எப்படி இன்டைரக்டாக கேட்குறாங்க, ஸோ எந்த ஃபார்முலாவை அதுக்கு சூஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஆன்சர் கெட் பண்ணணும், அப்புறம் ஆப்ஷன்லேருந்து எப்படி ஆன்சரை எலிமினேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் நிறைய கொஷின்ஸு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் திரும்ப 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 வெறும் கான்செப்டே படிச்சுட்டு இருந்தாலும் தட் இஸ் நாட் இனஃப். சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே முடியாது, ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும், கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ வேர் டு யூஸ் த ஃபார்முலா. அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி. ஓகேவா? அதே மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆல்ரெடி எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது வில் கெட் சம் ஐடியா. கொஷின்ஸ் இந்த சாப்டரில் என்ன மாதிரியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? கிளியர்? எஸ். ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், டோன்ட் ஃபர்கெட் டு லைக். ஸோ சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஓகே. எஸ். ஹாய் ஹாய் கீதா. ஹாய், குட் மார்னிங். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? மெசேஜ் பண்ணுங்க. எஸ், வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்தே லிசன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கும். திடீர்னு இன்பிட்வீனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் என்ன ஆகும், ஒரு அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸ் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கனெக்ட் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எஸ். ஹாய் ஹாய். எஸ். ஓகே. ஐ ஹோப் கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் யாராவது தூங்கியிருந்தீங்கன்னா சீக்கிரம் எழுந்து வந்துடுங்க. டோன்ட் மிஸ் த கிளாஸ். ஓகே. கான்செப்டோட ரொம்ப முக்கியம் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது. பர்டிகுலராக இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் நிறைய லிசன் பண்ணிங்கன்னா ஒரே செஷனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்காது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி அந்த கொஷின் வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வில் கெட் சம் கிளாரிட்டி. ஓகே, இந்த கொஷின் இப்படி கூட சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த கொஷினை இன்னும் ஈஸியாக கூட சால்வ் பண்ணியிருக்க முடியும் போல் அப்படின்றதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேறு ஐடியா கூட கிடைக்கலாம். நான் சொன்ன அந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன கிடைக்கும், நியூ ஐடியா வரும். இந்த கொஸ்டின் ஏன் நம்ம வேறு மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கூட சம்டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில கிளாரிட்டி ஆஃப்டர் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது லிசன் பண்ணும்போது கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம ரே ஆப்டிக்ஸில் என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நான் ரே ஆப்டிக்ஸை கிளியராக முடிச்சிட்டேன். ஸோ ரே ஆப்டிக்ஸில் நம்மளுடைய மெயின் ஹெட்டிங் வந்து மிரர், ஸ்பெரிக்கல் மிரர், அப்புறம் ஸ்பெரிக்கல் லென்ஸ். இதுதான் ஆக்சுவல் 2 பிரைமரி ஹெட்டிங். ஓகே. ஸோ அது கம்ப்ளீட்டாக நம்ம ஜாமெட்ரிக் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 2 ஹெட்டிங்கில் அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் கான்கேவ் மிரர் அண்டு
கான்வெக்ஸ் மிரர். ஸோ அதில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்க போகுது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸு, அப்புறம் ஃபோக்கல் லென்த்து. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிரர் ஈக்குவேஷன். தென் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜோடைய நேச்சர், ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இல்லை வர்ச்சுவல் அண்ட் எரெக்டா. ஸோ எந்தெந்த கேஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். கொஷினும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலாவும் கனெக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் லாஜிக்கல் திங்கிங்லேயும் இமேஜ் ஃபார்மேஷன் கேஸை ஆன்சர் பண்ண முடியும். அது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி லென்ஸு எடுத்திங்கன்னா நமக்கு மெயின் என்னது, கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் இமேஜ் ஃபார்மேஷன், லென்ஸு ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஃபோக்கல் லென்த்துக்கும் அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாக்குள்ள அந்த கேஸ் ரிலேஷன் நமக்கு இருக்கு இல்லையா, 1/f. அதுக்கப்புறம் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கும், அப்ளிகேஷன். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது பேசிக் பிரின்சிபல் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், ஆங்கிள் ரிலேஷன், அதுக்கப்புறம் மினிமம் டீவியேஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இப்போ அதை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். சரியா? தென் லாஸ்ட்டாக நமக்கு அப்ளிகேஷன் இருந்தது மைக்ரோஸ்கோப் அண்டு டெலஸ்கோப். அதில் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருந்தது, அந்த 2 லென்ஸு, அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐபீஸ், இதில் மைக்ரோஸ்கோப்பில் என்ன ரிலேஷன், மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி டெலஸ்கோப்பில். இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரே ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் ஹெட்டிங். இதான் ஓவர் வியூவாக நம்மளுடைய நீட் சிலபஸ் இருக்கக்கூடிய ஹெட்டிங். சரியா? இதில் இருக்கக்கூடிய இன்டர்லிங்க் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம மெயின் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, பாத் டிஃபரன்ஸ்னால் என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட், YDSC, சிம்பிளாக நம்ம YDSCன்னு சொல்லுவோம், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அதில் வந்து அந்த ஃப்ரிஞ்சு வித்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, nth பிரைட் ஃப்ரிஞ்சு இல்லை nth டார்க் ஃப்ரிஞ்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃப்ரம் த சென்டர் மேக்ஸிமாவிலேருந்து அந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா அது இருக்கும். அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன், ஸோ டைஃப்ராக்ஷனுடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு இதில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா போலரைசேஷன்னா என்ன, ஸோ மல்டிபிள் போலரைசரை வைக்கும்போது ஃபைனலாக வரக்கூடிய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதனுடைய ஃபார்முலா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்புறம் லாஸ்ட்டாக ப்ரூஸ்டர் லா, அந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள்னா என்ன, அதுக்கான கண்டிஷன் என்ன. இதுதான் ஆக்சுவலாக வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் மெயினாக யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் டு போலரைசேஷன், இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அந்த பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து நிறைய டாமினேட் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக நீட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் நீட் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ஹெட்டிங் எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கும், இல்லை போலரைசேஷன். சம்டைம்ஸ் 2 சாப்டர்லேருந்தும் கொஷின்ஸ் இருக்கும். ரே ஆப்டிக்ஸில் ஜென்ரலாக நமக்கு 3 கொஷின்ஸ் வந்துடும். வேவ் ஆப்டிக்ஸில் சம்டைம்ஸ் 2, மினிமம் 1, மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரைக்கும் வந்துடும். ஸோ ஓவராலாக 4 to 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு ஆப்டிக்ஸில் இருந்து மட்டும் இருக்கும். சரியா? கிளியர்? போகலாமா? ரைட். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸோடைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் போகலாம். ரைட். ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை வந்து ரைட் பண்ணுங்கள். கொஷினில் இருக்கிற ஒரு வேர்டோடைய மீனிங் என்ன, அது எல்லாமே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிவன் எழுதுங்க, டு ஃபைண்ட் என்ன, இதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா இன்டர்லிங்க் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அதை எப்போ யூஸ் பண்ணணுன்றது தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம அப்படியே கொஷின்லேருந்தே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை டேரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியாமல் போகிறது. அதாவது ஃபார்முலாவுக்கும் அந்த கிவன் டேட்டாவுக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியாமல் போகிறதுக்கு ரீசன் வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாமல் இருக்குது. தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இந்த கொஷின்லேருந்து நான் எப்படி ஒரு டேட்டாவாக கொண்டு வரேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நான் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் புரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். எ மேன் ஹேஸ் எ கான்கேவ் ஷேவிங் மிரர். ஸோ இந்த கொஷினில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். கான்கேவ் ஷேவிங் மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், மிரரில் நம்ம ஸ்பெரிக்கல் மிரரில் கான்கேவ் அப்புறம் கான்வெக்ஸ் 2 கேஸ் பார்த்துருக்கோம். இதில் பர்டிகுலராக கான்கேவ் மிரர்னு சொல்லாமல் கான்கேவ் ஷேவிங் மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க F. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லென்த்
f equal to 0.2 மீட்டர் அப்படின்னு given கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? How far should the mirror held from his face in order to give an image two-fold magnification அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. two-fold magnification என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய இமேஜோட மேக்னிஃபிகேஷன் இமேஜ் என்னவா இருக்குது, ட்வைஸ் ஒரிஜினல் இமேஜோட 2 times என்ன ஆகுது, மேக்னிஃபை பண்ணி காமிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. two-fold மேக்னிஃபிகேஷன் என்ன அர்த்தம், அவருடைய ஃபேஸ் எவ்வளோ சைஸ் இருந்தோ அதோட 2 times வந்து அதனுடைய இமேஜை என்ன பண்ணிருக்கு, பெருசாக ஜூம் பண்ணி காமிக்க சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் மேக்னிஃபைடு. ஸோ மேக்னிஃபைடுனா அதோட ஒரிஜினல் சைஸோட எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் மேக்னிஃபிகேஷன். ஸோ இங்கே மேக்னிஃபிகேஷன் 2 times. ஸோ இங்கே கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் கான்கேவ் மிரர்னு தெரிஞ்சிச்சு, அதில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கான்கேவ் ஷேவிங் மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கான்கேவ் ஷேவிங் மிரர் கேஸை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன் வந்து என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும், m வந்து +5. கான்கேவ் மிரரில் நமக்கு 6 கேஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டி ஒரு கேஸு, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் இருந்தால் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், அட் ஃபோக்கஸ் கான்கேவ் மிரரில், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் சி அண்டு இன்ஃபினிட்டி, அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சிங்கன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, பிட்வீன் சி அண்ட் எஃப், ஞாபகம் இருக்கா? அட்டு சியில் வச்சிங்கன்னா இமேஜ் அட்டு சியில் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் எல்லாமே என்னது, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பிட்வீன் சி அண்ட் எஃப் இந்த கேஸில் வைக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இமேஜ் வந்து இல்லை என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பியாண்ட் சிக்கு இமேஜ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அட்டு எஃப்ல வைக்கும்போது இமேஜ் ஃபார்ம் அட் இன்ஃபினிட்டி. எப்போ நமக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் கிடைக்கும், மேக்னிஃபிகேஷன் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருந்தால் கண்டிப்பாக எப்பயுமே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எனிவே திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுறேன். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்தால் ரியல் அண்டு இன்வெர்டட் அப்படின்னு அர்த்தம். இமேஜ் ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜுக்கு தான் என்ன கிடைக்கும், மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவாக இருந்தால் வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? இதில் கான்வெக்ஸ் மிரரில் நமக்கு எப்பயுமே என்ன தான் கிடைக்கும், ஆல்வேஸ் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் எப்பயுமே என்னவாக இருக்கும், <1 தான் இருக்கும். ஏன், ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜ் சைஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். எந்த மிரரில், கான்வெக்ஸ் மிரரில். கான்கேவ் மிரரில் 2 பாசிபிலிட்டியுமே இருக்குது, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜும் கிடைக்கும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்டும் கிடைக்கும். ஒரே ஒரு கேஸில் மட்டும் என்ன கிடைக்கும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கிடைக்கும். அது எப்போ, த ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் பிட்வீனில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். அப்போ மேக்னிஃபிகேஷன் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கொஷினில் ஷேவிங் மிரர்னு சொல்லியிருக்காங்களே, ஷேவிங் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ், அது அதனுடைய அப்ளிகேஷன். ஸோ எந்த அப்ளிகேஷன் அது ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் பிட்வீன் எஃப் அண்டு போல், அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த சுச்சுவேஷனில் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். சைஸ் ஆஃப் தி இமேஜ் என்னவாக இருக்கும், மேக்னிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸில் எம் வந்து +5. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கொஷினில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவிலிருந்து நான் எடுக்கிறேன், நானாக எதையும் இங்கே போடலை. கான்கேவ் மிரர்னு எனக்கு சொன்னதுமே தெரிஞ்சிடும், 2 பாசிபிலிட்டி தான் இருக்க முடியும். என்னது, ரியல் அண்ட் இன்வெர்டட், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். கான்வெக்ஸில் எப்பயுமே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் வராது, கரெக்ட்? ஸோ கான்கேவில் அந்த 2 கேஸில் ஷேவிங் மிரர்னு சொன்னதுனால இது நான் என்ன எடுத்திருக்கேன், மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ்னாலே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் கிடைக்கும். கிளியர்? ஸோ இந்த டேட்டா தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது என்னென்னா, யூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் 5 times சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவங்க கேட்டுக்கிற கொஷின் வந்து வாட் இஸ் யூ. இதில் அவங்க என்ன கொடுக்கல, வியோடைய டிஸ்டன்ஸும் கொடுக்கல. வியோடைய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் டேட்டா. ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க, எஃப் ஈக்குவல் டு 0.2 மீட்டர். ஸோ மிரருடைய மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, m ஈக்குவல் டு -v/u. கரெக்டா? திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் magnification of spherical mirror. m equal to -v/u. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா, கரெக்ட்? ஸோ இங்கே v நமக்கு given டேட்டா கிடையாது, u கண்டுபிடிக்கணும்.
m மட்டும்தான் தெரியும், அது என்னது +5 மைனஸ் v/u. கிளியர்? இவ்வளோதான் நமக்கு தெரியும். இப்போது v தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நான் அதை வந்து ஃபர்தராக இந்த ஆன்சர்லேருந்து யூவை கால்குலேட் பண்ண முடியும். v இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் கொண்டு வந்தாகணும். ரிமைனிங் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ மிரர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ இங்கே கனெக்ட் பண்ண போகிற ஈக்குவேஷன் இது ரெண்டு தான். மிரர் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்ன? 1/f = 1/v + 1/u. கரெக்டா? இதான் என்னது மிரர் ஈக்குவேஷன். கரெக்ட்? ஸோ ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே 0.2 வித் சைன் கன்வென்ஷனில் எழுதுனீங்கன்னா என்ன வருவீங்க -0.2. ஏன்? கான்கேவ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும்? லைக் திஸ். கரெக்ட்? ஸோ இதை எடுத்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் பாயிண்ட், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா தட் இஸ் ஃபோக்கல் லென்த் f. ஸோ இந்த ஆக்சிஸ் என்னது? இதுதான் போல். இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? போலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், போலுக்கு அந்த சைடு எடுத்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். மிரர் எடுக்கும்போது ஆப்ஜெக்ட் ஹைட் எடுக்கும்போது என்னன்னு சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ் y ஆக்சிஸ், மிரருக்கு மேலே போகும்போது இது நெகட்டிவ் y ஆக்சிஸ் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால ஃபோக்கல் லென்த் கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? யூ என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ரைட். அப்போ இங்கே எஃப் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் -0.2. இப்போ இதில் பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1/fக்கு பதிலாக -0.2 = 1/v + 1/u. ஓகே. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் v இதில் கொண்டு வாங்க. -1/0.2 + u கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? -u = 1/v. கரெக்டா? இவ்வளோதான டேட்டா கொடுத்துருக்காங்க இதில்? எஸ். ஸோ இதை சால்வ் பண்ணி v கொண்டு வாங்க பார்ப்போம் இதிலிருந்து. ஓகே. அதர்வைஸ் இது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை இப்படி எழுதிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். 0.2 நம்ம எப்படி எழுதலாம்? 1/5 எழுதலாமா? கரெக்ட்? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? 0.5 எப்படி எழுதலாம்? 0.2 1/5 0.2. அப்போ 5 மேலே வந்துடும் இல்லையா? ஸோ இன்னும் ஈஸியாக இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்கு. -1/u = 1/v. ஸோ இதில் இந்த 5 மேலே வந்துடும். -5 = -1/u = 1/v அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட்? ரைட். ஸோ இதிலிருந்து v in terms of u கொண்டு வந்து என்ன ஆகும்? 5u = -v கிடைக்குமா? கரெக்ட்? ஸோ v = -5u அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே vக்கு பதிலாக -5ன்னு போட்டுக்கோங்க. -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? கரெக்ட்? விக்கு பதிலாக போடணும் இல்லையா? -1/u = 1/v க்கு பதிலாக -5u அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே u கன்வெர்ட் ஆகிடுச்சு. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. யூவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போடுங்க, இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. -5 -1/u =
1 by minus 5u. So minus 5 equal to, இந்த term இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், minus 1 by 5u plus 1 by u, correct? So இது LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? So இங்க 5u இருக்கு, இங்க u மட்டும் தான் இருக்கு. அப்ப LCM எடுங்க, minus 1 plus 5 divided by 5u equal to minus 5 கிடைக்குமா? Correct? So இதை சால்வ் பண்ணுங்க, minus 5 equal to plus 4 by 5u, correct? So இதை further simplify பண்ணீங்கன்னா cross multiply பண்ண என்ன ஆயிடுங்க, u equal to, இப்படி வச்சுக்கோங்க, minus 25u equal to 4. Okay, so u equal to minus 4 by 25, correct? So இதை simplify பண்ணினா என்ன வரும், one second, I will check. Yes, correct only. Twenty-five into 4 போட்டோம்னா ஒரு எந்த ஸ்டெப் இங்கே மிஸ் ஆகுதுன்னு தெரியுதா, ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ் பண்ணியிருக்கிறேன், என்னன்னு செக் பண்ணுங்க. ரைட், ஐ திங்க் டேட்டா ஏதோ தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சாரி காய்ஸ், கொஷினில் டேட்டாவை தப்பாக எழுதிட்டுருக்கிறேன் நான். மேக்னிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2-fold மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே டேட்டாவை வந்து கிவன் எழுதும்போது கேர்லெஸ் மிஸ்டேக், இங்கே +2 போடணும், சாரி கேர்லெஸ் மிஸ்டேக். அது டேட்டா கிவனை ராங்காக எழுதிருக்கிறதுனால ஆன்சர் கரெக்டாக வரல, சரியா. ஸோ அதை நான் +5 எழுதிட்டேன். நீங்கள் யாருமே செக் பண்ணலையா, யாராவது சொல்லியிருக்கலாம்ல கொஷனில் ரீட் பண்ணி, எம் வந்து நான் இங்கே 2-fold மேக்னிஃபிகேஷன் தானே சொல்லியிருக்காங்க, கிளியர். ஸோ அதனால் அது கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ அதை பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஸோ நான் எழுதும்போது இங்கே +5 எழுதிருக்கிறேன். ஓகே, எனிவே ஸோ அதனால தான் +5 தான் இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டு. பட் இந்த கேஸுக்கு +5 கிடையாது, +5 போட்டுருந்தா இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டு. அதுதான் மெத்தட், சரியா. ஓகே, எனிவே இது கொஞ்சம் லென்த்தி கால்குலேஷனாக இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு டைரக்ட் ஃபார்முலா கொடுக்குறேன். ரிலேஷன் பிட்வீன், இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் புரியறதுக்காக தான் போட்டேன், சரியா. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டு. இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் +5 இருந்தால் அதில் ஃபைனலாக அடுத்த ஸ்டெப்பு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த கொஷினில் அவங்க கேட்டிருக்கிறது M5 கிடையாது, 2. ஸோ அதனால் அது எரர். நான் எழுதும்போது கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணதுனால வில் கெட் டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ரிலேஷன் பிட்வீன் மேக்னிஃபிகேஷன் M, U and F in spherical mirror. Spherical mirror, இதுக்கு ஃபார்முலா M equal to F divided by F plus U. இவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஒரே இதில் முடிச்சிடலாம் இந்த ப்ராப்ளமை. ஓகே, மேக்னிஃபிகேஷன் M equal to F by F plus U. ஸோ இதில் F உடைய வேல்யூ U உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது வித் சைன் கன்வென்ஷன் எம்முக்கும் சரி. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் அண்ட் மிரருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்,
ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன். இது நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்சர் தப்பாகிடும். சரியா? ஸோ இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. இந்த கேஸில் m+2 இப்போ கரெக்டாக போட்டிருக்கோம். m+2 f வந்து என்னது -0.5 பிகாஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, வில் கெட் த ஆன்சர். m வந்து +2, fக்கு பதிலாக -0.2 டிவைடட் பை -0.2 ப்ளஸ் u. ஸோ இதிலிருந்து யூவை கால்குலேட் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்க? திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 0.1 டைம். கரெக்டா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 டைம். ஸோ ரிமைனிங் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -0.2 ப்ளஸ் யூ. இது 1 இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 0.2 ப்ளஸ் யூ -0.2 u ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது -0.1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபர்தராக. u equal to -0.1, இந்த டேர்ம் அங்கே போனால் என்ன ஆகிடும் +0.2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 0.1 மீட்டர் இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கெட் பண்ணிட முடியும். ரிலேஷன் பிட்வீன் m, u and f in a spherical mirror. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்டிகுலராக u கொடுத்துருப்பாங்க, இல்லை u கேட்பாங்க, இல்லை மேக்னிஃபிகேஷன் ஃபோக்கல் லென்த்து கான்கேவ் மிரராக இருக்கலாம், இல்லை கான்வெக்ஸ் மிரராக இருக்கலாம். ஸோ அது என்ன கேஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தென் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், கம் டு தட் செகண்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், வெல்கம். A small wire piece of length 2 mm is bent in the form of shape L. அப்படின்ற ஷேப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒயர் இருக்கான், அந்த ஒயரை எப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இஸ் பிளேஸ்டு 30 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். இதெல்லாமே கிவன். If both sides of L are equal, then length of the image formed will be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக பார்த்த அந்த டைப் ஆஃப் கொஷின் இது கிடையாது. ஏன்னா இது ஆக்சுவலாக என்னென்னா ஹரிசாண்டல் சைட்லேயும் என்ன இருக்குது, நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் அந்த போர்ஷன் இருக்குது, வெர்டிக்கல் சைட்லேயும் ஆப்ஜெக்ட் போர்ஷன் இருக்குது. ஏன்னா எல்ன்ற ஷேப்பில் வரதுனால முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே என்னவா இருக்குன்னா வெர்டிக்கலாக ஒரு ஆப்ஜெக்ட் வைப்போம், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேஸில் ரெண்டுமே காம்பினேஷனில் இருக்குது. ஸோ எந்த அவங்க ஃபோக்கல் லென்த்து கொஷினில் சொல்லிட்டாங்க தெளிவாக. அதுக்கப்புறம் பிளேஸ்டு யூ கொடுத்துட்டாங்க, எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க எல் அண்ட் இஸ் பிளேஸ்ட் அட், இதுதான் யூ. அந்த ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோக்கல் லென்த்தும் கொடுத்துட்டாங்க 20. போத் சைட்ஸு எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒயருடைய லென்த் இருக்கு இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே, அதனுடைய 2 mm. அப்படின்னா அந்த எல்ன்ற அந்த ஒயருடைய லென்த்து வந்து 1 mm, அதாவது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். அந்த ஒயரை பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெர்டிக்கல் லென்த்து என்னது 1 mm, ஹரிசாண்டல் லென்த்து 1 mm. ஸோ டோட்டலாக 2 mm அதான் சொல்லியிருக்கிறாங்க. போத் சைட்ஸ் எல் ஆர் ஈக்குவல், தென் லென்த் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 1/f = 1/u + 1/v. v எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மேக்னிஃபிகேஷன் தெரிஞ்சாதான் என்ன சொல்ல முடியும், ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். மேக்னிஃபிகேஷனுடைய மீனிங்கே என்ன, ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் வந்து த நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேஞ்சஸ், எத்தனை டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் வித் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம 2 கேஸ் கண்டுபிடிப்போம். போத் சைட்ஸ் எல்லார் ஈக்குவல், த லென்த் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த லென்த் டோட்டல் லென்த் இமேஜோடைய டோட்டல் லென்த்து கேட்டிருக்காங்க, வி கேட்கல கொஷினில். சரியா? திரும்பி நம்ம நல்லா படிங்க.
equal length of the image formed will be image form ஆகுதுல அதனுடைய total new length என்னவா இருக்கும் இது original length 2 mm னா image வந்து அதே மாதிரி L shapeல large form ஆகும் அப்போ டோட்டலா new என்னவா இருக்கும்ன்றதா क्वेश्चन இங்க புரியுதா தெளிவா புரியுதா ரைட் சோ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் v image first எங்க ஃபார்ம் ஆக தெரிஞ்சதா magnification அப்ளை பண்ண முடியும் magnification m - v/u அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கெட் பண்ணனும் so 1 divided by இங்க focal length என்ன கொடுத்திருக்காங்க இந்த கேஸ்ல focal length f = 20 cm இது concave mirror concave னா என்ன வரும் focal length negative -20 cm ன்னு எடுத்துக்கணும் object distance என்ன சொல்லிருக்காங்க 30 so -30 cm கரெக்ட்டா ரைட் சோ அப்ப நம்ம v கால்குலேட் பண்ண போறோம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க u க்கு பதிலா -20 equal to -30 plus 1/v இது நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ண வேண்டியதா நீங்க சோ இத சால்வ் பண்ணா என்ன வரும் இங்க 20 இங்க 30 இல்லையா இத ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்துருங்க -1/20 இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீனா plus 1/30 equal to 1/v correct so இது LCM எடுங்க 30 க்கும் 20 க்கு LCM எடுத்தா என்ன வரும் 60 வருமா correct so அப்ப இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்பதான் 20 * 3 60 30 * 2 என்ன கிடைக்கும் 60 அப்படி கிடைக்கும் correct so இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா -3/60 multiply and divide 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன வரும் 2/60 equal to 1/v அப்படினு கிடைக்கும் இப்போ பேஸ் காமன் 60 கரெக்ட்டா டினாமினேட்டர் காமன் LCM நீங்க எடுத்து காமன் எடுத்துட்டீங்கனா -3 + 2 என்ன வரும் -1/60 equal to v சோ அப்ப ரெசிப்ரோக்கல் எழுதினா என்ன வரும் v equal to -60 cm சோ v கிடைச்சிச்சு இங்க மேக்னிஃபிகேஷன் நீங்க எடுக்கும்போது vertical magnification m equal to -v/u நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அந்த ஃபார்முலா என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா vertical magnification யூஸ் பண்ற ஃபார்முலா அதாவது ஆப்ஜெக்ட் இப்படி வெர்டிகலா வைக்கிறீங்க அப்படினா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஓகேவா சோ அது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா வர்ச்சுவல் அண்ட் டைரக்டா எந்த கேஸ் வேணாலும் இருக்கலாம் சோ அதுல நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் என்னது m equal to -v/, ன்றது height of the image by height of the object கரெக்ட்டா மேக்னிஃபிகேஷன் பேசிக் டெஃபினிஷன் என்ன m equal to height of the image by height of the object that also equal to -v/u அது வந்து எந்த கேஸுக்குனா வெர்டிகலா இருக்கும்போது ஹரிசாண்டலா இருக்கும்போது we will use new formula அத தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஹரிசாண்டலா எவ்வளவு மேக்னிஃபை ஆயிருக்கு வெர்டிகலா எவ்வளவு மேக்னிஃபை ஆயிருக்கு அத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும் டோட்டலா நியூ லெந்த் என்னன்னு கிடைச்சிரும் this is a little bit different question நம்ம அதிகமா பார்க்காத ஒரு மாடல் இது ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் வெர்டிகல் மேக்னிஃபிகேஷன் நம்ம பேசிக்கா பார்க்குற ஃபார்முலா ஓகேவா சோ vertical magnification அதனுடைய ஃபார்முலா m equal to -v/u height தெரிஞ்சா h'/h ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸ் தெரிஞ்சா h'/h யூஸ் பண்ணுவோம் அதாவது சைஸ் ஆஃப் தி இமேஜ் பை சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதர்வைஸ் v and u கூட கனெக்ட் பண்ணனும் இமேஜ் டிஸ்டன்ஸ் and ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி known ஃபார்முலா -v/u இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க v என்ன கொடுத்திருக்காங்க இங்க -60 கரெக்ட் v வந்து நமக்கு மைனஸ் இந்த ஃபார்முலா வர மைனஸ் v வந்து -60 u என்ன வந்திருக்கு u வந்து क्वेश्चन நம்ம என்ன கொடுத்திருக்காங்க -30 சோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் சோ அப்ப இது டோட்டலா கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் கரெக்ட் -2 ன்னு கிடைக்கும் சோ மாடுலஸ் ஆஃப் m எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் என்ன இருக்கு வெர்டிகலா இருந்த இந்த L வந்து என்ன இருக்கு 2 டைம்ஸ் மேக்னிஃபை ஆயிருக்கு அதாவது L ஷேப்ல நீங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபார்ம் பண்றோம் இல்லையா சோ இப்படி ஒரு L ஷேப் நீங்க ஃபார்ம் பண்றது இது வந்து ஒரிஜினலா இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த மேக்னிஃபை ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா இருந்திருக்கும் ஆக்சுவலா அது இன்வெர்ட் ஆயிருக்கும் இந்த வெர்டிகல் போர்ஷன் மட்டும் என்ன இருக்கு 2 டைம்ஸ் ஆயிருக்குது 2 டைம்ஸ்னா 2 mm 1 mm ல இருந்து என்னவா மாறி இருக்கு 2 mm மாறி இருக்கு சரியா
ஒரிஜினலை விட. இது 1 mmனா மேக்னிஃபை ஆனது என்னவா இருக்குது 2 mm ஆயிருக்கு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சாக்கணும், இது இந்த எல் ஆக்சுவலாக இது எவ்வளோ தூரம் இருந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் கிளியரா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆக்சுவலாக அந்த வெர்டிக்கல் என்னவாக இருக்குது 2 டைம்ஸாக என்ன இருக்குது மேக்னிஃபை ஆகிருக்கு. அப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல ஹரிசாண்டலாக இருக்கும்போது அந்த லென்த்து எத்தனை டைம் மேக்னிஃபை தெரிஞ்சால் தட் இஸ் வாட் நியூ லென்த். அந்த எல்லுடைய இமேஜோடைய நியூ லென்த் அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இந்த கேஸு நியூ ஃபார்முலா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத ஃபார்முலா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன். ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் horizontal magnification m equal to v by u whole square. இதான் இருக்கான ஃபார்முலா v by u whole square. அதர்வைஸ் வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷனை ஸ்கொயர் பண்ணாலும் அந்த ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா v by u க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் mன்னு எழுதலாம் இல்லையா, மைனஸ் v by u எழுதலாம். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால் v by u க்கு பதிலாக m ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த கேஸில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, m வந்து 2 வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷன். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் ஈக்குவல் டு 4. ஸோ இது வந்து ஃபார்முலா ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v by u ஹோல் ஸ்கொயர் மைனஸ் v by uன்றது வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷனுக்கு. புரிஞ்சுதா? ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷனுக்கு v by u ஹோல் ஸ்கொயர், அதர்வைஸ் வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் கிடைச்சிடும் அந்த கேஸுக்கு, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கும்போது. சரியா? ஸோ இப்போ இது எவ்வளோ வந்திருக்கு 4 mm. 4 mm. அப்போ இது எவ்வளோ 4 mm. இது ஒரிஜினலாக என்ன இருந்தது 1 mm. அப்போ டோட்டலாக இதனுடைய லென்த் என்ன, டோட்டல் லென்த் என்னதுங்க, டோட்டல் லென்த் வந்து 2 mm. கொஸ்டின் அதான் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 mm இஸ் பென்ட் டு ஃபார்ம் த ஷேப் ஆஃப் எல். அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டோட்டல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எவ்வளோ ஃபார்மாக இருக்குது தெரிஞ்சால் நமக்கு கிடைச்சிடும். அப்போ 4 + 2. அப்போ இதில் என்ன வரும் டோட்டல் இந்த கேஸுக்கு 2 + 4. ஆன்சர் என்ன வரும் 6 mm. ஸோ ஒரு ஒயரை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க எல் ஷேப்பில் ஈக்குவலாக இந்த கேஸில் உங்க கொடுத்துரு கண்டிஷனுக்கு பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் எவ்வளோ லென்த்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷனும் ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஸோ இதுதான் இதில் புதுசு, இந்த ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் தான் நமக்கு நியூவாக இங்கே பார்க்குறோம். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆன்சர் என்ன வரும் 6 mm. புரிஞ்சுதா? கிளியர்? ரைட்? எஸ், குட் மார்னிங். ஹவு டுடே இஸ் த மேரத்தான் கிளாஸ். ஓகே, ஸோ நம்ம கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 100 கொஷின்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஈவினிங் வரைக்கும் ஆகும், கண்டிப்பாக ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். ஸோ அது 5 ஆகலாம், 4 ஆகலாம், எனிதிங் பாசிபிள். பட் நம்ம எல்லா கொஷினுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எல்லா டிஃப்ரெண்ட் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே ஒரு தடவை லிசன் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூல் கெட் த ஐடியா. இன்னொன்று உங்களுக்கு கலெக்ஷனாக ஒரே டைமில் கொஷின்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த கொஷின் திடீர்னு இந்த மாதிரி கொஷின் வரும்போது நமக்கு ஐடியா கிடைச்சிருக்காது. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத சில விஷயங்கள் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஷினை டஃப் பண்ணணும், இல்லை ரொம்ப சேலஞ்சான கொஷின் கேட்கணும்னு வரும்போது நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணாத சில டைப் ஆஃப் கொஷின்ஸை திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வெர்டிக்கல் மேக்னிஃபிகேஷனே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதுனால திடீர்னு ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் ஒன்று பார்க்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குன்னா, ஓகே ஹரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இப்போ கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கொஷின்ஸ் நம்ம போடும்போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச கொஷின்ஸே போட்டுட்டு இருந்தோம்னா நியூ கொஷின்ஸ்க்கு ஐடியா கிடைக்காம போடும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் போடும்போது இன்கேஸ் கொஷின் இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு பயம் இருக்காது. இதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்குது, ஆல்ரெடி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். ரைட்? எஸ். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் செகண்ட்.
what will be the height of the image when an object 2 mm is placed at a distance 20 cm in the axis of convex mirror, radius of curvature 40 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த இமேஜ்? ஸோ ஹச் டேஷ் நம்ம ஜென்ரலாக ஹைட் ஆஃப் த இமேஜ் என்ன எடுப்போம்? ஹச் டேஷ். ஹச் வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹச் டேஷ் வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ். ஸோ வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த இமேஜ் when an object 2 mm is placed. ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் h கொடுத்துட்டாங்க. இது வந்து h. ஓகே. when an object 2 mm is placed at a distance 20 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 20 cm அப்படின்னா u that also given u கொடுத்துருக்காங்க. u equal to 20 cm in front of the axis of convex mirror அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ என்ன டைப் ஆஃப் மிரர்ன்றதையும் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க r. ஸோ r வந்து 40 cm. r 40னா அப்போ ஃபோக்கல் லென்த் என்னது? r/2. கரெக்டா? ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ஸோ அதனால 40/2 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 20 cm. கொஸ்டினில் நமக்கு u கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் மைனஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இங்கே நெகட்டிவாக இருக்கும். அதனால் -20 cm. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிவன் அவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க. h ஈக்குவல் டு 2 mm. 2 ஃபைண்ட் வந்து h டேஷ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற கிவன் டேட்டா. ஸோ கான்வெக்ஸ் மிரர் ஒன் டேட்டா கன்ஃபார்ம். ஓகே, க்ளூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வச்சு நான் ஃபோக்கல் லென்த்தோட சைனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் u கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் h டேஷ். இவ்வளோதான் ஆக்சுவலாக டேட்டா. இப்போது ஹைட்டு நம்ம எந்த ஃபார்முலா கூட ஃபஸ்ட்டு ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை ஹைட் ஆஃப் த இமேஜ். சாரி, ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். m ஈக்குவல் டு h டேஷ் பை h. இதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் வாட்? மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷனோட பேசிக் டெஃபினேஷனே அதுதான். ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஹைட்லேருந்து இமேஜோட ஹைட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு ரேஷியோ எடுத்திங்கன்னா எத்தனை டைம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்ச முடியும். மேக்னிஃபிகேஷன் அது கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை வேல்யூ என்ன டைம் வேல்யூ வருதோ அத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். லெஸர் தென் 1 வந்ததுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். எப்போ இதோட ரேஷியோ லெஸ் தென் 1 இருந்தால். திஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இன்னொரு ரிலேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் மிரர் கேஸுக்கு -v/u. இது டெஃபினிஷன். மேக்னிஃபிகேஷனோட ஆக்சுவல் டெஃபினிஷன் h டேஷ் பை h. height of the image by height of the object. இது வந்து derived other relation. மேக்னிஃபிகேஷனுக்கு ஸ்பெரிக்கல் மிரர் கேஸ் எடுத்திங்கன்னா either concave or convex. மேக்னிஃபிகேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா m equal to -v/u. ஸோ இந்த வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். h dash by h என்ன வருதோ -v/u அதே தான் ஆன்சர் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த சைன் கன்வென்ஷன் நம்ம எடுக்கணும். அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இந்த டேட்டா எனக்கு தெரிஞ்சால் m தெரிஞ்சிடும். m equal to -v/u. அதிலிருந்து h dash by h ரேஷியோவில் தான் என்ன பண்ண முடியும்? நான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போது எனக்கு u தெரியும். இதில் இந்த டேட்டாவில் எனக்கு என்ன தெரியாது? v தெரியாது. அப்போது மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணி ஆகணும்? v கால்குலேட் பண்ணணும். v கால்குலேட் பண்ணால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு மேக்னிஃபிகேஷன் கிடச்சிடும். ஒன்ஸ் மேக்னிஃபிகேஷன் கிடச்சிடுதுன்னா நான் என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? h டேஷ் ஹைட் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? கிளியர்? ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக டேட்டா. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1/f equal to 1/v plus 1/u. 1/f என்ன கொடுத்துருக்குறாங்க? 20. f வந்து 20. 1/u plus 1/u என்னது? that is -20. கரெக்டா? டேட்டா கரெக்டா? எஸ். -20. இதிலிருந்து v கால்குலேட் பண்ணுங்க. இந்த டேர்ம் எங்கே கொண்டு வந்தா ப்ளஸ் ஆகிடுமா? 1/20 ப்ளஸ் 1/20 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 1/v. இந்த -1/20 இங்கே கொண்டு வந்தா ப்ளஸ் 1/20. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? 2 divided by 20. பேஸ் காமன் அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்சிஎம் காமன் 1/v. ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா 10. கரெக்டா? ஸோ
1/10 equal to 1/v. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா v ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும் 10 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு இந்த கேஸில் v கிடச்சிருச்சு. v வந்து 10 சென்டிமீட்டர். கரெக்டா? ரைட். இப்போது மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு -v/u. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. v வந்து -10, u என்ன வந்திருக்கு கொஸ்டினில்? u என்ன? -20. கரெக்டா? u வந்து -20. கரெக்டா? கிளியர்? ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ். ஸோ இப்போ m ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருக்கு 1/2. மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு 1/2. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்? மேக்னிஃபிகேஷன் h'/h ஈக்குவல் டு -v/u. -v/uன்றது h'/h ஈக்குவல். ஸோ m ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா நான் திரும்ப யூஸ் பண்ண முடியும்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? m ஈக்குவல் டு h'/h. இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். கரெக்டா? கிளியர்? அப்போது மேக்னிஃபிகேஷன் m வந்து 1/2 h'/h என்னங்க எழுதி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த கொஸ்டினில்? என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 millimeter. h என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ h' ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 millimeter அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் D. 1 millimeter is the answer. புரியுதா பாருங்க என்ன பண்ணியிருக்கிறேன்னு இந்த கேஸ்க்கு? ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். திஸ் இஸ் த பேசிக் ரிலேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர். பேசிக் டெஃபினேஷன் h'/h. அது டெஃபினேஷன். இந்த கேஸில் தட் ஆல்சோ ஈக்குவல் டு -v/u. v/uவில் v/u கண்டுபிடிக்க முடியும். இது தெரிஞ்சால் இந்த கேஸுக்கு m கிடச்சிடும். m தெரிஞ்சால் h'/h கூட கனெக்ட் பண்ணி அன்னோன் டேட்டா h' ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். சொன்னது புரியுதா? கிளியர்? ரைட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A concave mirror for face viewing has focal length 0.4 meter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? focal length f கொடுத்துட்டாங்க. f equal to 0.4 meter. அப்புறம் என்ன மிரர் சொல்லிட்டாங்க? concave mirror. The distance at which you hold the mirror from your face in order to see your image upright with magnification 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, கான்கேவ் மிரர்னு சொல்லிட்டாங்க. மேக்னிஃபிகேஷன் m வந்து இங்கே என்ன அது +5. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? த டிஸ்டன்ஸ் அட் விச் யூ ஹோல்டு த மிரர் u கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து +5 வரணும். ஏன் +5 போட்டிருக்குன்னு தெரியுதா? அப்ரைட்னா என்ன அர்த்தம்? எரெக்ட் இமேஜ்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ எரெக்ட் இமேஜாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹியர் இட் இஸ் +5, இங்கே வந்து 0.4. கரெக்ட்? தட்ஸ் ஆல். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் u. ஃபஸ்ட்டு u தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம v கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா மேக்னிஃபிகேஷன் m உடைய ஃபார்முலா வந்து -v/u. கரெக்ட்? m வந்து இங்கே +5, v என்ன வந்திருக்கு பாருங்க. v கொடுக்கல. ஓகே, v நம்ம இதில் கால்குலேட் பண்ணலாம். -v/u இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு -v, v ஈக்குவல் டு -5u, v ஈக்குவல் டு -5u. அதாவது v இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கொண்டு வந்திருக்கிறோம்? யூவில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கேஸுக்கு. அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா வந்து u தான். டேரெக்டாக u கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே இல்லை. அதனால் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. மேக்னிஃபிகேஷனுக்கு uவிக்குள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும், -v/u. அதுலேருந்து ஒரு ரிலேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1/f ஈக்குவல் டு 1/u + 1/v அதில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சொன்னது புரியுதா? ஸோ நமக்கு இங்கே தெரியும் மிரர் ஈக்குவேஷன்
1 by f equal to 1 by v plus 1 by u. 1 by f என்ன வந்திருக்கு பாருங்க இங்க 0.4. 1 divided by 0.4 equal to 1 divided by minus 5u. v க்கு பதிலா என்ன எழுதலாம்? minus 5u plus இங்க ஆக்சுவலா என்ன மிரர் இது அத பார்க்கணும் இல்லையா? கான்கேவ் மிரர். அப்போ இங்க வந்து ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்ல போடணும். சரியா? நாட் கான்வெக்ஸ். சைன் கன்வென்ஷன் மறக்காம போடணும். minus 0.4. ஸோ சைன் கன்வென்ஷன் கம்பல்சரி கரெக்டாக போடணும், இல்லைனா ஆன்சர் தப்பாயிடும் நமக்கு. சரியா? ஸோ ஃபோக்கல் லென்த்னு கொஸ்டினில் கொடுத்துவாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மிரர் ஈக்குவேஷன் எடுக்கும்போதோ மேக்னிஃபிகேஷன் எடுக்கும்போதோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோன் டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது வித் சைன் கன்வென்ஷன் கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ எழுதும்போதே ஃபஸ்ட்டு அதை கேர்ஃபுல்லாக எழுதணும். கான்கேவ் மிரர் இல்லை கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கான்கேவாக இருந்தால் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், யூ கொடுத்துருந்தாங்கன்னா யூ நெகட்டிவ். ஓகே, கான்வெக்ஸாக இருந்தால் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் அதில் பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் என்ன சைன் வருதோ அதான் என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா f equal to r/2 இல்லை r equal to 2 times of f. அதனால் சரியா? ஈக்குவல் டு 1 by u. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதை மைனஸ் 1 by 5u ப்ளஸ் இப்போ இங்கே 5 by 5 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? 5u ஆகிடுமா? கரெக்ட். மைனஸ் 1 by 0.4. கரெக்ட். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது எல்சிஎம் காமன் ஆயிடுச்சா? ஸோ -1 + 4 -1 + 5 ஆக்சுவலாக +4 ஃபைனலாக ஆன்சர் வரும் பை 5u. ஸோ அப்போ ஃபைனலாக -1 by 0.4 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? 4 divided by 5u அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண டேட்டா என்ன? u. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -u equal to 0.16. சாரி 4 4 சார் 16 1.6 கிடைக்கும். 4 into 4 16, 1 decimal point வருது இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? 1.6 divided by 5. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? இந்த 2 4 கிராஸ் மல் டிவிஷனில் இருக்கிற 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். 0.4 4 into 4 16, 1 decimal வேல்யூ இருக்கிறதுனால 1.6. 5 இங்கே வச்சுக்கிறேன், u இங்கே கொண்டு போகிறேன். 1 into u minus u. புரியுதா? நார்மல் மேக்ஸ், நார்மல் கால்குலேஷன். ஸோ இது 1 டைம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 1 கேன்சல் ஆகாது. 0.16 எடுத்திங்கன்னா 3 5s are 15, ரிமைண்டர் 1. ஸோ 2 5s are 10. ஸோ -u equal to 0.32. ஸோ அப்போ u equal to என்னென்ன வரும்? -0.32 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே மைனஸ் ரெப்ரசன்ஸ் வாட்? ஆப்ஜெக்ட் அந்த சைன் கன்வென்ஷன் வந்து நெகட்டிவ்ல வரதுனால அங்கே நெகட்டிவ் சைன் கிடைச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 0.32. 0.32 இஸ் த ஆன்சர். புரியுதா? கிளியர்? புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ஸோ அந்த கொஷினில் இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷினுமே இதே மாடல் தான். ஸோ அதை டேரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியும். லைக் இன்னைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆன்சரை கெட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கேஸில் இதுதான் ஆன்சர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A short linear object of length b lies along axis of concave mirror of focal length f at a distance u from the pole of the mirror. The size of the image is approximately equal to அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மேக்னிஃபிகேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ ஷார்ட் லீனியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஃப் லென்த் பி, அதனுடைய லென்த் வந்து டோட்டல் லென்த் பி அலாங் ஆக்சிஸ் ஆஃப் கான்கேவ் மிரர்னு சொல்லியிருக்கிறாங்க. வெர்டிக்கலாக வைக்கல, எப்படி வச்சுருக்கிறாங்க? ஆக்சிஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் வச்சுருக்காங்க. அதாவது இப்படி வச்சுருக்காங்க. இப்படி வச்சா வெர்டிக்கல். இந்த பக்கம் இப்போ சப்போஸ் இதான் லென்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணினா வெர்டிக்கலாக வச்சுருக்கீங்க. அப்போ இமேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிபெண்ட்ஸ் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? ரியல் ஆர் எரெக்ட் இமேஜ். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன். என்ன மிரருக்கு? இந்த கான்கேவ் மிரருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க? ஆப்ஜெக்ட் அந்த லென்த்தை வந்து ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்க.
அப்போ ஹாரிசாண்டலாக வைக்கும்போது இந்த கேஸோடைய மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஹரிசாண்டலாக இருக்கும்போது மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், m ஈக்குவல் டு v by u ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக என்னது ஹாரிசாண்டல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வெர்டிக்கலுக்கு பதிலாக ஹாரிசாண்டலாக வச்சுக்கணும். ஹாரிசாண்டல் மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு v by u ஹோல் ஸ்கொயர். இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்கேவ் மிரர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது, f அண்ட் யூவில் தான் ரிலேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ f அண்ட் யூவில் தான் உங்களுக்கு ரிலேஷன் கொண்டு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த டேட்டாவில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் எப்படி v கொண்டு வரான்னு பாருங்கள். மிரர் ஈக்குவேஷன் இது அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு மிரர் ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா இதிலேருந்து v கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா v இன் டர்ம்ஸ் ஆஃப் f அண்ட் யூவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். சரியா? 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. கரெக்டா? ஸோ இதில் இது வந்து மைனஸ் எஃப் 1/v, இது வந்து மைனஸ் யூ. ஏன்னா கொஸ்டினில் டேட்டா கொடுக்கல, ஸோ அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன். சரி, அவங்க எதுவுமே சொல்லலை. நமக்கு ஃபோக்கல் லென்த் எஃப்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, அதனுடைய லென்த்து வந்து பின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ தான் நமக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய டேட்டா. சரியா? ஸோ இதிலேருந்து சால்வ் பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா v என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை மைனஸ் 1/f மைனஸ் 1/, இதை கொண்டு வந்தால் ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/v. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஃபர்தராக எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், மைனஸ் u ப்ளஸ் f டிவைடட் பை uf ஈக்குவல் டு 1/u. சொல்கிறது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இது சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க. மைனஸ் யூ மைனஸ் எஃப் போட்டதுக்கு ரீசன் என்ன, கான்கேவ் மிரர். காட் இட்? அப்போ v கால்குலேட் பண்ணுங்க. இல்லை ரெசிப்ரோக்கல் எடுத்துனா என்ன ஆகும், uf டிவைடட் பை இதை f மைனஸ் யூன்னு எடுத்துக்கலாமா, u மைனஸ் எஃப் u ப்ளஸ் எஃப், இது பாசிட்டிவ் நெகட்டிவ், அதனால் f மைனஸ் யூ ஈக்குவல் டு v அப்படின்னு கிடச்சிருக்கும். கரெக்ட்? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது எடுத்து போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 2 எடுத்து போய்ட்டு 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. விக்கு பதிலாக uf பை f மைனஸ் யூ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், m ஈக்குவல் டு v பை u ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். விக்கு பதிலாக uf பை f மைனஸ் யூ, uf பை f மைனஸ் யூ ஹோல் டிவைடட் பை u. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இதை எப்படி எழுதுவீங்க, uf பை f மைனஸ் யூ இன்ட்டு இந்த u இது கூட மல்டிப்ளை ஆகிடும், டிவிஷன் பை டிவிஷன் இல்லையா, ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபைனலாக கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த u கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, f டிவைடட் பை f மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர். சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? f பை f மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு. எது, ஹரிசாண்டலாக ஒரு ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக ஒரு லென்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலில் பிளேஸ் பண்ணிங்கன்னா மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்ன ஆகும், v பை யூ ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. அதில் v அண்ட் u டேட்டா தெரிஞ்சுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி மேக்னிஃபிகேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து f பை f மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ, f பை f மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் எங்கே இருக்கு பாருங்க, அந்த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஸுக்கான டேட்டா. ஸோ இதில் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக என்ன வருவீங்க, இந்த b எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா, லென்த்து இருக்கு இல்லையா இந்த b. ஸோ இந்த b வந்து ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் லென்த்து. இப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து h டேஷ் பை ஹெச்ன்னு சொல்லுவோம் இல்லையா,
அப்போ அந்த ஹச்சை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிரும், ஹச் டேஷ் அப்படின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா பாருங்கள். ஸோ இது என்னன்னா லைக் m ஈக்குவல் டு இந்த f by f minus u whole square அப்படின்னு வருதுன்னா equal to h dash by h into f by f minus u whole square. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், லென்த் ஒரிஜினல் லென்த்து பின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ f by f minus u whole square if you cross multiplied b into f by f minus u whole square. ஏன்னா இதான் ஒரிஜினல் லென்த். ஹச்ன்றது இப்படி இருந்தால் ஹைட்டு, இந்த கேஸில் என்னது அது ஹரிசாண்டல் ஒரிஜினல் லென்த்துக்கும் அந்த மேக்னிஃபைடு லென்த்துக்கும். ஸோ இங்கே ஹச் டேஷ் பை ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம், இங்கே அதனுடைய ஒரிஜினல் லென்த்துக்கும் சேஞ்ச் இன் லென்த்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஸோ அதனால் இங்கே நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹச்சுக்கு பதிலாக அதே மீனிங் தான். ஓகே, ஸோ அதை நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக எல் டேஷ் பை எல்னு எடுத்துக்கலாம். ஓகே, எல் டேஷ் பை எல்லுக்கு பதிலாக அவங்க என்ன கொஸ்டினில் சொல்லிட்டாங்க, பி. ஸோ அதே ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருங்க, எல் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதில் ஸோ எஃப் பை யூ மைனஸ் எஃப் நீங்கள் மைனஸை காமனாக எடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் என்ன தான் வரும், இதே ஆன்சர் தான் வரும். கரெக்டாக? அதாவது யூ எஃப் மைனஸ் யூவில் மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா யூ மைனஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்டில் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எஃப் மைனஸ் யூ மைனஸ் எஃப் ஹோல் ஸ்கொயரில் உங்களுக்கு ஒரே மீனிங் தான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை யூ மைனஸ் எஃப். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட், next question. See the first statement. The formula connecting U, V and F for a spherical mirror is valid only for mirrors whose size are very small compared to their radius of curvature. This is statement 1. Okay, statement 2 enna parunga. Yes, hi, good morning. Good morning Nitish. Second statement பாருங்க, laws of reflection strictly valid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி வேலிட்னா அதை கன்ஃபார்மாக எல்லா சுச்சுவேஷனுக்கும் அது அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சில வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கொஷினை ரீட் பண்ணும்போது ஆல்வேஸ், அதுக்கப்புறம் ஒன்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஷினில் கொடுக்குறாங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். அது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தான் பாசிபிளா, இல்லை சம்டைம்ஸ் மேபி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த கண்டிஷன் எது எதுக்கெல்லாம் வேலிட்னு தெரிஞ்சால் தான் அது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது தப்பாக ரிட்டர்ன் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஃபார் பிளேன் சர்ஃபேஸ் பட் நாட் லார்ஜ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதான் என்னது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒரு சர்ஃபேஸில் எது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு லைட்டு இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் நார்மல் லைன் கூட மேக் பண்ணக்கூடாது. அந்த இன்சிடென்ட்ஸ் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள் நார்மல் லைன் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் எப்பயுமே என்ன தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், நாட் ஒன்லி ஸ்பெரிக்கல், எனி கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ஓகேவா, அது வந்து பிளெயினாகவும் இருக்கலாம், ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை ரேண்டமாக ஏதோ கொஞ்சம் அந்த ஷேப் சேஞ்ச் ஆகிட்டு கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்வேஸ் ஒபே. எப்போல்லாம் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் ரிஃப்ளெக்ஷனை கால்குலேட் பண்ண முடியும், அந்த எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா கேஸ்லையுமே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே ஆகும். ஓகே, அது ஒன்லி பர்டிகுலராக பிளேன் மிரருக்கு மட்டும்தான் இப்படி ஆக்ட் ஆகும், ஸ்பெரிக்கல் மிரருக்கு இந்த மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஆல்வேஸ் ஈக்குவல் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, அதனால் ஸ்ட்ரிக்ட்லி வேலிட்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஒன்லி பிளேன் சர்ஃபேஸ் பட் நாட் லார்ஜ் ஃபார் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்றது ராங். ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஃபார் ஒன்லி இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸுக்கும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஓகே, இது தப்பு. த ஃபார்முலா கனெக்டிங் யூவி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், யூவிஎஃப் ஃபார் ஏ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் மிரர்ஸ் whose size are very small compared to their radius of curvature. That is correct. இதுதான் அதான் கண்டிஷன். அந்த ஸ்பெரிக்கல் மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u யூஸ் பண்ணுறோம் இல்லையா?
ஸோ அந்த கேஸ் வந்து வெரி ஸ்மால் கம்பேர்டு வித் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கணும். தட் இஸ் த கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் வந்து ராங். ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? Yes, correct. Option 3 is correct answer. வாங்க next question. When a light wave goes from air into water அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் வேவ் என்டர் ஆகுது, ஏர் இன்டு வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The quantity that remains unchanged. ஸோ நிறைய தடவை என்ட்ரன்ஸில் கேட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன் மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது எது சேஞ்ச் ஆகும்? வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிடும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகிடும். ஏர் மீடியமில் லைட்டுடைய ஸ்பீடு வேறையாக இருக்கும், வாட்டர் மீடியமில் வேறு, கிளாஸ் மீடியமில் வேறு. பிகாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால லைட்டுடைய ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். ஒன் மீடியம் டு அதர் மீடியம் போகும்போது வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். வேவ் லென்த் சேஞ்ச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஆம்ப்ளிடியூடு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஆம்ப்ளிடியூடு டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த். அந்த வேவோடைய லென்த்தில் அதோட மேக்ஸிமம் பீக் என்ன இருக்கும், அதான் என்னது? ஆம்ப்ளிடியூடு. ஆனால் எது சேஞ்ச் ஆகாது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ சப்போஸ் ரெட் கலர் எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்கன்னா, ஏர் மீடியமில் ரெட் கலர் போயிட்டு திரும்ப அது வாட்டரில் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே பாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஏர் மீடியம்லேயும் ரெட் கலர் தான் தெரியும், வாட்டர் மீடியமில் என்ன கலர் தான் தெரியும்? ரெட் கலர் தான் தெரியும். கரெக்டாக? ரெண்டு மீடியமில் கலர் மாறாது. ஃப்ரீக்வன்சி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த கலர். ஓகேவா? வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் வெலாசிட்டி v is equal to ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் ஸ்பீடு. வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதுக்கான ரீசன் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ஒன் மீடியம் டு அதர் மீடியம் போகும்போது எது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது? ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, இது எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். Next question. On a glass plate, a light wave is incident at an angle of 60 degree. If the reflected and refracted waves are mutually perpendicular, then the refractive index of the material என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸுக்கு நீங்கள் சிம்பிளாக டயக்ராம் போட்டீங்கனாலே புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் கேஸ் இது, அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்சிடென்ட் லைட், இது வந்து நார்மல். ஸோ லைட்டு இன்சிடென்ட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ரிஃப்ராக்ட் ஆகுது, சம் ஆங்கிளில் ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகுது. இதில் இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டாங்க? 60 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கிளாஸ் பிளேட், இது வந்து கிளாஸ். ஓகேவா? ஏர் டு கிளாஸ். லைட் வேவ் இஸ் இன்சிடென்ட் அட் ஆங்கிள் 60 டிகிரி. இது இன்சிடென்ட் ஆங்கிள். இஃப் த ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ்ஸ் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கும் பாருங்க. இங்கே வந்து இதான் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது டயக்ராம் போட்டிருக்கேன். இது இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ நார்மலாக லைட்டு இன்சிடென்ட் ஆனால் அதில் என்ன நடக்கும்? ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும், ரிஃப்ராக்ஷனும் இருக்கும். புரியுதா? டிரான்ஸ்பரண்ட் கேஸில் நான் சொல்கிறது. டிரான்ஸ்பரண்ட் கேஸில் ஒன்லி ரிஃப்ராக்ஷன் மட்டும் இருக்காது, ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். நம்ம ரிஃப்ராக்ஷன் மட்டும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுனால ரிஃப்ளெக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் ரியாலிட்டி நீங்கள் லைட்டு வந்து வாட்டரில் என்ட்ரானாலும் சரி,
ஏர் டு வாட்டர் ஆர் வாட்டர் டு கிளாஸ், ஒன் மீடியம் டு அதர் மீடியம் என்டர் ஆகும்போது போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். நம்ம ரிஃப்ராக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. கிளியர்? பட் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். சரியா? இந்த கேஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் என்னவா இருக்கும், சாரி இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது என்னது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், தட் இஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது 60 தான், இதுவும் 60 தான். கரெக்ட்? ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே, ரிஃப்ராக்டட் ரே. இது 90 டிகிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலாக டோட்டலாக ஸ்ட்ரெயிட் லைனா? கரெக்ட்? இந்த நார்மல் லைனில் இந்த ஃபுல் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போது இங்கே எந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும்? இங்கே 60 இருக்குது, இங்கே 90 இருக்குது. அப்போது இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த ஃபுல் ஆங்கிள் 180 ஆகிடுமா? தட் இஸ் இன்னும் அந்த லீனியர் பேர் கேஸ் பார்த்துருப்போம், இல்லை ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதுதான் வரும். ஸோ 90 + 60 வந்து 150 + 30 தான் என்ன வரும்? 180. ஸோ இதுதான் என்னது ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? N2. இது ஏரு, இது என்னது? இது ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியலாக என்னதுங்க? கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான். ஏன்னா எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் தெரியும், இப்போ என்ன தெரியும்? ரிஃப்ராக்ட் ஆங்கிள் தெரியும். இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ராக்ட் ஆங்கிளும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ரிலேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா? அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ யூசிங் ஸ்னெல்ஸ் லா. இதுக்கப்புறம் ஆன்சர் ஈஸி. அந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டா போதும். யூசிங் ஸ்னெல்ஸ் லா. ஸோ ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர். ஸோ யூசிங் ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? N1 × sin I, N2 × sin R. இன்சிடென்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் சைன் ஆஃப் த இன்சிடென்ட் ஆங்கிள். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரிஃப்ராக்டிங் மீடியம் N2 × what? sin Rன்றது ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். சொன்னது புரிஞ்சுதா? இதில் இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1, இன்சிடென்ட் ஆங்கிள் 60 டிகிரி. கரெக்டா? இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இது வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ஸோ இது ஈக்குவல் டு R, இது இன்சிடென்ட் ஆங்கிள் I. ஸோ இதுதான் கால்குலேட் பண்ணோம். N2, திஸ் இஸ் sin 30 டிகிரி. புரிஞ்சுதா? சால்வ் பண்ணாங்க இதை. வாட் இஸ் sin 60? 1/2 N2 × சாரி sin 60 வந்து √3/2 இல்லையா? sin 60 √3/2. ஸோ இங்கே sin 60 நமக்கு என்ன ஆகிடும்? 1/2. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 நமக்கு என்ன ஆகிடுங்க? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ N2 = என்ன கிடைக்கும்? √3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். இது ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் நம்ம இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இங்கே நான் அதையும் போடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இது எதில் நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ப்ரூஸ்டர் லா ஞாபகம் இருக்கா? ப்ரூஸ்டர் லா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, லைட் வந்து இப்போ இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ரிஃப்ளெக்டட் ரே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? போலரைஸ்டு ஆகும். எப்போ? ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரே வந்து கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகிடும். ரிஃப்ராக்டட் ரே பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். அந்த சுச்சுவேஷன், அந்த லைட்டு பர்டிகுலராக இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா?
போலரைஸ் ஆகுது இல்லையா, அந்த ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் ரெண்டுத்துக்குள்ள பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்தால் இந்த ரே என்னது ப்ரிஸ்டர் ஆங்கிள் படி இந்த ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் திஸ் இஸ் போலரைஸ்டு லைட். இது வந்து பார்ஷியலி அன்போலரைஸ்டு லைட் ரிஃப்ராக்டட் ரே. இதுக்கு பிட்வீன் ஆங்கிள் 90 இருந்தால் தென் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது எந்த கேஸுக்கு யூஸ் பண்ண முடியும், இது வந்து ப்ரூஸ்டர் லாவையும் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா அது ப்ரூஸ்டர் லா கண்டுபிடிச்சிட முடியும். ப்ரூஸ்டர் லான்றதுக்கான க்ளூ எதை வச்சு சொன்னா அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் அது ப்ரூஸ்டர் லாவில் அதான் கண்டிஷன். ப்ரூஸ்டர் லா கேஸ் நடக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே வந்து போலரைஸ்டு ரேவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக போலரைஸ்டு ரேவாக இருந்தால் ரிஃப்ராக்டட் பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரே பர்பெண்டிகுலராக இருக்கும் ஆர் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில், அந்த இன்னொரு படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் tan ஆஃப் ஐபி. ஐபின்னு என்ன அர்த்தம், போலரைஸ்டு இன்சிடென்ட் ஆங்கிள். போலரைஸ்டு இன்சிடென்ட் ஆங்கிள், போலரைஸ்டு இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ போலரைஸ்டு இன்சிடென்ட் ஆங்கிள் எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் பிட்வீன் 90 டிகிரி இருக்கும்போது அப்போ அது போலரைஸ்டுன்னு அர்த்தம். அது தட் இஸ் ப்ரூஸ்டர் லா. இதுதான் ஆக்சுவலாக அந்த ப்ரூஸ்டர் லாவுக்கான ஃபார்முலா. ஓகே, டைரெக்டாக இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், அதுக்காக சொல்ல வரேன். அப்போது tan ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் இங்கே என்ன வந்திருக்கு இந்த கேஸில் 60 டிகிரி, தட் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள். வாட் இஸ் tan 60? tan 60 equal to √3. கரெக்டா? ஸோ you'll get the same answer. ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதா? காட் இட்? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். லைட் ட்ராவல்ஸ் த்ரூ a glass plate of thickness T அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Having refractive index n. If c is the velocity of light in vacuum, the time taken by the light travels in thickness of the glass அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் ஸோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண தெரியணும். ஃபார்முலாவில் டைமை எப்படி கொண்டு வரதுன்னா, ஆல்ரெடி இங்கே வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி இருந்தாலே நம்ம டைமை கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஜஸ்ட் இட்ஸ் கன்சிடர்ஸ் ஸ்பீடு ஹியர். அதனால் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். லைட் ட்ராவல்ஸ் த்ரூ எ கிளாஸ் பிளேட், திக்னஸ் இது ஏதோ ஒரு திக்னஸில் இருக்குது, லைட் இப்படி என்டர் ஆகிட்டு அந்த திக்னஸுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற அந்த டைம் தான் கேட்கணும். அப்போ இந்த டைம் பீரியட் தான் என்னது, ட்ராவல் ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்ன்றதுங்கிறது திக்னஸ். ஓகே, இதான் திக்னஸ். இப்போ இது ஏதோ ஒரு கிளாஸ் பிளேட்டு, இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா லைட் இப்படி என்டர் ஆகிட்டு இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அந்த ட்ராவல் பண்ணுற தூரன்றது எதை கனெக்ட் பண்ணுறது, எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம், திக்னஸை கால்குலேட் பண்ணுறோம். அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணோம். அப்புறம் திரும்ப அதே மீடியமுக்கு வந்துடும். ஏர் திக்னஸ் கிளாஸுக்கு பாஸ் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் எந்த மீடியமுக்கு வந்துடும், ஏர் மீடியமுக்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த திக்னஸ் தான் இங்கே என்னது, டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆக போகுது, v is equal to ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த டைம் தான் என்னென்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபார்முலாவை ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் டு c by v. இதான் ஆக்சுவலாக எதோடைய ஃபார்முலா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய ஃபார்முலா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் டு c by v. கரெக்டா? ஸோ அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரில் வந்து c வந்து கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஏர் மீடியமில். அந்த திக்னஸுக்குள்ளே பாஸ் ஆகும்போது இருக்கிற ஸ்பீடு தான் இங்கே என்னது, v. vன்றது அந்த திக்னஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் பாஸ் ஆகக்கூடிய ஸ்பீடு. ஸோ v ஈக்குவல் டு, அப்போ நான் எப்படி எழுதலாம், c by n எழுதிக்கலாமா? இந்த vயில் தான் நம்ம கொண்டு வர போகிறேன். ஓகேவா? அதில் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் திக்னஸ், டைம் பீரியடு t. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், v is equal to distance by time. இது பேசிக் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல v ன்றது டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இங்கே எது டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது,
திக்னஸ் பை டைம் ஈக்குவல் டு c by n. நான் சொல்கிறது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இந்த திக்னஸ் தான் இங்கே என்னது டிஸ்டன்ஸ். அந்த திக்னஸ் ஆக்ட் as a distance of the glass. Okay, so thickness by time because of the distance by time. Clear? டைம் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். திக்னஸ் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் திக்னஸ் பை டைம் டீன் போடாமல் எழுதுறேன்னா இப்போ இதுக்கும் டி தான் யூஸ் பண்ண போகிறோம். டைமுக்கு நம்ம ஜெனரலாக டி யூஸ் பண்ணிட்டோம்னா கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா கொஸ்டினில் திக்னஸ் கன்சிடர் as டி, திக்னஸோட சிம்பிளிட்டின்னு சொல்லிட்டாங்க. டைமுக்கு டி எடுத்தால் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டேன் திக்னஸ் பை டைம். அப்போது இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. திக்னஸுக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? டி, டி பை டைம் ஈக்குவல் டு c by n. ஓகே, திக்னஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? இது சொல்லியிருக்காங்க பாருங்கள், திக்னஸ் டி அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு டைம் தானே வேணும், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை n இன்ட்டு டி nt ஆகிடும் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா c இன்ட்டு டைம். புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் n இன்ட்டு டி c இன்ட்டு டைம். ஸோ வாட் இஸ் த டைம்? n இன்ட்டு திக்னஸ் பை c ஈக்குவல் டு டைம். அவங்க கேட்டிருக்கிறது டைமோட ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க இந்த கேஸில். ஸோ கொஞ்சம் பேசிக் மேக்ஸை கொஞ்சம் கனெக்ட் பண்ண தெரியணும். மெயினாக அந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது. எனக்கு வெலாசிட்டி இன்வால்வ் ஆகுறதுனால டைம் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? அங்கே டிஸ்டன்ஸ் தெரியணும், எவ்வளோ தூரத்துக்கு அது ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அவர் என்ன ஸ்பீடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். வேக்கமை பற்றி அவங்க கனெக்ட் பண்ணலை, இந்த திக்னஸில் ட்ராவல் ஆகிற ஸ்பீடை பற்றி அவங்க கேட்குறாங்க. அதனுடைய ரிலேஷன் கொண்டு வந்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த glass c n equal to c by v, not only glass, any medium, c by v. கரெக்டா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ டைம் ஈக்குவல் டு இந்த கேஸுக்கு n t by c. புரியுதா? ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? ஸோ ஒரு கொஸ்டினும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா எப்படி கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்குற கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் சேர்த்து பார்க்குறோம். வாட் இஸ் த டைம் டேக்கன்? இப்போ இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸோடைய திக்னஸ் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இதை ஃபார்முலா. ஸோ இதை ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. எப்போ கிளாஸுக்குள்ள திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸில் லைட் என்டர் ஆச்சுன்னா அதனுடைய டைம் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் n இன்ட்டு டி பை சி. தட் இஸ் அ டைம் டேக்கன். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நியூமெரிக்கல் வேல்யூஸை கொடுத்துருவாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு. நீங்கள் இல்லைனாலும் இதே மாதிரி சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும், டசன்ட் மேட்டர். அதனால் மிஸ்டேக்லாம் வர போகிறது இல்லை. டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ அடுத்த கொஸ்டின் அந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். see here, what is the time taken? t கேட்டிருக்கிறாங்க. இன் செகண்ட் கிளாஸ் ஆஃப் திக்னஸ் t கொடுத்துருக்குறாங்க 4 mm. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சிம்பிள் சம்டைம்ஸ் உங்களுக்கு 3 இருக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் சிம்பிள் மியூ இருக்கும், அதர்வைஸ் n. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? சம்டைம்ஸ் n ஆர் மியூ. டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு ஜென்ரலாக என்னன்னு இருக்கும், சில டெக்ஸ்ட் புக்கில் மியூன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன், சிம்பிள் தான் அது. ஸோ அங்கே கொஸ்டினில் அவங்க சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மியூ ஈக்குவல் டு 3 by light அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் எ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட், எந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிதிஷ்? ப்ரீவியஸ் ஒன்னா? டெல் மீ எந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டினா? திரும்ப இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கேன் யூ கன்ஃபார்ம்? ப்ரீவியஸா? இந்த கொஸ்டினா?
சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். டிஸ்பிளேல எப்போ தெரியுது இந்த கொஷினா? ஓகே, this one. ஓகே, சி இது ஒன்றும் இல்லை, கொஷினை பாருங்க. இந்த கொஷின் தானே? எஸ், ரைட். லைட் ட்ராவல்ஸ் த்ரூ ஏ கிளாஸ் பிளேட். ஓகே, இந்த கொஷினில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஐ வில் ட்ரா த டயக்ராம். இந்த கொஷினில் என்ன நடக்குதுன்னு ஒரு டயக்ராம் வரைகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை வந்து ஆக்சுவலாக கிளாஸ் பிளேட்டோடைய திக்னஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக திக்னஸ் டி. இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் கிளாஸ் பிளேட் திக்னஸ் உங்களுக்கு இருங்க, நான் ஒரு வியூ காமிக்கிறேன், அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். லைக் இந்த மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க. சி, இப்போ இந்த கிளாஸ் பிளேட்டை இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக என்னது திக்னஸ். நான் சொல்கிறது புரியுதா? இந்த போர்ஷன் தான் என்னது திக்னஸ். லைட்டு இப்போ இப்படி என்ட்ரு ஆச்சுன்னா இது ஏர் மீடியம். இதை கிளாஸாக இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா லைட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இந்த திக்னஸுக்குள்ளே லைட்டு ஒரு ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஏன்? கிளாஸ் கிளாஸ்ன்றது வேறு மீடியம். அந்த திக்னஸ் வரைக்கும் அது ஒரு ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். புரியுதா? இந்த திக்னஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் திக்னஸ். அந்த திக்னஸுக்குள்ளே அது ஒரு ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அந்த திக்னஸை தான் இப்படி வரைஞ்சிருக்கிறேன். அதாவது இதில் அதில் வரைய முடியாதுன்றதுனால இப்படி வரைஞ்சிருக்கிறேன். இந்த திக்னஸ்ன்றது இந்த திக்னஸ் டி. லைட் வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா என்ட்ரு ஆகுது. இது கிளாஸ் மீடியமாக இருந்துச்சுன்னா லைட் வந்து லைட் ஆக்சுவலாக இப்படி என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு ஸோ என்ன ஆகும்? இது என்ன மீடியம்? ஏர் மீடியம். இது வந்து கிளாஸ் மீடியம். ஸோ ஏர் டு கிளாஸ், ரேரர் டு டென்சர் போச்சுன்னா ரிஃப்ராக்டர் ரே என்னவா இருக்கும்? டுவர்ட்ஸ் த நார்மல் லைன். கரெக்டா? ரிஃப்ராக்டட் ரே டுவர்ட்ஸ் த நார்மல் லைன். கிளியர்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக சம் இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவல், இதுதான் டிஸ்டன்ஸு, இதனுடைய திக்னஸ். இந்த டி தான் என்னது? இங்கே திக்னஸ்னு எழுதிக்கோங்க. இந்த டி வந்து திக்னஸ். இந்த திக்னஸுக்குள்ளே ட்ராவல் ஆகிற திக்னஸ் தான் இங்கே என்னது? டிஸ்டன்ஸ். திக்னஸ் அப்படின்றது ஒரு சைஸ், இவ்வளோ தான் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக திக்னஸ். அந்த திக்னஸுக்குள்ளே லைட்டு ட்ராவல் ஆகுதுன்னா அந்த திக்னஸ் ஆக்ட் ஆஸ் ஏ டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட்டு சி வந்து கான்ஸ்டன்ட் இந்த கேஸில். ஓகேவா? இந்த கேஸ் வாங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், n = c/v. சின்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இதில் இதனுடைய ஸ்பீடு ஃபிக்ஸ்டு, இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லைட்டு ட்ராவல்ஸ் டீன்ற திக்னஸுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது ஹேவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n, அந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படின்னு சொல்லிட்டாங்க. c is the velocity of light in வேக்கமாக இருந்தால் டைம் டேக்கன் பை லைட் ட்ராவல்ஸ் இன் திக்னஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ளே எவ்வளோ ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்கு சம் v ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. இதான் அதனுடைய ஸ்பீடு v. ஓகே, இதனுடைய திக்னஸ் டி. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு t டைம் பீரியடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதனுடைய ரிலேஷன், டைம் பீரியட் ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா கொஷினில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிட்டாங்க, கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிட்டாங்க. இதில் லைட்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து c. ஓகே, இதனுடைய திக்னஸ் டி. அப்போ இதனுடைய டைம் என்னன்றது கொஷின். இந்த திக்னஸுக்குள்ளே லைட்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து v. இவ்வளோ தான் ஆக்சுவலாக டேட்டா. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = c/v. தட் இஸ் த பேசிக் ஃபார்முலா ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அதுதான் இந்த ஒரு மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதர் கிளாஸ் ஆர் வாட்டர், எந்த மாதிரி ப்ரிசம், நீங்கள் எந்த கேஸ் எடுத்தீங்கனாலும் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடு ஃப்ளைட் இன் வேக்கம். வேக்கமில் என்ன ஸ்பீடு போகுது, அந்த மீடியமில் என்ன ஸ்பீடு போகுது, ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா அதான் என்ன கிடைக்கும்?
refractive index. ஸோ இதில் v தான் நம்ம ரிலேட் பண்ணி டைமை கொண்டு வர முடியும். ஏன்னா இதில் தான் ஸ்பீடு இருக்குது, டைம் இருக்குது, திக்னஸ் இருக்குது. அதனால் v ஈக்குவல் டு c பை n. ஸோ vன்றது என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ஸ்பீடு. வெலாசிட்டி இங்கே நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதர்வைஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஸோ v அதுக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க? என்ன எழுதுறேன்? இன்னும் கரெக்டாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு c பை n, பிகாஸ் இதான் என்னது v. v ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த கேஸில் டிஸ்டன்ஸ்ன்றது திக்னஸ். அது எவ்வளோ கனம் இருக்குதோ, எவ்வளோ திக்னஸ் இருக்குதோ அதுதான் இங்கே டிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அதனால டிஸ்டன்ஸ்ன்றது இந்த இடத்துல என்னது? t. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது? திக்னஸாக ஆக்ட் ஆகுது இந்த கேஸில். ஓகே, அதனால் இதை என்ன எடுத்துக்கிறேன்? t பை டைம். புரியுதா? இந்த tன்றது டைம் கிடையாது, இங்கே டிஸ்டன்ஸ் வந்து திக்னஸ் ஆக்ட் ஆகுது. அதனால இங்கே என்ன போட்டிருக்கேன்? நான் டீன்னு போட்டிருக்கிறேன். கொஷினில் வந்து புரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ்னா எப்பயுமே டிஸ்டன்ஸ் சொல்ல அவசியம் கிடையாது. சி, டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படிலாம் சொல்லலாம்? ஒரு லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்டையும் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லும் போது மீட்டர் தான், கரெக்டாக? டெப்த்துன்னு சொல்லும் போது மீட்டர் தான். டிஃபரன்ஸ் என்ன? ஹைட்டுன்னு சொல்லும் போது சம் பாட்டம் டு டாப் வரைக்கும் போகிறோம், இல்லை டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். தட் இஸ் ஹைட். டெப்த்துன்னு சொல்லும் போது சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கீழே போய் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் மெஷர்மெண்ட் இஸ் வாட்? மீட்டர். அது டிஸ்டன்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் திக்னஸ்ன்றது என்னது? அந்த டேர்ம் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும்போது அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது. கியூபாய்டு ஷேப்லையோ இல்லை கியூப் ஷேப்லையோ எடுக்கும்போது ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் தான் என்னது? இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரம் தான் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. தட் காம்பனண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ டிஸ்டன்ஸ். கிளியர்? ஸோ அதனால் t பை டைம் ஈக்குவல் டு c பை n. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் மேக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும்? இதிலேருந்து டைம் இன்ட்டு n. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் n இன்ட்டு t ஈக்குவல் டு c இன்ட்டு டைம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு திக்னஸ் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஈக்குவல் டு டைம். இதான் ஃபார்முலா. இந்த கேஸுக்கான ஃபார்முலா இது. பட் அது எப்படி வந்துச்சுன்றதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே திக்னஸ்ன்றது டிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த திக்னஸுக்குள்ளே தான், கிளாஸுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. அப்படின்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. அந்த தூரம் தான் திக்னஸ். தட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. டைம் ஈக்குவல் டு nt பை c. இது எப்போனா கிளாஸ் திக்னஸ்க்குள்ளே லைட் ட்ராவல் ஆகும்போது. ஸோ அந்த கேஸை நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வாட் இஸ் த டைம் டேக்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த டைம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் செகண்ட்ஸ் கிளாஸோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க. இது t ஈக்குவல் டு 4 millimeter. ஓகே, மியூ ஈக்குவல் டு 3னா தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் சிம்பிள் n ஆர் மியூ ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? இந்த கேஸில் டைம் ஈக்குவல் டு nt பை c. இதான் என்னது ஃபார்முலா. இந்த கேஸுக்கு கிளாஸ் திக்னஸ் லைட் ட்ராவல் ஆகும்போது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ எந்த கேஸுக்கு யூஸ் பண்ணலன்னா ஃபார் ஓகே, இந்த சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் டைம் டேக்கன் ஆஃப் லைட் இன்சைட் த கிளாஸ் பிளேட் வித் திக்னஸ் t கொடுத்துட்டு அதை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இதான் ஃபார்முலா. nt பை c. அதனுடைய கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், tன்றது திக்னஸ், cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட். சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த கேஸ் இனிமேல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நியூமரிக்கல் கேஸுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3. வாட் இஸ் t? 4 millimeter. ஸோ 4 இன்ட்டு 10 to the power -3. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? t is equal to 4 mm சொல்லியிருக்கிறாங்க. SI யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னது? மீட்டர். அதனால் 4 இன்ட்டு 10 to the power -3 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 3 இன்ட்டு 10 to the power 8. சியோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் 3 இன்ட்டு 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட்.
புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் மேலே கொண்டு போங்க. 4 × 10⁻³ ப்ளஸ் 8 இல்லையா? இது மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻⁻8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஒரு ஃபர்தரா? 4 × 10⁻³ -8 -11 செகண்ட். டைம் இல்லையா? செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து 4 × 10⁻⁻11 செகண்ட். எஸ், இப்போ புரிஞ்சுதா? கிளியர்? இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The refractive index of certain glasses. See, refractive index கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டிங்காக இது இருக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதாவது லென்ஸு, மிரர், இந்த காமன் ஹெட்டிங்கில் இன்பிட்வீனில் ரிஃப்ராக்ஷனை பற்றி பர்டிகுலராக நமக்கு லென்ஸுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அந்த ரிஃப்ராக்ஷன் நேச்சரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், லென்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, அதாவது நார்மலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஒரு வேக்கமில் லைட் என்ன ஸ்பீடில் போகுது, அதே லைட் மீடியமில் என்ன ஸ்பீடில் போகுது, அதற்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா தட் இஸ் வாட் refractive index of a particular medium. So vacuum la refractive index value 1 or vacuums, otherwise we have to use here air medium. Both are same. Reality ரெண்டு சேம் கிடையாது. நம்ம டாபிக் படி வேக்கமும் ஏரும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சேம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1. இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அது எப்பயுமே லெஸ் தென் 1 வராது. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் நீங்கள் நிறைய கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய நேச்சர் நல்லா ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேஸில் இதோட டெஃபினேஷன் ஆக்சுவலாக n = அதோட சிம்பிள் வந்து n, அதர்வைஸ் we have to use mu also. ஸோ n = speed of light in vacuum. வேக்கம்ல லைட் என்ன ஸ்பீடில் போகுது பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஓகே, ஸோ இதில் இதனுடைய ஸ்பீடு நான் ஜென்ரலாக என்ன எடுத்துக்கிறேன், ஸ்டாண்டர்டாக சிம்பிள் சி. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எனி மீடியம். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதனால் சிம்பிளாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், c by v. c na speed of light in vacuum, v na speed of light in medium. இதுதான் எனி மீடியம் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்னது, எந்த ஸ்பீடு இருக்கிறதுலே ஜாஸ்தி இந்த வேல்யூ தான். கரெக்டாக? ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இதில் இந்த c உடைய வேல்யூ ஃபிக்ஸ்டு. தட் ஆல்சோ we can write c is always constant 3 × 10⁸ m/s by v. ஆக்சுவலாக அதான் என்னோட மீனிங். because the value of c equal to what, 3 × 10⁸ m/s. இருக்கிறதுலேயே நமக்கு வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு எதில் தான் இருக்கும், லைட்டோடைய ஸ்பீடு எதில் தான் அதிகமாக இருக்கும், வேக்கம் ஆர் ஏர். ஓகேவா? இங்கேயே அதை எழுதிக்கோங்க, வேக்கம், சம்டைம்ஸ் we have to use air, both are same only. ஓகே, ஸோ c வேல்யூ 3 × 10⁸ m/s, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீடு. அப்போ இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், நியூமரேட்டரை விட கம்மியாக தானே இருக்கும். லைட்டோட இந்த சி வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். எனி மீடியம், வாட்டர் மீடியமோ இல்லை கிளாஸ் மீடியமோ, அந்த எண்ணெய் மீடியம் தான் என்னது, வின்றது. ஸோ கிளாஸாக இருந்தால் கிளாஸில் என்ன லைட்டோட ஸ்பீடு, வாட்டராக இருந்தால் வாட்டரில் என்ன ஸ்பீடு, டைமண்ட் எடுத்துனா டைமண்டில் என்ன ஸ்பீடு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட். ப்ரிசம் எடுத்துனா ப்ரிசமில் என்ன ஸ்பீடு, அது எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சொல்கிறது புரியுதா? அந்த எல்லா ஸ்பீடுமே வேக்கமில் போகிற ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வேக்கமில் மட்டும்தான் ஹையஸ்ட் ஸ்பீடு இருக்கும். அப்போ டினாமினேட்டர் கம்மியாக இருந்து நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். கரெக்ட் தானே? 1/2 வந்தால் 0 பாயிண்டில் கிடைக்கும், அது லெஸ் தென் 1. நியூமரேட்டர் அதிகம் கம்மியாக இருக்குது, டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால். இங்கே என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், எப்பயுமே நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த ஸ்பீடை விட இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டிஷனில் நீங்கள் எழுதும்போது n = 1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் = 1 ஃபார் ஏர் ஆர் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் = 1ன்னு சொன்னாங்கன்னா அது எதுக்கு, ஏர் ஆர் வேக்கமுக்காக தான் இருக்கும். எனி அதர் மீடியம்,
எனி அதர் மீடியம் ஆல்வேஸ் greater than 1. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பயுமே less than 1 இருக்காது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ளூ ஃபார் எலிமினேட் ஃப்ரம் த ஆப்ஷன். சில கொஸ்டினில் வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். அதை நம்ம மீன்ஸ் வெரிஃபை பண்ண அவசியமே கிடையாது. அது எப்பயுமே லெஸ் தென் 1 கிடைக்கவே கிடைக்காது. சொல்கிறது புரியுதா? அதுக்கு ரீசன் ஃபார்முலா. ஓகே, ஸோ n greater than 1 ஃபார் எனி மீடியம். நீங்கள் எந்த மீடியம் எடுத்தீங்கனாலும் அதில் நீங்கள் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 3/2, தட் இஸ் 1.5. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 யூஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் greater than 1. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 4/3, தட் இஸ் 1.33. இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டேட்டா. ஸோ அப்போ இது எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? 1 விட கிரேட்டராக தான் இருக்கும். புரியுதா? லெஸ் தென் 1 கண்டிப்பாக எப்பயுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்காது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட பேசிக் டெஃபினிஷன் இதுதான், C/V. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று படிப்போம். அது என்னது? ஒன் மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது அது ஏர் இல்லாமல், சப்போஸ் வாட்டர் டு கிளாஸ் ஆர் கிளாஸ் டு வாட்டர், அப்போ அந்த கேஸ் தான் என்னது? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதில் வாட்டர் டு கிளாஸ், கிளாஸ் டு ஏர்னா கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் NGWன்னு போடுவோம். ஸோ NG/NWன்னு போட்டு சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா எனி டூ மீடியம் ரிலேட்டிவ் refractive index. சப்போஸ் நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன். இதில் சும்மா ஒரு ரஃபாக ஒரு கேஸ் எடுத்துக்கலாம், அந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்படி லைட் இன்சிடென்ட் ஆகுது. இது நார்மல் லைனு, இது சப்போஸ் ரிஃப்ராக்டர்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது கிளாஸ், இது வாட்டர் மீடியம்னா இதுதான் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது நார்மலாக முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படி ஜெனரலாக கண்டுபிடிக்கிறது வேக்கம் டு அந்த மீடியம், ஏர் டு கிளாஸ், ஏர் டு வாட்டர், அந்த மாதிரி எடுத்தது தான் முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா. அது தனி. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வாட்டர் டு கிளாஸ் போச்சுன்னா என்ன நடக்கும், இல்லை கிளாஸ் டு வாட்டர் வந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக NG. இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை NWன்னு எடுத்துக்கிறேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்டட் ரே. சரியா? ஸோ அப்போ இந்த கேஸில் இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே வந்தால் இங்கே எப்படி ஃபார்முலா எழுதணும்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ், ஓகே, இங்கே வாட்டர் தான் நடக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். NWGனா என்ன அர்த்தம்? Wனா எந்த மீடியமில் ரிஃப்ராக்ஷன் நடக்குது, எந்த மீடியமில் லைட் என்டர் ஆகுது, WGன்னு போடுவோம். இது அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா NW/NG, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். கிளாஸில் லைட் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகிறது வந்து வாட்டர் மீடியமில். ஸோ NW/ என்ன பண்ணணும், NG. அப்போ வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ, அது இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைச்சிரும், ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய வேல்யூ கிடைச்சிரும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த்து, ஸ்பீடு, இது எல்லாமே என்னவா இருக்கும், இதை கனெக்ட் பண்ணோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டுன்னு போட்டு refractive index n, refractive index வந்து inversely proportional to speed of the light. refractive index அதிகமாக இருந்தால் அந்த மீடியமில் லைட்டோட ஸ்பீடு கம்மியாகிடும். அதாவது refractive index அதிகமாகுதுன்னா அந்த மீடியம் வந்து ஹை டென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரேரர் டென்சர் மீடியம் சொல்கிறோம் இல்லையா, எந்த மீடியமில் refractive index அதிகமாகுதோ அதில் டென்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதில் ஸ்பீடு என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஸோ ஸ்பீடும் லைட்டோடைய ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் கிளாஸு வாட்டர் எடுக்கிறீங்கன்னா இந்த கேஸில் எதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கிளாஸில் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும், வாட்டரில் ஸ்பீடு என்னவாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக இதோட மீனிங் என்ன நமக்கு தெரியும், 1.33 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ, வாட்டரோடைய கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இதில் எது கிரேட்டர், 1.5 கிரேட்டர், 1.33 லெஸ்ஸர். அப்போ எதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்,
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுல ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுல ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போ கிளாஸில் லைட்டோட ஸ்பீடு கம்மி, எதை கம்பேர் பண்ணும்போது, வாட்டரை கம்பேர் பண்ணும்போது. த ரீசன் இஸ் த வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ் தென் கிளாஸ். அதனால ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா கிளாஸில் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும், வாட்டரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். மொதல் ரீசன் ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்பீடு குறையுதுன்னா அங்கே எந்த காம்பனண்ட் குறையுதுன்னு அர்த்தம், எந்த காம்பனண்ட் சேஞ்ச் ஆகுன்னு அர்த்தம், வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறாது, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஒன் மீடியம் டு இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்போது எது சேஞ்ச் ஆகாது, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. எது தான் சேஞ்ச் ஆகும், வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும். வேவ்லென்த் சேஞ்ச் ஆனால் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஸ்பீடு ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ்லென்த். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீடு v is equal to நியூ லாம்டா. நியூனா என்ன அர்த்தம், ஃப்ரீக்வன்சியோடைய சிம்பிள் ஞாபகம் இருக்கா? velocity of light v is equal to frequency into wavelength. frequency ஒரு மீடியம் இன்னொரு மீடியம் சேஞ்ச் ஆகலாம். அப்போ சேஞ்ச் ஆக போகிற காம்பனண்ட் என்ன, ஏன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ஒரு மீடியம் இன்னொரு மீடியம் போகும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ எந்த காம்பனண்ட் சேஞ்ச் ஆகிருக்க முடியுங்க, வேவ்லென்த் சேஞ்ச் ஆக முடியும். அப்போ வேவ்லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த கேஸில் வேவ்லென்த்தும் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வேவ்லென்த் புரியுதா, ஸ்பீடு வியும் வேவ்லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ வெலாசிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் முன்னாடி சொல்லிட்டேன். இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக வரதுனால இதுக்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், வேவ்லென்த்துக்கு இது என்னவா தான் இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்க முடியும். புரியுதா? தட் இஸ் த ரிலேஷன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ்லென்த் கனெக்ட் பண்ணாலும் சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சரி. ஸோ அதை ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு. ஓகேவா? அதே மாதிரி வேவ்லென்த்துக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம நிறைய ப்ரொபோஷனாலிட்டி கேஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கால்குலேஷன். ரைட், இந்த கொஸ்டின் வாங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. refractive index of a certain glass is 1.5. ஸோ கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, n equal to 1.5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, whose wavelength in vacuum என்ன கொடுத்துருக்காங்க, 6000 ஆங்ஸ்ட்ராங். எதில், வேக்கமில் அதோட வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. the wavelength of this light when it passes through glass என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேக்கமில் லைட்டோடைய வேவ்லென்த் வந்து 6000 ஆங்ஸ்ட்ராங். அந்த லைட் வந்து வேக்கம்ல இருந்து எங்கே ட்ராவல் ஆக சொல்லியிருக்காங்க, கிளாஸில் ட்ராவல் ஆச்சுன்னா அப்போ என்ன வேவ்லென்த் இருந்திருக்கும், இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 1.5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர், ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். என்ஜி என்னென்ன அர்த்தம், ரிஃப்ராக்ஷன் நடக்கிற மீடியம் எது, கிளாஸில். லைட்டு பாஸ் ஆகிற என்டர் ஆகிற மீடியம் எது, ஏரில். அப்போ இது எப்படி எழுதணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரிலேட்டிவ் எழுதும்போது ரிஃப்ராக்ஷன் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஸோ அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா என்ஜி பை என்ஏ. புரிஞ்சுதா, என்ஜி பை என்ஏ. இதில் வேவ்லென்த் கனெக்ட் பண்ணிங்கன்னா வேவ்லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொன்னேன் இல்லையா, அப்போ இங்கே என்ன எழுதணும், லாம்டா ஏ மேலே வந்துடும், லாம்டா ஜி வேவ்லென்த் ஏர் மேலே இருக்கும். ஏன், இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், வேவ்லென்த் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனதுனால லாம்டா ஏ இங்கே வரணும், லாம்டா ஜி டினாமினேட்டரில் வரணும். தட் இஸ் கால்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல் பண்ணணும், பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தியா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக மாற்றி எழுதிக்கணும். கிளியர்? இதுதான் ஆக்சுவலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க கொடுத்துருக்க டேட்டாவை. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் 1.5, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து 1, அது ஃபிக்ஸ்டு. ஏர் ஆர் வேக்கம்னு சொல்லிட்டாங்கனால அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு அர்த்தம். சரியா? கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1.5. லாம்டா ஏ ஏன்னா என்ன அர்த்தம், வேவ்லென்த் இன் வேக்கம் ஆர் ஏர் மீடியம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6000 பை கிளாஸில் அப்போ என்ன வேவ்லென்த் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர்.
1.5 we can write 3/2, correct? 3/2. 1.5 எப்படி எழுதலாம்? 3/2 equal to 6000 by lambda g. சொன்னது புரியுதா என்ன பண்ணிருக்கிறேன்னு? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது 1 டைம் 3 டைம்ஸ் 1 3 சார் 3 என்ன வரும்? சாரி 2 3 சார் 6 இல்லையா? 3 டேபிளில் எழுதினீங்கன்னா 1 இது 1 டைம் இது என்ன வரும்? 2 × 3 6 0 0 0. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. லாம்டா ஜி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4000 ஆங்ஸ்ட்ராங். புரியுதா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கரெக்டாக அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேஸில் வர எல்லா கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? அதில் எதுவுமே காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரே பாயிண்ட் தான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே எந்த மீடியமில் என்டர் ஆகுது எந்த மீடியமில் ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை எதில் எழுத கற்றுக்கணும்? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் எழுத கற்றுக்கணும். இது மாதிரி எழுதுனா என்ன அர்த்தம்? எதில் ரிஃப்ராக்ஷன் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். எந்த மீடியமில் ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ஓகே, இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய மீடியம். எது என்டர் ஆகிற மீடியம்? லைட் இன்சிடென்ட் ஆகிற மீடியம். அது இப்படி எழுதுனா என்ஜி பை அந்த மீடியம் ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டிங் மீடியம் பை டினாமினேட்டர் என்ன எழுதணும்? எந்த மீடியமில் என்டர் ஆகுதோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா லாம்டா ஏ பை லாம்டா ஜி போடும். ஒருவேளை வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணுங்க? வெலாசிட்டி VA பை VGன்னு போட்டிருப்பேன். VAனா என்ன அர்த்தம்? வெலாசிட்டின் வேக்கம். அப்போ அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? Cக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்கம் ஆகிடும். இங்கே VGன்னு போட்டுப்பேன், வெலாசிட்டி ஆஃப் கிளாஸ். ஏன்னா தட் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த்தும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வெலாசிட்டி வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதை நான் ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருந்த அந்த பாயிண்ட். ஸோ நவ் டெல் மீ த ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 4000 ஆங்ஸ்ட்ராங். இது மெத்தடில் போட்டது. இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். லைட்டோடைய ஸ்பீடு வந்து எதில் அதிகமாக இருக்கும்? நம்ம முதல்ல சொல்லிட்டது இல்லையா? வேக்கமில் அதிகமாக இருக்கும். எதில் கம்மியாக ஆரம்பிக்கும்? மீடியம் போகும்போது கம்மியாகிடும். அது கம்மியாகிறதுக்கு ரீசன் என்ன? ஸ்பீடு கம்மியாகிறதுக்கு வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகுது. வேவ் லென்த்து சேஞ்சுன்றது என்னது? டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த்து. ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு என்ன ஆகுது? ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டோம், அது மாறலன்னு சொல்லிட்டோம். அப்போ வேவ் லென்த்து தான் மாறுது. வெலாசிட்டி குறையுதுன்னா அங்கே வேவ் லென்த்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த ஆப்ஷனில் ஒன்றா பாருங்கள். வேக்கமில் வேவ் லென்த் வந்து 6000 ஆங்ஸ்ட்ராங்னா ஆப்ஷனில் வர எல்லா டேட்டாவும் எதோட கம்மியாக தான் இருக்கணும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 6000 கம்மியாக இருக்கிறதா ஆன்சராக வர முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 6000 கம்மியாக வரணும். வேக்கம்லேருந்து மீடியமுக்கு போச்சுன்னா வேக்கமில் இருந்து வேவ் லென்த்தை விட மீடியமோட வேவ் லென்த்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் ஸ்பீடு குறையுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே எதனுடைய ஆப்ஷன்? கிளாஸில் லைட்டோடைய வேவ் லென்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட். அப்போது 6000 ஈக்குவல் டு 6000 பாசிபிள் கிடையாது. ஏர் டு கிளாஸ் போகும்போது ரெண்டு ஒரே வேவ் லென்த் இருக்காது. ஏன்னா வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகும், ஆல்சோ டிக்ரீஸ் ஆகும். வேக்கம் டு எனி மீடியம். கிளியர்? 9000ன்றது கிரேட்டர் வேவ் லென்த். எதை விட? வேக்கமை விட. வேவ் லென்த்து டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. 6000 கம்மியாக தான் இருக்கணும். அதனால் இதுவும் கிடையாது. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டிஸ் 4000 ஆங்ஸ்ட்ராங். இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி லைட்டு ட்ராவல் ஆகுது, ஒன் மீடியம் டு அதர் மீடியம் ஆகும்போதும் எந்த காம்பனண்ட் சேஞ்ச் ஆகும், எது இன்க்ரீஸ் ஆகும், எது டிக்ரீஸ் ஆகும், இதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் எலிமினேட் ஃப்ரம் த ஆப்ஷன் ஆல்சோ சம்டைம்ஸ். சில சுச்சுவேஷனில் 2 ஆப்ஷன் லெஸ் தான் இருக்கும், ரிமைனிங் 2 எலிமினேட் ஆகிடும். ஸோ 2 கன்ஃபார்ம் எலிமினேட் பண்ணிட்டா கூட ரிமைனிங் 2 நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் போட்டு கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? பட் நமக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 ஆப்ஷன் அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அது நீங்கள் கான்செப்ட் புரியும் போது இவ்வளோ இந்த கால்குலேஷன் தேவையில்லை, இந்த ஆன்சரை நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துருக்க முடியும் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ஷன் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. கண்டினியூஸாக நம்ம அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இப்போ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் தான் லென்ஸுக்கு போவோம். ஏன்னா நமக்கு சிலபஸில் அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A ray of light passes through a 4 transparent media with refractive indices என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா μ1, μ2, μ3 அப்புறம் μ4 shown in the figure. The surfaces of all media are parallel. எல்லா மீடியாவும் பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இஃப் த எமர்ஜென்ட் ரே இஸ் பேரலல் டு த இன்சிடென்ட் ரே ஏபி மஸ்ட் பி. ஸோ இதான் இன்சிடென்ட் ரே. இதான் என்னது? இன்சிடென்ட் ரே ஏபி.
ஸோ அவங்க கொடுத்துருக்க கேஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஏபி தான் என்னது, இது வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சிடென்ட் ரே அதை வந்து எது கூட கனெக்ட் பண்ணுறாங்க, எமர்ஜென்ட் ரே. இந்த ரே வந்து என்னது, எமர்ஜென்ட் ரே. ஓகே, எமர்ஜென்ட் ரேனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் தெளிவாக புரிஞ்சுங்க. எமர்ஜென்ட் ரே அப்படின்னா ஒரே ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் போச்சுன்னா லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது சொல்கிறோம். அந்த வெளியில் வர லைட் ரே நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ராக்டட் ரேன்னு சொல்கிறோம். மல்டிபிள் மீடியம் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருந்துச்சுன்னா ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரே, அந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடந்து ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரேவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ப்ரிசம் எடுக்கிறீங்கன்னா ப்ரிசமில் என்ன நடக்கும், ஏர் டு ப்ரிசம், ப்ரிசம் டு மறுபடியும் ஏர் மீடியமுக்கு வரும். ப்ரிசம்லேருந்து மறுபடியும் ஏர் வரும்போது ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரே, இங்கே கொடுத்த இன்சிடென்ட்டுக்கு ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரே என்னன்னு சொல்லுவேன், எமர்ஜென்ட் ரே. எமர்ஜென்ட்னா ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரே. ஸோ அந்த டேர்ம் நம்ம எப்போ ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடந்து கடைசியாக லைட் ரே வெளியில் வரும்போது அந்த ரேவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே சிங்கிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கல, மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேஸில் என்ன நேச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம முன்னாடி ஒரு திக்னஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த கேஸே வாங்க, இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இதே கேஸு இது மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் தான். என்னது, ஏரு கிளாஸு திரும்ப எந்த மீடியமுக்கு வந்துடும், இது அகெயின் ஏர் மீடியம். கரெக்டாக, ஏர் கிளாஸு மறுபடியும் வெளியில் லைட் எங்கே வந்துடும், ஏர் மீடியமுக்கு வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஃபைனலாக வெளியில் வர ரேவனை என்ன சொல்ல முடியும், எமர்ஜென்ட் ரே. ஏன்னா 2 ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஏர் டு கிளாஸு, மறுபடியும் கிளாஸ் டு ஏர் வெளியில் வரதுனால த ஃபைனல் ரே, இங்கே இன்சிடென்ட் ஆகிற ரே ஃபைனலாக எப்படி வந்திருக்கோ அந்த ரே என்னன்னு சொல்லுவேன், எமர்ஜென்ட் ரே. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நார்மல் லைன் ட்ரா பண்ணுங்க. நார்மல் லைன் ட்ரா பண்ணால் என்ன நடக்கும், ஸோ இன்சிடென்ட்டு இது ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன், மறுபடியும் இது வந்து என்னது, கிளாஸ் டு ஏர். கிளாஸ் டு ஏர்ன்றது என்னது, கிளாஸ்ன்றது என்ன மீடியம், டென்சர் மீடியம், ஏர்ன்றது ரேரர் மீடியம். டென்சர் டு ரேரர்னா ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல், ரேரர் டு டென்சர்னா ரிஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் த நார்மல். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இதிலிருந்து வெளியில் வர ரே எப்படி போகும், அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். ஓகே, இதுலேருந்து வெளியில் வர ரே வந்து எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த நார்மல். சொல்கிறது புரியுதா? ஸோ இது R1 R2, இந்த ரேவை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், எமர்ஜ்டு ரே. ஏன் எமர்ஜ்டு ரேன்னு சொல்கிறேன், மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது கடைசியாக வர ரே, வெளியில் வர ரேவை நம்ம என்ன சொல்லுவோம், எமர்ஜ்டு ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர் டு கிளாஸ், கிளாஸ் டு ஏர். இப்படி இன்சிடென்ட்டான இந்த லைட் ரே தான் ஃபைனலாக என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகிட்டு இப்படி போயிருக்க வேண்டிய ரே எப்படி போயிருக்கணும், ஆக்சுவலாக அந்த ரே எப்படி போயிருக்கணும், இந்த கிளாஸ் இல்லைன்னா அந்த லைட் ரே எப்படி போயிருக்கும், இந்த மாதிரி போயிருக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? இந்த கிளாஸ் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட்டை ஆக்சுவலாக இப்படி போயிருக்க வேண்டிய ரே டியூ டு மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்னால ஏர் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, கிளாஸ்னால டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகுது, பிகாஸ் ரேரர் டு டென்சர். ஏர் வந்து ரேரர் மீடியம், கிளாஸ் டென்சர் மீடியம். ரேரர் டு டென்சர் வந்தால் டுவர்ட்ஸ் நார்மல் ரிஃப்ராக்ட் ஆகும். கிளாஸ் டு ஏர் வரும்போது ரேரர் டு டென்சர் டு ரேரர், ஏன்னா கிளாஸ் டென்சர் மீடியம், ஏர் வந்து ரேரர் மீடியம். அப்போ அவே ஃப்ரம் த நார்மல் போகுது. அதனால தான் எப்படி போகுது, அவேவாக போயிருக்கு. கரெக்டாக? இப்படி போயிருக்க வேண்டிய ரே ஃபைனலாக எப்படி போகுது, இந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் ஃபைனலாக வெளியில் வந்த ரே எந்த மீடியமுக்கு வந்துருச்சு, ஏர் மீடியமுக்கே வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக இப்படி போயிருக்க வேண்டிய ரே இப்படி போகுது இல்லையா, இந்த ரெண்டு ரேவும் பாருங்கள், இமேஜினரியாக இப்படி போயிருந்தா அந்த ரெண்டு ரேவும் எப்படி இருக்குது பாருங்கள், பேரலாக இருக்குது. தெரியுதா? இது ரெண்டு என்னவா இருக்கும், ஃபைனலாக இது ரெண்டு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ராக்டட் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடந்து எமர்ஜ் ஆகக்கூடிய அந்த ரேவும் இன்சிடென்ட் ரேவுக்கு நேராக இமேஜினரி லைன் ஒன்று ட்ரா பண்ணிங்கன்னா, ரிஃப்ராக்டட் ட்ரா பண்ணிங்கன்னா, ரெண்டும் பேரலல் டு ஈச் அதராக இருந்ததுன்னா இன்சிடென்ட்டான ரேவும் ஃபைனலாக எமர்ஜென்ட்டான ரேவும் ஒரே மீடியம்னு அர்த்தம். ஒரே மீடியமாக இருந்தால் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஏரு திரும்ப எந்த மீடியமுக்கே வந்திருக்கு, ஏர் மீடியமுக்கே வந்திருக்கு. ஸோ இன்சிடென்ட்டான அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இமேஜினரி லைன், இந்த மீடியம் இல்லாமல் இருந்தால் எப்படி போயிருக்கும், ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபைனலாக எமர்ஜென்ட்டான ரேவுக்கும் நீங்கள் இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, மீன்ஸ் இது எமர்ஜென்ட் ரே, இது ரெண்டு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது ரெண்டும் எப்படி இருக்கும், பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். எப்போ இன்சிடென்ட்டும் ஃபைனலாக எமர்ஜென்ட்டான மீடியமும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த கொஷினில் அதுதான் நடந்திருக்கு. See that AB கொஷினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, எமர்ஜென்ட் ரே CD
பேரலல், இதை இமேஜினரியாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இது எப்படி இருக்கும்? see here, இப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த டூ ரேவும் என்னவா இருக்குது? பேரலல் டு ஈச் அதராக இருக்குது. தெரியுதா? these two are parallel to each other. அந்த மாதிரி நேச்சர் எப்போ தான் கிடைக்க முடியும்? மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடந்து எமர்ஜென்ட்டாக ஆகிற ரேவும் இன்சிடென்ட் பேரலாக இருந்தால் the two medium are same. அப்போ இந்த மீடியம் இருக்கு இல்லையா, இந்த மீடியம் என்னது? μ4. இந்த மீடியம் என்ன சொல்லியிருக்காங்க? μ1. ரெண்டும் ஒரே மீடியமாக தான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ரெண்டும் ஒரே மீடியமாக இருக்கும்போது மட்டும்தான் இது நடக்கும். அப்போ ரெண்டும் வாட் எவர் மீடியம், இது என்ன மீடியமோ அதே மீடியம் தான் இருக்கும், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சேம். ஸோ ஆப்ஷனில் refractive index of this one equal to this one. அதுக்கு ரீசன் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் இது. தட் இஸ் த நேச்சர். மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது எமர்ஜென்ட் ரே எப்படி இருக்குதுன்றதை வச்சு என்ன மீடியமில் அது வெளியில் வந்து சொல்லிட முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A rectangular tank of depth 8 meter is full of water and refractive index கொடுத்துட்டாங்க. The bottom is seen at the depth ன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கனெக்டட் வித் ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ் டேங்க்கில் ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் வந்து நம்ம மேலேருந்து பார்க்கும்போது மேலே டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது ஆக்சுவலாக அங்கே இருக்காது, வேறு ஒரு ஏதோ இடத்துல இருக்கும். நம்ம எவ்வளோ ஆங்கிளில் அந்த ஃபிஷ்ஷை வியூ பண்ணுறோமோ அதை பொறுத்து அதனுடைய இமேஜ் வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் இருக்கிற இடம் வந்து வேறு ஒரு இடத்துல காமிக்கும் டியூ டு ரிஃப்ராக்ஷன்னால. ஓகே, இந்த கேஸில் நம்ம டெப்த்து கொடுக்கும்போது ரியல் டெப்த்துன்றது ஒரிஜினலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்றது, அப்பேரண்ட் டெப்த்துன்றது நம்ம வியூ பண்ணும்போது எங்கே தெரியுது. அது எதனால் அது மாறுதுன்னா டியூ டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம ஏர் மீடியமில் இருக்கிறோம், ஃபிஷ் இருக்கிற இடம் சப்போஸ் ஃபிஷ் எடுக்கிறீங்க ஃபிஷ் டேங்கில் அப்படின்னா வாட்டர் மீடியமில் இருக்குது. ஸோ ஏர் டு வாட்டர் மீடியம் போகும்போது நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம வாட்டர் டு ஏரில் தான் நமக்கு ஆப்ஜெக்ட் தெரியுறதுனால டென்சர் டு ஏரில் வரும்போது அவே ஃப்ரம் த நார்மலில் தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த கேஸுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n equal to ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த். ரியல் டெப்த்னா ஒரிஜினலாக அதனுடைய ஆப்ஜெக்ட் எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, அப்பேரண்ட் டெப்த் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ தூரத்தில் தெரியுது, மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, அதான் அப்பேரண்ட் டெப்த். ஸோ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு பதிலாக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிட்டாங்க? மியூ. ஸோ அதனால் இங்கே மியூன்னு யூஸ் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் 4/3 ஈக்குவல் டு ரியல் டெப்த்து. டேங்கோடைய டெப்த்துன்னு சொல்லியிருக்காங்களே அதான் என்னது? ரியல் டெப்த் 8 பை அப்பேரண்ட் டெப்த்து தெரியல. ஸோ அதை சிம்பிளாக ஏடின்னு எடுத்துக்குவோம். சரியா? இதை நம்ம சிம்பிளி வி கேன் சே ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 3 × 2 6 ஆகிடும். ஸோ ஃபைனலாக அப்பேரண்ட் டெப்த் ஏடி ஈக்குவல் டு 6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். மீட்டர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ அதனால் இதில் எதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் கிடையாது. பாயிண்ட் புரிஞ்சுதா? எஸ். போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேவ்லென்த் ஆஃப் லைட் in two liquids X and Y 3500 angstrom 7000 angstrom, then the critical angle the critical angle கான்செப்டும் ரொம்ப முக்கியம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை திரும்ப ஜஸ்ட் நான் ஒரு இதில் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு அது கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கான்செப்ட்டும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ரைட். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸில் ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகிற மீடியம் எந்த மீடியமில் இன்சிடென்ட் ஆகும் அப்படின்னா டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா அதனுடைய கேஸ் என்ன கண்டிஷன்? லைட் ஷுட் பி இன்சிடென்ட் இன் எ டென்சர் மீடியம்
டு ரேரர் மீடியம். டென்சர் டு ரேரர் போனாதான் எதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கான பாசிபிலிட்டியே இருக்கும். ஓகேவா? டென்சர் டு ரேரர் போனாலே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். லைட் ஷுட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. செகண்ட் கண்டிஷன், த இன்சிடென்ட் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரான ஆங்கிள் லைட்டை இன்சிடென்ட் பண்ணாதான் த டோட்டல் லைட் ஆல்சோ என்னது ரிஃப்ளெக்டட் டு த சேம் மீடியம். அதாங்க ஜஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் லைட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், டென்சர் டு ரேரர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நார்மல் லைன், இது வந்து நார்மல் லைன். ஸோ இந்த லைட் வந்து இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள். இது நான் பர்டிகுலராக கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லைட்டு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டட் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா, த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இதான் வந்து ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். இது நார்மல் லைன். புரியுதா? தட் இஸ் த கண்டிஷன். கிரிட்டிக்கல் ஆங்கிளில் லைட்டு இன்சிடென்ட் ஆகுதுன்னா இன்டெரக்டாக இன்னொரு வேர்டு உங்கள் மைண்டில் வரணும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாலே லைட்டு ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். இந்த ஒரே ஒரு வேர்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்ற அந்த ஒரு வேர்டு கிவ் லாட் ஆஃப் க்ளூ. ஸோ இந்த சுச்சுவேஷனில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள் வென் த லைட் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு எக்ஸாக்டாக அதில் லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எக்ஸாக்டாக என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். புரியுதா? ஸோ இது வந்து டென்சர், இது ரேரர். சப்போஸ் இது வந்து இன்கேஸ் ஏர் மீடியமாக இருந்து இது எனி டென்சர் மீடியம், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. சொல்கிறது புரியுதா? ஸோ எனி மீடியமாக கூட வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. இது வந்து சாரி, இதை இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். இதை N1 N2 யூஸ் பண்ணாமல், ஏன்னா இதில் N1 N2 யூஸ் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் N1 எடுத்தால் அது எப்பயுமே அதுதான் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டு இன்சிடென்ட் ஆகக்கூடிய மீடியம்னு அர்த்தம். நீங்கள் N2ன்னு கொடுத்து அது கூட இன்சிடென்ட் மீடியம் எடுக்க முடியும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் எப்படி எழுத போகிறேன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். இதை நான் எப்படி எழுத போகிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் N1 N2க்கு பதிலாக இப்படி எதுனா எப்பயுமே தப்பு வராது. இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. N1 N2 இதெல்லாம் எடுத்து தப்பாக எடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் இதை N1 சில நேரத்தில் இதை N2 கொடுப்பாங்க, இல்லை இதை N1 இதை N2 கொடுக்கலாம். ரெண்டுமே மாற்றி கொடுத்தாலும் மீனிங் ஒன்று தான், லைட்டு டென்சர் டு ரேரரில் தான் பாஸ் ஆகினா தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடைக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் N1 N2னா இதுக்கு தான் நீங்கள் N1 கொடுக்கணும், இதுக்கு N2 தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. இதுக்கு N1 இதுக்கு N2 கொடுக்கலாம். ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் N1 N2ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படின்றதுனால கன்ஃபியூஷன் இல்லாத இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம் இன்ஸ்டெட் ஆஃப் N1 N2க்கு பதிலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர். புரிஞ்சுதா? இப்படி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூசிங் ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறேன் இந்த கேஸுக்கு. யூசிங் ஸ்னெல்ஸ் லாவுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக எப்படி படித்தோம், N1 into sin I equal to N2 sin R. ஓகே, N1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். N1னா புரிஞ்சுக்க வேண்டிய மீனிங் என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம்னு சொல்லக்கூடாது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் எது வேணாலும் சொல்லலாம் இல்லையா, வாட்டர், கிளாஸு, ஏரு, கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது யூ கேன் சே எனிதிங் மீடியம் 1 மீடியம் 2. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால் அப்படி பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்காக N1 N2 கொடுத்துட்டோம். நீங்கள் அதை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்னெல்ஸ் லா படிக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம் இன்ட்டு sin I, அதில் இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன, ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த என்ன மீடியம், ரிஃப்ராக்டட் மீடியம் இன்ட்டு sin R. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்னெல்ஸ் லாவை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம் இன்ட்டு sin I. சொல்கிறது புரியுதா? ஸ்னெல்ஸ் லா நான் இனிமேல் இப்படி தான் படிக்க போகிறேன். இப்படி வச்சிங்கன்னா எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு தப்பு வராது, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும், குழப்பமே இருக்காது உங்களுக்கு.
கிளியராக ஆன்சர் வரும் இன்ஸ்டெட் ஆஃப் n1 n2 போடும்போது. ஏன்னா மீடியமோட வேல்யூ மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் n1 இங்கே எடுக்கிறதா இல்லை n2 அங்கே எடுக்கிறதான்ற குழப்பம் சில நேரத்தில் வந்துடும். அதில் ஆன்சர் தப்பாக வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஸ்னெல்ஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த மீடியமில் லைட் இன்சிடென்ட் ஆகுதோ அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு த இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேரர் மீடியம் இன்ட்டு சைன் ஆஃப் த ரிஃப்ராக்டட் ஆங்கிள். சாரி, ரேரர் கிடையாது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டட் மீடியம் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஐ. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்னெல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வராது. ஸோ இனிமேல் ஸ்னெல்ஸ்லாம் கேட்டாங்கன்னா சிம்பிளாக டோன்ட் சே n1 sin i ஈக்குவல் டு n2 sin r அப்படி சொல்லாதீங்க. லைட் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், refractive index of the incident medium into sin of incident angle equal to refractive index of the refracted medium into sin of the or refracted angle அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. இங்கே இன்சிடென்ட் மீடியம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸுக்கு இன்ட்டு சைன் ஐசி. எந்த மீடியமில் லைட்டு இன்சிடென்ட் ஆகுது? லைட்டு இன்சிடென்ட் ஆகிற மீடியம் வந்து டென்சர் மீடியம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம், அந்த மீடியமில் லைட் இன்சிடென்ட் ஆகுது இன்ட்டு இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எதில் ரிஃப்ராக்ட் ஆகுது, ரேரர் மீடியமில். இந்த கேஸில் இந்த கேஸுக்கு இது ஜென்ரல் ஃபார்முலா, இந்த பர்டிகுலர் கேஸுக்கான ஃபார்முலா நான் இப்போ எழுதுறேன். ஸோ இன்சிடென்ட் மீடியம் வந்து டென்சர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஐசி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேரர் மீடியம் இன்ட்டு இங்கே வந்து இங்கே வந்து ஆர் போடணும், ரிஃப்ராக்டட் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இன்ட்டு சைன். இங்கே ஆருக்கு பதிலாக என்ன வருது, 90 டிகிரி. ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த கேஸுக்கு ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டா? இப்போது சைன் 90 வேல்யூ என்ன ஆகிடும், இங்கே 1 ஆகிடும். கரெக்டா? சைன் 90 வேல்யூ 1 அப்படின்னா இங்கே எப்படி எழுதலாம் பாருங்கள், சைன் ஐசி refractive index of the denser medium into sin IC equal to refractive index of rarer into இதனுடைய வேல்யூ 1 ஆகிடும். அப்போது sin IC எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா refractive index of rarer medium by refractive index of denser medium. ஓகே, ஸ்பேஸ் பார்த்தது தனியாக எழுதுகிற அந்த ஃபார்முலாவை. therefore sin IC equal to refractive index of rarer by rarer medium, refractive index of denser medium உடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? இனிமேல் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வர கேஸில் எப்படி இனிமேல் நான் போச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் சைன் ஐசி ஈக்குவல் டு ஃபார்முலா இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். இப்போ நான் இதை என்ன பண்ண முடியும், ஸ்பீடு கூட நான் கிரிட்டிக்கல் ஆங்கிளை கனெக்ட் பண்ண முடியும், வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட நேச்சர் தெரியும். ஒன் மீடியம் இன்னொரு மீடியம் போகும்போது ஸ்பீடு என்ன ஆகும், வேவ் லென்த் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஃபார்முலாவை ஃபைனலாக நான் ஒரு ஓவரால் ரிலேஷன் கொடுக்க போகிறேன். இதை வச்சு எல்லா கேஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் sin IC we can write refractive index of the rarer medium by refractive index of the denser medium equal to speed. இது ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இங்கே எப்படி எழுதணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே என்ன வரணும், ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியம் நியூமரேட்டரில் வரணும், ஸ்பீட் ஆஃப் ரேரர் மீடியம். சொல்கிறது புரியுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்பீடு என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் வந்துன்னா ஸ்பீடு எங்கே வரணும், டினாமினேட்டரில் வரணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது டினாமினேட்டர் தான், இது நியூமரேட்டரில் வந்துடும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேரர் டு டென்சரோட ரேஷியோ ஆல்சோ ஈக்குவல் டு வாட், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம் பை ரேரர் மீடியம் ரேஷியோ எடுத்தாலும் என்ன தான் இருக்கும், இங்கே கேஸில் சைன் ஐசிக்கு ஈக்குவலாக இருக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு. வேவ் லென்த் கூட எழுதுனீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ inversely proportional to wavelength. So wavelength of denser medium by wavelength of rarer medium. So இது நாம் இனிமேல் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது ஓவரால் ரிலேஷன். இது இந்த கேஸில் ஜஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு மட்டும் ரிலேட் பண்ணும்போது, ஒருவேளை ரேரர் மீடியம் ஏராக இருந்ததுன்னா என்னோட வேல்யூ 1 ஆகிடும். 1 by refractive index of that
கிளாஸ் மீடியம் ஆர் வாட்டர் மீடியம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஸோ 1/, அந்த மீடியம் மட்டும்தான் அங்கே வரும். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ட்ரிகனாமெட்ரியோடைய ப்ராப்பர்ட்டி, சைனோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? The value of angle of any angle of sine always what lies between -1 and +1. -1க்கும் +1க்கும் பிட்வீனில் தான் என்ன இருக்கும்? எனி வேல்யூ ஆஃப் தீட்டா இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங். நான் சொல்கிறது புரியுதா? ஆங்கிள் நீங்கள் 30 டிகிரியோ 45 டிகிரியோ 320 இல்லை 480 வாட் எவர் தீட்டா வேல்யூ இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் இன் சைன், அதனுடைய மேக்ஸிமம் ஆன்சர் என்னதான் இருக்க முடியும்? பாசிட்டிவ் சைடில் +1, நெகட்டிவ் சைடில் -1. மீதி எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? லெஸ்ஸர் தென் +1 அந்த -1க்கு நடுவில் தான் இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு க்ளூ, ஏன் இது லெஸ் தென் 1லாம் வரலான்னு சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ரேரருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டென்சரை விட என்னவாக தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும். அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 பாயிண்டில் தான் கிடைக்கும். புரியுதா? ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர். ரேரரில் தான் லைட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும், டென்சரில் கம்மியாக இருக்கும். நியூமரேட்டர் கம்மி, டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் திரும்ப ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 0 பாயிண்டில் தான் கிடைக்கும், லெஸ் தென் 1ல் தான் கிடைக்கும். ஸோ ட்ரிகனாமெட்ரிக் கண்டிஷன் எப்பயுமே ஃபெயிலியர் ஆகாது. புரியுதா? அப்படி தப்பாக எதுங்க இங்கே ரேரர் பை டென்சரினா தப்பாகிடும், ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. கரெக்டா? எஸ். ஓகே, அடுத்தது இதிலே பாருங்கள், வேவ் லென்த் வந்து ரேரரில் அதிகமாக இருக்கும், டென்சரில் கம்மியாக இருக்கும். அப்போ நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ண ஃப்ராக்ஷனில் என்ன வரும்? ஆன்சர் வரும் 0 பாயிண்டில் வரும். அந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ லெஸ் தென் 1 தான் கிடைக்கும், கிரேட்டர் தென் 1 எப்பயுமே கிடைக்காது. பிகாஸ் சைன் ஐசி சைன் தீட்டாவில் கிரேட்டர் தென் 1ன்ற ஆன்சர் எப்பயுமே வரவே வராது, எந்த சுச்சுவேஷன்லையும் வராது. ஓகே, அதனுடைய மேக்ஸிமமே +1 தான். ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த க்ளூ. லெஸ் தென் 1 தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டா கூட அதை ரிலேட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதை வச்சு தான் இப்போ நம்ம அடுத்த கேஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். எஸ், இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. த வேவ் லென்த் ஆஃப் லைட். ஸோ கொஷினில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் டேட்டா எதில் கொடுத்துருக்குறாங்க? வேவ் லென்த்து கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா எந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்திருக்கும்? லைட்டு வந்து 3500 ஆங்ஸ்ட்ராங் ஒரு மீடியமில் இருக்குது வேவ் லென்த்து, இன்னொரு மீடியமில் 7000 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருந்திருக்கும் அந்த கேஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளியரா? இந்த இடத்துல எங்கேயாவது லைட்டு வந்து எந்த மீடியமில் இன்சிடென்ட் ஆகுது, எந்த மீடியமில் ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள். த வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் 2 லிக்விட்ஸ்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று ஒய். ஓகே, 3500 ஆங்ஸ்ட்ரான் 7000 ஆங்ஸ்ட்ரான் அதனுடைய வேவ் லென்த் ரெண்டு லிக்விடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களே தவிர கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் வில் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லலை அவங்க? எதில் இன்சிடென்ட் ஆகுது லைட்டு, எதில் ரெஃப்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள், அந்த சொன்னல அந்த வேர்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா, லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். டென்சர் டு ரேரரில் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இதில் எது டென்சர் மீடியம்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேவ் லென்த்து. கரெக்டாக? ஸோ வேவ் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ரிலேஷன் என்ன சொல்லியிருந்தேன்? See here, refractive indexும் வேவ் லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது எதில் கம்மியாக இருக்கணும், எதில் அதிகமாக இருக்கும்? ரேரரில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், டென்சரில் வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க கொடுத்துக்கிற அந்த ரெண்டு வேவ் லென்த்தில் எந்த வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மீடியம் வந்து ரேரர் மீடியமுடைய வேவ் லென்த். எந்த மீடியமுடைய வேவ் லென்த் கம்மியாக கொடுத்துருக்குறாங்களோ அது என்ன மீடியம்னு அர்த்தம்? டென்சர் மீடியம். அப்போ தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டினில் எதுவுமே டேரெக்டாக இல்லை, ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அந்த க்ளூ மட்டும் தான் சால்வ் பண்ணணும். இப்போ நான் ஃபார்முலாவை எழுத போகிறேன். எப்படி எழுதணும்னு பாருங்கள். சைன் ஐசி ஈக்குவல் டு வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா நான் என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருந்தாங்க ஃபார்முலாவில்? refractive index of wavelength of denser medium by wavelength of rarer medium. எப்போ wavelengthக்கும் critical angleக்கும் உள்ள ரிலேஷன், wavelengthக்கும் ஸ்பீடும் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியம் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர் மீடியம் எடுத்திருப்பேன். இதுவே refractive index கேட்டிருந்தாங்கன்னா refractive index of rarer by refractive index of denser, inversely proportional. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா, அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ டென்சர் ரேரர்னு கொஸ்டினில் எங்கேயுமே சொல்லலை, எது டென்சர் மீடியம்னு சொல்லலை, எது ரேரர் மீடியம்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டேன். இதில் எது டென்சராக இருந்துக்க முடியும், எது ரேரராக இருந்துக்க முடியும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா டென்சர் மீடியமில் வேவ் லென்த் குறையும், ஏன்னா அதில் ஸ்பீடு குறைஞ்சிரும்.
ரேரர் மீடியமில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? டென்சரை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதில் எது வேவ் லென்த் அதிகமாக இருக்குதோ அந்த வேவ் லென்த் தான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். ஓகே, எந்த வேவ் லென்த் கம்மியாக இருக்குதோ அதான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப், சாரி மாற்றி எழுதிட்டேன். வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறது ரேரர், வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறது டென்சர். புரிஞ்சுதா எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு? கிளியர்? ரைட். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதோட வேல்யூ என்ன வந்திருக்கு? டென்சர் வந்து 3500, ரேரர் 7000. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இது என்ன ஆகிடும்? இது 1 டைம், இது 2 டைமா? 35 into 2 70. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1/2. ஸோ அப்போ சைன் ஐசி 1/2னா எந்த ஆங்கிளுக்கு டேபிள், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் எந்த ஆங்கிளுக்கு 1/2 கிடைக்கும்? சைனில் சைன் 0 0, சைன் 30 என்னது? 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 என்னது? 1. ஸோ 1/2ன்றது அப்போ எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும்? ஐசி ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் எந்த ஆங்கிளில்? 30 டிகிரியில். 30 degree is the answer. புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? ஏதாவது டவுட்டா? காட் இட்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. கொஷினில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குன்னா, நீங்கள் அவங்க எது இன்சிடென்ட்னு சொல்லவே இல்லை, கொஷினில் எது ரிஃப்ராக்ட்னு சொல்லவே இல்லை, கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு 2 வேவ்லேருந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து 3000/7000 போடுறதா இல்லை 7000/3000 போடுறதா, இதுதான் குழப்பம் வரும். புரியுதா? ஸோ அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். கொஷினில் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லும் போதே அப்போ 2 மீடியம் இருக்குன்னு அர்த்தம். டென்சர் டு ரேரர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். மீன்ஸ் இன்சிடென்ட் டென்சர் ரேரர் அங்கே. அப்புறம் வேவ் லென்த் ரிலேஷன், ஸ்பீடு ரிலேஷன் ஆல்ரெடி நான் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துட்டேன். கிளியர்? இனிமேல் அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் இஸ் half of its velocity in air அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கம் வந்து என்னது? சி. கரெக்டா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எப்பயுமே என்னன்னு சொல்லியிருக்க? ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் வந்து சி. அதோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். திஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட். அது எப்பயுமே ஃபிக்ஸ்டு. அதில் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மீடியம் உடைய ஸ்பீட் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் என்ன கொடுத்துருக்குறாங்க? வேக்கமுடைய மீடியமில் என்ன ஸ்பீடு, அந்த மீடியமில் என்ன ஸ்பீடில் இருந்துச்சோ, அதாவது வேக்கமில் என்ன ஸ்பீடு இருந்துச்சோ அதனுடைய ஸ்பீடை விட half ஆஃப் த ஸ்பீடு வந்திருக்கு மீடியமில். அப்படின்னா இங்கே மீடியமுடைய ஸ்பீடு v, அது எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க? c/2. இதுதான் அதனுடைய மீனிங். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், மீடியமுடைய வெலாசிட்டினா v, இதுதான் v. வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், half ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி இன் ஏர். அப்போ ஏரோடைய ஸ்பீட் நமக்கு தெரியும் c, half ஆஃப் அதனுடைய வெலாசிட்டி என்ன இருந்துச்சோ அதனுடைய half தான் என்னவாக இருக்கும்? அந்த மீடியமில் இருக்கக்கூடிய ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிலேஷன். இஃப் த ரே ஆஃப் லைட் எமர்ஜஸ் ஃப்ரம் த மீடியம் ஏர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இட் வில் பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ எமர்ஜஸ் ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து விச் வில் பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ திரும்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. எந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். சைன் ஐசி கேஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். எந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிளாக இருக்கும், அதான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அட் விச் இட் வில் பி டோட்டலி ரிஃப்ளெக்டட். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? 1 second. I'll drink water and come.
ரைட். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஃபார்முலா என்னது? sin IC ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட கனெக்ட் பண்ண என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். புரியுதா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேஸ் சொல்லியிருந்தனால கிரிட்டிக்கல் ஆங்கிளை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டர் ஆங்கிளில் இன்ஸ்டன்ட் ஆனது என்ன நடக்க முடியும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்க முடியும். புரியுதா? ஸோ அதான் அவங்க இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருக்குது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். கிரேட்டராக இருந்தால் தான் தென் வாட் உங்களுக்கு டோட்டல் இன்டர்ஃப்ளெக்ஷன் பாசிபிளாக இருக்கும். ரைட். இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் என்னவா இருக்கும்? 1ன்னு சொல்லிட்டேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் கொடுக்கல. இப்போ தெரிஞ்சால் ஆன்சர் முடிஞ்சிடும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம் நாட் கிவன். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? அதனுடைய ஸ்பீடோடைய கம்பேரிசன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ணி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி மீடியம் ஃபார்முலா என்ன? n ஈக்குவல் டு c பை v. n ஈக்குவல் டு c பை v. ஸோ இங்கே வந்து என்னன்றது என்னது? இங்கே டென்சர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும். c டிவைடட் பை v என்ன கொடுத்துருக்குறாங்க? v ஈக்குவல் டு c பை 2. அதானே கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா? v ஈக்குவல் டு c பை 2. ஸோ v ஈக்குவல் டு c பை 2 அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த cc கேன்சல் ஆகிடும். 2 மேலே போடும். 2/1 கிடைக்கும். ஸோ டென்சரோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு டென்சரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? sin IC equal to 1 by refractive index of denser. 1 by refractive index of denser. So refractive index of denser இங்க என்ன வந்திருக்கு? 2. So 1/2 is the data final result. எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்? இப்போ தான் ப்ரீவியஸ் ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? 30 டிகிரிக்கு. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ லைட் இன்சிடென்ட் கிரேட்டர் தென் 30 டிகிரி எல்லா கேஸ்லையும் என்ன நடக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துரும். ஓகே, எஸ். ஸோ ஆன்சர் இஸ் 30. புரியுதா? கிளியர்? ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது ஈஸியாக அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். What should be I so that the total internal refraction at the glass air interface அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா பார்க்கணும். இது வந்து ஐ வந்து இன்சிடென்ட் மீடியம் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அக்கர் கிளாஸ் ஏர் இன்டர்ஃபேஸ். இவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. லைட்டு வந்து இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? இன்சிடென்ட் ஆகுது. இது வந்து என்ன மீடியம்? அப்போது கிளாஸ் மீடியம். இதை எப்படி கிளாஸ்ன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்? நானா சொல்கிறேன் நான் கிளாஸ்ன்னு? கிடையாது. கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 1 விட கிரேட்டராக இருக்கும். மீன்ஸ் ஏருக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? 1 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 1 விட கிரேட்டராக இருக்குன்னா ஏர் ஆர் வேக்கமுக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னா இப்போ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? 1. அப்போ இது என்னவாக இருந்திருக்கும்? ஏர். இது 1 கிடையாது, கிரேட்டர் தென் 1. அப்போ இங்கே 2 மீடியம் தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும்? இந்த கேஸுக்கு இதுதான் கிளாஸாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? நான் கிளாஸ் நான் சொல்கிறேன்னு இதை ஏர்னு எடுத்து இதை கிளாஸ் எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் எடுக்க முடியாது. அதுக்கு ரீசன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது. இங்கே 2 மீடியம் தான் இருக்குது. ஒன்று கிளாஸு, இன்னொன்று ஏர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடிய மீடியம் தான் இங்கே கிளாஸாக இருக்க முடியும். ஏருக்கு எப்பயுமே என்னது? 1. டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க? லைட்டு எங்கே இன்சிடென்ட் ஆகுது? எந்த மீடியமில் லைட்டு இன்சிடென்ட் ஆகிருக்கு? ஏர் மீடியம் டு கிளாஸ் மீடியம். ஏர் வந்து ரேரரா டென்சரா? ஏர் மீடியம் வந்து என்னது? ரேரர் மீடியம். இது எந்த மீடியம்? டென்சர் மீடியம். கரெக்டா? ஏர் வந்து இது ஏர் மீடியம், அதனால ரேரர். இது கிளாஸ் வந்து டென்சர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதில் என்ன நடக்கும்? ஆக்சுவலாக லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா ரேரர் டு டென்சர் ரிஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் த நார்மல் வரும், அவே ஃப்ரம் த நார்மல் போகாது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கான கண்டிஷன் என்ன? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் total internal reflection?
condition for total internal reflection என்ன possibility condition for TIR condition for total internal reflection first point light must be travel from denser to rarer இருக்கணும் அதான் first condition denser to rarer இருந்தாதான் possible total internal reflection second condition incident angle light அங்க denser to rarer incident ஆகும்போது incident angle should be greater than critical angle critical angle விட என்னவா இருக்கணும் greater இருக்கணும் angle of incident greater than critical angle இருந்தா தான் total internal reflection பாசிபிளா இருக்க முடியும் அப்ப இந்த கேஸ்ல லைட் இன்சிடென்ட் ஆகிற மீடியம் வந்து ரேரர் ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம் என்னது டென்சர் அப்போ இங்க என்ன நடக்காது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நாட் பாசிபிள் கிளியர் புரிஞ்சுதா ரைட் 11th போர்ஷன் இந்த மந்த்ல முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓகேவா நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய டாபிக் வந்து கிராவிடேஷன் இருக்கு ரொட்டேஷனல் மோஷன் அதுக்கப்புறம் வால்யூம் 2 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 தான் இருக்குது சாலிட் ஃப்ளூயிட் அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஆசிலேஷன் வேவ்ஸ் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் இது மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த மந்தில் 11th ஃபிசிக்ஸோடைய சிலபஸ் முடிஞ்சிடும் ஓகேவா ஆல்ரெடி நம்ம 12th ஃபிசிக்ஸும் முடிச்சிட்டோம் யாராவது பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் உங்களுக்கு அந்த கிளாஸ் டவுட்டோ இல்லை கான்செப்ட் கிளாரிட்டியோ வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபிசிக்ஸ் 12th டாபிக் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அதை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே அதில் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி கிடைக்கும் அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு சரியா வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு கூட நம்ம இந்த மாதிரி கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு மேபி அன்றைக்கி லைவில் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நிறைய லைவ் கிளாஸஸ் எடுப்போம் எல்லாமே லைவ் கிளாஸ் தான் அப்போ உங்களுக்கு அந்தந்த டவுட்டை அப்போ நான் என்ன பண்ணிவிடும் கிளியர் பண்ணிவிடும் இல்லை நீங்கள் டவுட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நீங்கள் அன்றைக்கி அதை கொஸ்டினாக கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரியா ஸோ அதனால் டோன்ட் வரி ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா அது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்குமே கான்செப்ட் வைஸ் அது உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் 12th ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக சரியா 11th ஃபிசிக்ஸ் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அதுவும் முடிஞ்சிடும் ஸோ இன்பிட்வீன் இந்த மாதிரி நம்ம நிறைய கொஷின்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் பேரலாக பார்த்துட்டே வரணும் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஜெக்ட் மறந்துடும் ப்ரீவியஸாக படித்த டாபிக் நமக்கு என்ன ஆகிடும் மறந்துடும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா பெரிய வியாதி என்னது நமக்கு மறந்து போகிறது படிப்போம் அன்றைக்கி நல்லா தான் படிச்சிருப்போம் எல்லாமே ஞாபகம் இருக்கும் அடுத்தடுத்த சாப்டர் படிக்கும்போது பழசாக படித்ததெல்லாம் மறந்துட்டே வந்துடும் ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டச்சிலே வச்சுக்கணும் சப்ஜெக்ட் அப்பப்போ டெஸ்ட் எழுதணும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ரேண்டமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் வருதா வரலையா அந்த சப்ஜெக்ட் நமக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா இல்லை எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம மறந்துட்டோம் இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் உங்களையே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் எல்லா டைமில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்கள இப்போ கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது ஓகே ரைட் போலாமா ஓகே வாங்க இப்போ அப்ளிகேஷன் மிரேஜ் இஸ் எ ஃபினோமினா டியூ டு சொல்ல முடியுமா டு ரிமெம்பர் இந்த கான்செப்ட் 12th ஃபிசிக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க கிளியர் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க mirage is the phenomena of total internal reflection கரெக்டா ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஸோ இதனோட அப்ளிகேஷன் வந்து TIR total internal reflection எஸ் வெரி குட் நிதிஷ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதனோட அப்ளிகேஷன் சொல்லுங்க பார்ப்போம் த ஃபினோமினா யூட்டிலைஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது திஸ் ஆல்சோ இன் அவர் டெக்ஸ்ட் புக் ஆப்டிக்கல் ஃபைபர் இதுவுமே நீங்கள் சொல்ல முடியும் கரெக்டா this one shot is enough to get 160 no நம்ம இங்கே பார்க்குற ஒன் ஷாட் டு ஒன்லி ரே ஆப்டிக்ஸ் அண்டு வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம ஓவரால் பார்க்கல யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது
சாப்டர் ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்திருக்கு, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரலாம், அதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டர் ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீட்டில் மேக்ஸிமம் நமக்கு 4 கொஷின்ஸ் வரும், அப் டு 5 வரைக்குமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் கண்டிப்பாக மினிமம் 3 இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் ஒரு 12 மார்க்கு டு 16 மார்க், 4 கொஷின் வந்தால் 16 மார்க், அதை எப்படி கரெக்டாக அடிக்கிறது, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு தான் நிறைய மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். இது ஓவரால் ரிவிஷன் கிடையாது, யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒன்லி ரே ஆப்டிக்ஸ் அண்டு வேவ் ஆப்டிக்ஸோடைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். லாஸ்ட் டைம் நான் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போட்டிருந்தேன், பட் அதுவுமே மாறத்தான் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது யூடியூப் இஷ்யூனால லைவ் கட் ஆகிடுச்சு நமக்கு, சரியா? ஸோ அதனால் அதை ஆல் கொஷின்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அதில் ஒரு மினிமம் ஒரு 55 கொஷின்ஸ் கிட்ட நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் அதில். ஸோ தட் ஆல்சோ யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம், சரியா? இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் we will discuss ஓவரால் கொஷின்ஸ். ஓவரால் 45 கொஷின்ஸ் வரும்போது அதை எப்படி 1 ஹவரில் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம், சரியா? கிளியர்? ரைட், போலாமா? வாங்க. ரைட், போலாமா? இதுக்கான ஆன்சர் என்னது? டோட்டல் internal reflection. Clear? Right, next one. A beam of monochromatic light is incident 50 degree on one face of an equilateral prism. So question la what are the other data are given? Equilateral prism அப்படினு சொல்லிருக்காங்க, கரெக்ட்டா? So the angle of emergence சொல்லிட்டாங்க 40 degree. Then the angle of minimum deviation என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் வந்து கொஷினில் மினிமம் டிவியேஷன் அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ப்ரிசமில் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் we have to use simply delta mன்னு போடும்போது மினிமம் டிவியேஷன். ஓகே, டெல்டான்றது ஜென்ரலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஸோ த ஃபார்முலா இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் ப்ளஸ் எமர்ஜ்ட் ஆங்கிள் மைனஸ் வாட்? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகே, மைனஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், கரெக்டா? ரைட். ஐ ப்ளஸ் இ மைனஸ் ஏ. சொல்லுங்கள், என்ன டவுட்டு சொல்லியிருக்கீங்களா? ஓகே, தெலுங்கானாவா நீங்கள்? சரி, ஓகே. ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராப்ளம்னா மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அதனால் நான் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் மீ டேக் ஒன்லி இன் தமிழ். ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் எடுத்தேன்னா தே ஆர் நாட் அக்செப்டிங். அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு மேபி யூ பீப்புள்ஸ் ஆர் அக்செப்ட். ஓகே, ஸோ அதனால் பேலன்ஸ்டாக வந்து 2 லாங்குவேஜ் கம்பைன் பண்ணி எடுத்துட முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி Tamil students expecting, majority students are Tamil, they are expecting for for me Tamil language. So அதனால that's why I am preferring to teach only in Tamil. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ட்ரை நடுவில் இன் பிட்வீனில் உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியுதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. ஓகே, டெல் மீ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், 50. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் 40 minus equilateral prism. What is the meaning of equilateral prism? Equilateral triangle. All the angles are equal irundha. Adana equilateral triangle 60 degree, 60 degree, 60 degree. This is actually angle of prism. Angle of prism. All angles 60 degree arukumbodhu, that is called what? Equilateral prism. Okay, so that's why I equal to 60. So, இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 90 degree minus 60. So, the answer is 30 degree. So, இந்த ஆன்சர் வந்து not minimum deviation. இந்த பர்டிகுலர் ஆங்கிள் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது இந்த ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளுக்கு ஃபார்ம் ஆன டிவியேஷன், நாட் மினிமம் டிவியேஷன். அப்போ மினிமம் டிவியேஷன் லெஸ்ஸர் தென் என்னவா இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். பி கேர்ஃபுல், 30 degree இஸ் நாட் ஆன்சர். ஓகே, அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாலும் நல்லா ரீட் பண்ணுங்கள்.
the angle of minimum deviation என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன angle deviate ஆயிருக்குன்னு கேட்கல. 30 degree is the deviation angle. இந்த particular angle incident ஆகும்போது உங்களுக்கு எமர்ஜென்ட் ஆகும்போது கிடைச்ச டீவியேஷன். மினிமம் டீவியேஷன்ன்றது இதை விட கம்மியாக தான் இருக்கும். சொல்றது புரியுதா? மினிமம் டீவியேஷன்ன்றது டீவியேஷன் ஆங்கிளோட கம்மியாக இருக்கும். டீவியேஷன்ன்றது ஆக்சுவல் பாத்தில் லைட் ட்ராவல் ஆகும்போது அந்த பாத்துலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம். ப்ரிசமில் வந்து ரேரர் டு டென்சர், டென்சர் டு ரேரர், அகைன் ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ஹவு மச் டீவியேஷன் கால்குலேட் பண்ணுறது டீவியேஷன். திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டீவியேஷன், நாட் ஃபார் minimum deviation. I plus E minus A minimum deviation இருக்கு, கண்டிஷன் இருக்கு. minimum deviation lesser than what? இந்த கேஸுக்கு நடந்த டீவியேஷனோட கம்மியாக இருக்குமே தவிர அதோட அதிகமாக இருக்காது. இது இந்த சுச்சுவேஷனுக்கான டீவியேஷன் ஆங்கிள். அப்போ மினிமம் டீவியேஷன் என்ன பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா ஆன்சர் இஸ் லெஸ் தென் 30 டிகிரி. ஏன் ஆர் ஈக்குவல் எடுக்க மாட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு 30 எடுத்தீங்கன்னா அது மினிமம் டீவியேஷன் கிடையாது. இந்த கேஸுக்கான டீவியேஷன் தான் 30 விட கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், அது லெஸ் தான் இருக்கும். ஸோ கொஷின் கேட்டிருக்கிறது மினிமம் டீவியேஷன், கொடுத்துருக்கிறது மினிமம் டீவியேஷனோட இன்சிடென்ட் எமர்ஜென்ட் ஆங்கிள் கிடையாது. லைட் இஸ் இன்சிடென்ட் சம் ஆங்கிள், எமர்ஜென்ட் சம் ஆங்கிள் இன் ப்ரிசம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதே சுச்சுவேஷனில் மினிமம் டீவியேஷன் வரணும்னா அதை விட கம்மியான ஆங்கிள் தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். A ray incident at angle 53 degree on a prism emerges at an angle of 37 degree. Okay, so in the angle 30, 53 is actually 37 degree emergent angle. If the angle of incident is made 50 degree, in case, second case எடுக்கிறாங்க, instead of 53 degree, if the angle of incident is 50 degree, which of the following is possible value of angle of emergence? அப்போ 53ல இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆங்கிள் எமர்ஜென்ட் ஆயிருக்கும்? திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். இது நம்ம ரேராக தான் இதுவும் பார்க்குறோம், இது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த ஒரு கொஷின் கிடையாது. இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இது கேஸ் என்னென்னா 53 டிகிரி ஆங்கிள் இந்த ப்ரிசமில் லைட்டை நீங்கள் இன்சிடென்ட் பண்ணும்போது 33 டிகிரி ஷெல்ஸ் அந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஆங்கிள் எமர்ஜ் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு. செகண்டு, இன்சிடென்ட் ஆஃப் 53, இஃப் யூ ஆர் இன்சிடென்ட் ரே 50 டிகிரியாக இருந்தால் தென் வாட் இஸ் எமர்ஜென்ட் ரே, வெளியில் வர எமர்ஜென்ட் ரே என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதான் கேஸ். ஓகே, ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன் ரிலேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் இதனுடைய சம் டீவியேஷன் ஆங்கிள் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இது என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதை நான் இங்கே எழுதுறேன் ஸ்பேஸ். ஸோ கேல்குலேட் செப்பரேட் பேஜ். So angle of incident plus angle of emergent equal to delta plus A equal to என்னவா இருக்கும், எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். என்னுடைய சம் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஆங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நீங்கள் எந்த ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆங்கிளில் டீவியேஷன் இருக்கும், ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த ப்ரிசமோட ஏ கான்ஸ்டன்ட். அப்போது இன்சிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெல்டா சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக அதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த டூ ஆன்சர் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் அதர் நியூ ரிலேஷன். இதை இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எனி ப்ரிசம், ஃபார் எனி ப்ரிசம் திஸ் கண்டிஷன் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை. ஃபார் எனி ப்ரிசம், ஃபார் எனி ப்ரிசம். ஓகேவா? ரைட். ஸோ இதிலிருந்து இன்னொரு கன்க்ளூஷன் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா sum of initial pair of angles, sum of initial pair of angles equals to sum of final pairs of angle, pair of angle. ஓகே, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். I1 plus E1 equal to I2 plus U2. ஸோ தட் இஸ் a நியூ ரிலேஷன். இந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த அன்னோனை கண்டுபிடிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆங்கிள் லைட்டு இன்சிடென்ட் ஆகுது ஒரு ப்ரிசமில், ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஆகுது, எமர்ஜ் ஆகுது மல்டிபிள் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம், ஆஃப்டர் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு கேஸில் இன்சிடென்ட் ஆன ஆங்கிள் ப்ளஸ் எமர்ஜ் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா
that also equal to இன்னொரு ஆங்கிள் எனக்கு இன்சிடென்ட் ஆகும்போது ஃபைனலாக ஒரு எமர்ஜென்ட் ஆகும் இல்லையா, அந்த டூ ஆங்கிள்ஸோட சம்மு என்ன தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் த மீனிங். ஏன்னா இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால, டெல்டா ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட்ன்றதுனால I1 ப்ளஸ் U1ம் வேற ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய எமர்ஜென்ட் ஆங்கிள் சம் பண்ணிங்கனாலும் ஆல்வேஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த கேஸை நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, I1 ப்ளஸ் E1 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் E2. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 53 டிகிரி ஃபர்ஸ்ட் கேஸில். இதுதான் ஆக்சுவலாக இங்கே என்ன எடுக்க போகிறோம், I1 E1. திஸ் இஸ் ஆக்சுவலி I2. அப்போது E2 என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது 53 டிகிரி ப்ளஸ் 37, I2 வந்து 50 ப்ளஸ் E. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 90 50 ப்ளஸ் E. ஸோ 90 மைனஸ் 50 ஈக்குவல் டு E. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 40. ஸோ ஆன்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ். சாரி, நாட் செல்சியஸ், 40 டிகிரி. ஓகே, டெம்பரேச்சர் யூனிட் இல்லையா, ரைட். நெக்ஸ்ட் ஒன், the ratio of refractive index of red light to blue light என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. the ratio of refractive index red light to blue light. right. so இங்க ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெட் லைட் டு ப்ளூ லைட்னா என்ன அர்த்தம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் லைட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ளூ லைட். அதான் என்னுடைய மீனிங். கரெக்டாக, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் லைட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ளூ லைட் என்ன அர்த்தம், NR பை NB. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ளூ. இதனுடைய கம்பாரிசன் எடுத்திங்கன்னா இதில் எந்த ரிலேஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, லெஸ் தென் 1 இல்லை ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தென் 1 இல்லை இந்த ஆப்ஷன் டியான்னு கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி வி நோ தட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ இதை வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாம்டா பி பை லாம்டா ஆர். ஏன் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்? கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ளூ. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டேட்டா. அப்போது NR பை NB எழுதினீங்கன்னா, ரெட் ப்ளூ எழுதிங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அர்த்தம், வேவ் லென்த் ஆஃப் ப்ளூ பை வேவ் லென்த் ஆஃப் ரெட். புரிஞ்சுதா? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை, வேல்யூ தேவையில்லை. என்ன எதுக்கு வேவ் லென்த் வந்து எது அதிகம் எது கம்மி அதை சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் விசிபிள் கலருடைய ஆர்டர். கரெக்டாக, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதில் எது வந்து கிரேட்டர் வேவ் லென்த், ரெட். ஏன்னா லோ வேவ் லென்த் டு ஹை வேவ் லென்த் இந்த ஆர்டரில். வயலட் வந்து லோ வேவ் லென்த்து, ரெட் வந்து ஹை வேவ் லென்த்து. ஃப்ரீக்வன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா வயலட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறது, ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போது வேவ் லென்த் ஆஃப் ரெட் வந்து என்னவாக இருக்கும், கிரேட்டர் தென் வேவ் லென்த் ஆஃப் ப்ளூ. கரெக்டு தானே? இதில் எது கிரேட்டர் வேவ் லென்த், ரெட்டு. அப்போ ப்ளூவை விட ரெட்டு கிரேட்டர். அப்போது நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. ப்ளூ வந்து கம்மியான வேவ் லென்த்து, ரெட் என்னது அதிகமான வேவ் லென்த்து. அப்போது லாம்டா ஆர் கிரேட்டர் தென் லாம்டா பினா லாம்டா பி பை லாம்டா ஆர் என்ன வரும், தேர்ஃபோர் லாம்டா பி பை லாம்டா ஆர் என்ன வேல்யூவாக இருக்கும், ஏ லெஸ் தென் 1 1 கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூ ஜாஸ்தி, ரெட்டோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், ப்ளூவோட வேவ் லென்த்து கம்மி. நியூமரேட்டர் கம்மியாக இருந்து டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் வேல்யூ எப்பவுமே என்ன கிடைக்கும், லெஸ் தென் 1 தான் கிடைக்கும். லைக் 1/2 1/3 சொல்கிறது புரியுதா, 2/5. ஸோ இது எல்லாமே என்னது 0 பாயிண்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா டினாமினேட்டர் கிரேட்டர் நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்தாலே தட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. மேத்தமேட்டிக் ரிலேஷன் வச்சு இது புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக இது நமக்கு தெரியும், இது ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிலேஷன் கொண்டு வந்துட்டு இதிலிருந்து லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் வந்து லெஸ் தென் 1. ஓகே, ரைட். Next question. A point object O
is placed in front of glass rod having spherical end of radius of curvature 30 centimeter. The image would be formed அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் வச்சுட்டாங்க, ஸ்பெரிக்கல் போர்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்லலை, கான்வெக்ஸ் லென்ஸ் கிடையாது, கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலை. நம்ம பை கான்வெக்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த கேஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, ஏர் அண்டு கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதை வந்து N1 N2 ஜென்ரலாக நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இங்கே வந்து இமேஜ் டிஸ்டன்ஸு, இல்லை இங்கே கேஸில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 30 சென்டிமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கரெக்ட். அப்போது இந்த கேஸுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கேஸுக்கு N2/V minus N1/U equal to N2 minus N1/R. இந்த ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. கரெக்ட். ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த அந்த 2 மீடியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ அங்கே என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் வுட் பி ஃபார்ம்டு அட் V என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? இதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டயக்ராமில் U கொடுத்துட்டாங்க. U வந்து என்னது, 15 சென்டிமீட்டர். நம்ம சைன் கன்வென்ஷன் எடுத்துனா நெகட்டிவ்ல வரும். இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R. ஸோ இங்கே எப்படி எழுதலாம், U ஈக்குவல் டு minus 15 சென்டிமீட்டர், ஏன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 30 + 30 வரும். ஏன், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்குது, அது பாசிட்டிவ் எக்ஸ், அதனால் இது நெகட்டிவ் சைன், இது பாசிட்டிவ் சைன், தட் இஸ் சைன் கன்வென்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அது மென்ஷன் பண்ணலை. ஓகே, இது ஆக்சுவலாக டேட்டா அந்த கொடுக்கலாம், அதை எழுதிக்கோங்க. இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 ஸ்டாண்டர்டாக. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து எப்பயுமே என்னது 1. இதில் ஆட் பண்ணிக்கோங்க, அது டேட்டா மிஸ்ஸிங். சரியா? நமக்கு அதெல்லாம் கிளியராக எப்பவுமே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாமே கிளியராக இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையான எல்லா டேட்டா இருக்கும். பர்டிகுலராக கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஈவன் கிராவிட்டி வேல்யூவாக இருக்கட்டும், பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா மட்டும் தான் நம்ம அன்னோனா இருக்கும். சரியா? ஸோ அங்கே அந்த ப்ராப்ளமுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க. ரைட். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. N2 வந்து 1.5/V மைனஸ் N1 வந்து 1/U என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், -15. ஸோ -15 N2 minus N1, 1.5 minus 1/R வந்து 30. இவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ 1.5/V, இதை வந்து 1.5 எப்படி எழுதிக்கலாம், 3/2. அதனால் 3/2Vன்னு எழுதலாம். 1.5 உடைய ஃப்ராக்ஷன் என்னது ஞாபகம் இருக்கா? 1.5 வந்து எதுக்கு பதிலாக எழுதுன்னு சொல்லியிருந்தேன், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1.33 வந்தால் 4/3 வாட்டருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/15 ஈக்குவல் டு 1.5 minus 1 ஆகிடும் 0.5/30. கரெக்டா? ரைட். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3/2V ஈக்குவல் டு இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிடுங்க. 0.5 எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா? 0.5 எப்படி எழுதலாம், 1/2. கரெக்டா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 1/2 into 30 என்ன ஆகிடும், 60 ஆகிடும். 0.5 பதிலாக 1/2 போட்டிங்கன்னா 2 into 30 60 ஆகிடும். இங்கே -1/15 இந்த டேர்ம் அங்கே கொண்டு போட்டிங்கன்னா நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ இப்போ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா 3/2V ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் எடுங்க. இங்கே 60, இங்கே 30. ஸோ அப்போ 4 டைம்ஸ் வருமா, 15 into 4 என்னது 60. ஸோ 1 - 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், 60 ஆகிடும்.
இங்கே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டால் 4/15 × 4 60 ஆகிடும். தட்ஸ் வை 1 - 4/60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 1 டைம் இது என்ன ஆகிடும் 30 கரெக்டாக. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 3 1 - 4 என்ன ஆகிடும் -3 1 - 4 -3 இங்கே பை v இருக்கும் பை 30. ஸோ இது ஆக்சுவலாக மறுபடியும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா v = அதாவது -v = 30 கிடைக்கும். 1 × v 1 × 30 30 ஆகிடும். ஸோ v = -30 சென்டிமீட்டர். இது நார்மல் கால்குலேஷன். இதில் எதுவும் சேலஞ்சாக எதுவும் கிடையாது. மேக்ஸை ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ -30 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷனில் இது இருக்கு இல்லையா 30 சென்டிமீட்டர். ஏன் லெஃப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் போல்லேருந்து எங்கே இருக்குது -30 நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்குது. அதனால் போல்லேருந்து இது லெஃப்ட் சைடு, இப்படி போனால் ரைட் சைடு, இந்த பக்கம் வந்து என்னது லெஃப்ட் சைடு. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே 30 கண்டுபிடிச்சாலே இந்த கேஸுக்கு போதும், ஏன்னா ஆப்ஷன் வேறு எதுவும் கிடையாது அங்கே. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A point object is kept first focus of a convex lens. If the lens starts to move towards with a constant velocity, the image will be அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் 6 கேஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் என்னென்ன கேஸ் பார்த்தோம்? லைக் இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்னு எடுக்கிறீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் இது கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேயோ நீங்கள் வைக்கிறீங்க. ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட் சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கும்? இது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் F1. திஸ் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் F1. இங்கே என்ன ஒரு F2. இங்கே 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும் இல்லையா? 2 டைம்ஸ் ஆஃப் F2, தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதில் என்ன நடக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில் வச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? அப்படியே யோசிச்சே வாங்க. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்டில், அதாவது செகண்ட் ஃபோக்கஸில். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டியாக இருந்தால் கான்வெக்ஸ் லென்ஸில், இது லென்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸில் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இமேஜ் ஃபார்ம்டு அட் F2 செகண்ட் ஃபோக்கஸில். இந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜ் எப்படி இருக்கும்? டிமினிஷ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்டு 2F1. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். நீங்கள் இதை கிட்ட கொண்டு வர இமேஜ் ஷிஃப்ட் ஆகிட்டே போகும். இமேஜோட சைஸ் என்ன ஆகிட்டே போகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அட் F1ல் வைக்கும்போது என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸ் ஈக்குவலாக இருக்கும். இமேஜ் இங்கே இன்வெர்டட் F2ல் ஃபார்ம் ஆகும். தெரியுதா? அட் F1ல் வைக்கும்போது 2F1ல் வைக்கும்போது இமேஜ் ஃபார்ம்ட் அட் 2F2 ஈக்குவல். ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸ் ஈக்குவல் ஆகிடும். தென் இது ரெண்டுத்துக்கு நடுவில் வைக்கும்போது பியாண்ட் 2F2ல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அட் F1ல் வைக்கும்போது இமேஜ் ஃபார்ம்டு அட் இன்ஃபினிட்டி. கரெக்டாக? ஸோ என்ன நடக்கும்? நீங்கள் டுவர்ட்ஸ் கொண்டு வர ஆப்ஜெக்டுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு இங்கே வைக்கும்போது இமேஜ் சைஸ் ஸ்மாலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்து அட் 2F1 வைக்கும்போது F1 வைக்கும்போது ஈக்குவல் ஆகிடும். அதுக்கப்புறம் தாண்டி வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் F1 அண்டு ஆப்டிக்கல் சென்டருக்கு பிட்வீனில் வைக்கும்போது என்ன நடக்கும்? வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? இமேஜ் ஃபார்ம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கிறது. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பாருங்கள். ஸோ கொஷினில் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. லென்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? கான்வெக்ஸ் லென்ஸ். இஃப் த லென்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நான் ஆப்ஜெக்டை இங்கேருந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா இங்கே எந்த நேச்சர் கரெக்டு? த இமேஜ் வில் பி என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் மூவ் டுவர்ட்ஸ் த ரைட்டு கிடையாது. ஆல்வேஸ் மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இமேஜ் அதுவும் கிடையாது. ஏன் ஆல்வேஸ்ன்ற வேர்டு ராங். ஏன்னா ஆல்வேஸ் மூவ் டுவர்ட்ஸ் ரைட்டுனா என்ன நடக்கும்? நீங்கள் டுவர்ட்ஸ் கொண்டு வரும்போது எல்லாமே டுவர்ட்ஸ் ரைட் போகும். எது வரைக்கும் டுவர்ட்ஸ் ரைட் போகும்? அட் F1 வரைக்கும். புரியுதா? இந்த கேஸில் வைக்கிற வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த இடத்துல வர வரைக்கும் இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிட்டே வரும். எப்போ நீங்கள் F1க்கு பிட்வீனில் இமேஜ் வைக்கிறீங்களோ, ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்களோ, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிடும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஆல்வேஸ்ன்றது ராங் ஸ்டேட்மெண்ட். சொல்கிறது புரியுதா? டுவர்ட்ஸ் லெஃப்ட்டும் ஆல்வேஸ் கிடையாது, அதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட், தென் மூவ் அட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்.
அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தென் டுவர்ட்ஸ் ரைட். இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு? அந்த டயக்ராமை திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட்டு, கிட்ட கொண்டு போக என்ன ஆகும், இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிட்டே வரும். கரெக்டாக? பிட்வீனில் வரும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு இன்ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இதில் the lens வந்து starts to move. ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணலை, லென்ஸை மூவ் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல ஆன்சர் வந்து டின்னு வரும். ஆப்ஜெக்டை மூவ் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட்டு தென் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தென் டுவர்ட்ஸ் ரைட் எப்போ லென்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க கொஷனில். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை, பி கேர்ஃபுல். ஸோ அதனால் இந்த லென்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த ரைட், அப்போ வெலாசிட்டி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ லென்ஸ் நீங்கள் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும், தென் வாட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும், மாற்றி வரும். சரியா? ஸோ அதனால் அதில் ரிவர்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த சி ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 lenses of power +12 -2 diopter are placed in contact. What will be the focal length of the combination அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கான்டாக்டில் இருக்கும்போது டோட்டல் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பவர் P is equal to P1 plus P2. கான்டாக்டில் இருக்கும்போது வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, உங்களுக்கு பிரேக் வேணுமா? டைம் என்ன ஆகுது? ஓகே, ஐ வில் கிவ் பிரேக் அட் 2 o'clock. சரியா? ஏன்னா டாபிக் முடிக்க முடியாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் வாங்க. ரைட், P1 plus P2 12 - 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 diopter. இதுதான் ஆக்சுவலாக P உடைய வேல்யூ. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த், இதோட காம்பினேஷனுடைய ஃபோக்கல் லென்த் என்னவா? இது டோட்டல் பவர். கான்டாக்டில் இருக்கும்போது டோட்டல் பவர் கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ன? மல்டிபிள் லென்ஸ் ஆர் இன் கான்டாக்ட், P is equal to P1 plus P2 plus up to Pn. ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணோம்னா 1/f equal to 1/f1 1/f2 லைக் தட். பவர்லேருந்து நம்ம ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ண முடியும். பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்குள்ள ரிலேஷன் என்ன? P is equal to 1/f. பவர் P is equal to 1 divided by f. So 1 divided by ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது பவர் வந்து இங்கே 10, இங்கே f. ஸோ f equal to 1/10. 1/10 அர்த்தம் 0.1. இங்கே மீட்டர். ஏன் மீட்டரில் தான், என்ன சென்டிமீட்டர் இப்போ நான் எழுதலை. டயாப்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் எதில் இருக்குன்னு அர்த்தம்? மீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டயாப்டர்ன்றது மீட்டர் பவர் -1 யூனிட். 1/f இல்லையா? 1/fனா என்ன அர்த்தம்? 1 diopter equal to 1 மீட்டர் பவர் -1. ஸோ டயாப்டரில் பவர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் மீட்டரில் தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆப்ஷனில் மீட்டரில் கொடுக்கல, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.1 மீட்டர். மீட்டரை நீங்கள் எப்படி எழுதலாம்? 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பவருடைய பேசிக் ஃபார்முலா கான்டாக்டில் இருக்கும்போது. அதுக்காக மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அந்த டயாப்டரில் இருக்குன்னா ஃபோக்கல் லென்த்து கிடைக்கிற ஆன்சர் இதில் தான் இருக்குது, மீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷனல் சென்டிமீட்டர் கிடையாதுன்னா 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். சரியா? ரைட். ஸோ எ பர்சன் யூஸிங் எ லென்ஸ் ஆஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். மைக்ரோஸ்கோப்புடைய
கேஸில் என்ன நடக்கும்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் எங்கே வைப்போம்? பிட்வீன் ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைப்போம். அந்த கான்வெக்ஸ் லென்த்தோடைய 6th ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் அந்த ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கு நடுவில் வைப்போம். அப்போ என்ன ஆகும்? இமேஜ் வந்து இமேஜ் லார்ஜ் ஆகும், ஃப்ரண்ட்டில் காமிக்கும். அதாவது எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். எந்த கேஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் தான். பட் அங்கே இமேஜ் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிற இடம் எங்கே இருக்கும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கு பிட்வீன் இல்லை. ஸோ அதனால் வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். எரெக்ட் மீன்ஸ் அப்ரைட், அப்ரைட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்ரைட் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரைட். நெக்ஸ்ட், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25 சென்டிமீட்டர். லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன்னா டின்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ஃபார்முலா படிக்கும்போது. லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் ரெப்ரசன்ஸ் டி. மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், ஃபோக்கல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இந்த சுச்சுவேஷனில் என்ன வரும்? டிஸ்டிங்க்ட் விஷன் கொடுத்துருக்கும் போது ஃபார்முலா F is equal to m equal to 1 plus d by f. மேக்னிஃபிகேஷன் m equal to 1 plus d by f. ஸோ இது ஃபார்முலா தெரிஞ்சதில் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க? 5. ஸோ 5 plus 1 என்ன ஆகிடும்? 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. புரியுதா? தட் இஸ் த மேக்னிஃபிகேஷன். The image formed by objective compound microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து நமக்கு ரியலாக இருக்கும். ரியல் அண்டு என்லார்ஜ்டு இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரியல், இன்வெர்டட் அண்ட் ஆல்சோ என்லார்ஜ்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதுவுமே அதனுடைய இன்னும் அதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேஸு நமக்கு வந்து ஒரே ஒரு மைக்ரோஸ்கோப் தான் இருக்கும். அதில் எஃப்க்கும் எதுக்கு நடுவில் வைக்கிறோம்? ஆப்டிக்கல் சென்டர் நடுவில் வைக்கும்போது எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 லென்ஸும் வந்துடும். கரெக்டாக? ஒன்று வந்து ஐ லென்ஸு, இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ். கரெக்டாக 2 லென்ஸ் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸில் வந்து நமக்கு ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜ் என்லார்ஜ் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஐ லென்ஸில் வந்து இன்னும் மேக்னிஃபைட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ரியல் அண்டு என்லார்ஜ்டு. எதில்? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது நீட்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருந்திருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஓவரால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இல்லையா? டிஃப்ரெண்ட் கொஷின் ப்ளஸ் ஆல்ரெடி கேட்ட கொஷின் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிமிலாரிட்டி, அந்த கனெக்ஷன், ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ரைட். ஸோ ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் கொடுக்கக்கூடிய கொஷின் வந்து உங்களுக்கு கொஷனுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே ஆல்மோஸ்ட் கிளியராக கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதில் நீங்கள் அப்படியே கான்செப்டை மட்டும் கரெக்டாக சின்ன சின்ன கீவேர்டை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட முடியும். இன்னொன்று எலிமினேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கிற மாதிரி தான் MCQ இருக்குது. ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கான்செப்ட்டு மேக்ஸு ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சிருக்கணும். பர்டிகுலர் இந்த மாதிரி ரே ஆப்டிக்ஸ் சாப்டருக்கு அங்கே எந்த நேச்சர் இருக்கும், எது இன்க்ரீஸ் ஆகும், எது டிக்ரீஸ் ஆகும், ப்ரொபோஷனாலிட்டி மெயின். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா எல்லாமே ப்ரொபோஷனாலிட்டி பேஸ்ட் பண்ணியிருக்கும். எந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது, எந்த டேட்டா டிக்ரீஸ் ஆகுது, எது டிபெண்ட், எது இண்டிபெண்ட், இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் செம ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். ரைட். இஃப் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மீடியம் இன் வேக்கம் 45 டிகிரி, தென் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வெலாசிட்டியும் ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேவா? இது வந்து நம்மளுடைய நீட் 2020 கொஸ்டின். ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் sin IC ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் டென்சர் மீடியம். ஆல்ரெடி இந்த ரிலேஷன் நான் கொடுத்துருக்கிறேன். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டி ஆஃப் ரேரர் மீடியம் கொடுத்துருக்கனா? ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ரிலேஷன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணுங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ அப்போ sin 45 டிகிரி கொஸ்டினில் அது கொடுத்துருக்குறாங்க. ரைட். வெலாசிட்டி ஆஃப் இங்கே என்ன மீடியம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுலேருந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். வேக்கம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வேக்கமுடைய வெலாசிட்டி என்னது? C. ஸோ டென்சருடைய வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும்.
வேக்கமோட வெலாசிட்டி வந்து c. ஸோ sin 45 டிகிரி நமக்கு என்ன வரும்? இட் த வேல்யூ ஆஃப் sin 45 1/√2 ஈக்குவல் டு velocity of denser, speed of light in vacuum 3 into 10 to the power 8. So cross multiply பண்ணிங்கன்னா 3 into 10 to the power 8 by 2. That is what? Speed of light in denser medium. அவ்வளோதான். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தா இந்த கேஸுக்கு ஆன்சர் முடிஞ்சது. இதில் எதுவுமே காம்ப்ளிகேட் கிடையாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கனெக்ட் பண்ண தெரியணும். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீடு கேட்டிருக்காங்க, இன்னொரு ஸ்பீடு வந்து வேக்கம்னு சொல்லிட்டாங்க. இன்டெரக்டாக அது சீன் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் இன்டர்ரிஃப்ளெக்ஷன் கேஸ். அப்போ அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கணும். ஸோ நார்மல் ஃபார்முலா தாண்டி இன்டர்லிங்க் ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் சில ஃபார்முலா இருக்கும், அதை தாண்டி டிரைவ்டு ஃபார்முலா நிறைய இருக்கும் நியூ சுச்சுவேஷனுக்கு. அதெல்லாம் நம்ம அவங்கங்க பார்க்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 into 10⁻8/√2. ஸோ இப்போ இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், 3/√2 into 10⁻8 m/s. தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A ray of light traveling in a transparent medium of refractive index mu falls on separating medium from air at an angle of incident 45 degree. For which of the following value of mu the ray undergo total internal reflection possible அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். லைட்டு ட்ராவல் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்பரண்ட் மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ. ஏதோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அது கிளாஸாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. அண்ட் சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் மீடியம் ஏர். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் விச் த ஃபாலோவிங் வேல்யூ ஆஃப் மியூ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு இதில் எந்த கேஸில் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிளில் கண்டுபிடிங்க. இதில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸை நீங்கள் கண்டுபிடிச்சி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. sin IC ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். அதுதான் இங்கே மியூன்னு கொடுத்துருக்காங்க. டென்சரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான், மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இங்கே என்னது, டென்சர். ரேரர் வந்து இங்கே ஏர் மீடியம். ஸோ அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் மீடியமுக்கு என்ன வரும், 1 பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம். இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 45 டிகிரி. வாட் இஸ் sin 45? 1/√2. தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் ஈக்குவல் டு √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் √2? √2 அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, 1.414. ஓகே, √2 வந்து என்னது, இர்ரேஷனல் நம்பர். அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ, நாட் எக்ஸாக்ட் ஈக்குவல், பட் அப்ராக்சிமேட் என்ன போடுவோம், √2 ஈக்குவல் டு 1.414. ஸோ இங்கே அவங்க கொடுத்துக்கிற கேஸ் வந்து இதுதான் என்னது, மியூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரியில் வந்து லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அந்த இன்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு 1.414. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறோன்னா the angle of incidence is greater than critical angle. கரெக்டா? அதுக்கப்புறம் இதை விட கிரேட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்ம மீடியமை சூஸ் பண்ணோம்னா 45 டிகிரியில் என்ன நடக்கும், டோட்டல் லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியான கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன நடக்கும், மீன்ஸ் ஆங்கிள் என்ன நடக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சொல்கிறது புரியுதா? இங்கே ஆக்சுவலாக 1.414னா இது எல்லாமே அதோட கம்மியான இன்னும் ஆங்கிள்ஸ். 45 டிகிரியில் வந்து என்ன நடக்கணும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த லைட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இன்சிடென்ட் ஆகிற மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது வந்து என்னவா இருக்கணும், 1.4 விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா 1.4க்கு ஈக்குவலாக இருந்தால் அலாங் த இன்டர்ஃபேஸில் நடக்கும். 45 டிகிரியில் லைட்டு இன்சிடென்ட் ஆகுதுன்னா அலாங் த இன்டர்ஃபேஸில் என்ன ஆகும், லைட்டு ட்ராவல் ஆகும். இங்கே மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே அதே 45 டிகிரிக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு கேட்குறாங்க. லெஸ்ஸர் தென் இன்னும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மீடியமுக்கு இந்த 1.4 விட கம்மியாக சூஸ் பண்ணிங்கன்னா ரே வந்து என்ன ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகிட்டு அதர் மீடியமுக்கு தான் போகும். கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுக்கும்போது நம்ம 45 டிகிரியில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அலாங் தி இன்டர்ஃபேஸில் போகிறதுக்கு
refractive index value 1.4 இருக்கணும் 45 டிகிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா refractive index value ஜாஸ்தி பண்ணணும் அதான் மீனிங் refractive index இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளும் refractive index இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் sin IC or refractive index n வந்து inversely proportional to sin IC ஓகே refractive index அதிகமாச்சுனா அதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியா இருக்கும் அப்போ கம்மியான கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரில refractive index அதிகமாகிட்டீங்கன்னா அந்த மீடியம்ல அதே 45 டிகிரி என்ன நடந்துரும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துரும் சோ அதனால இது எல்லாமே lesser than what 1.4 இது எல்லாமே என்ன இருக்கு lesser than 1.4 கரெக்ட்டா 1.41 தான பாத்துறோம் ரூட்டோட வேல்யூ 1.414 இதுவும் lesser than 1.414 இந்த வேல்யூ என்ன வந்திருக்கு lesser than 1.414 இதுதான் greater than 1. சோ அந்த மீடியம் வந்து இந்த வேல்யூல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல 1.414 விட கிரேட்டரா இருக்கக்கூடிய refractive index சூஸ் பண்ணனா 45 டிகிரில என்ன நடக்கும் along the interface போகாது total light reflect ஆயிட்டு சேம் மீடியம் வந்து total internal reflection possible because inversely critical angle and refractive index are inversely proportional புரியுதா right next question two transparent media A and B separated boundary light whose media so இது நீட் क्वेश्चन தான் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க 2022 நீட் क्वेश्चन two transparent media A and B separated by plane boundary the speed of light in those media 1.5 into 10 to the power 8 2 into 10 to the power 8 meter per second the critical angle for ray of light these two media என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ரெண்டு transparent media ன்னு சொல்லிட்டாங்க அதுல வந்து ஒரு மீடியமோட லைட்டோட ஸ்பீட் வந்து 1.5 10 to the power 8 meter per second இன்னொன்னு 2 into 10 to the power 8 meter per second அப்படினு சொல்லிட்டாங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்ற வேர்டை क्वेश्चनல கனெக்ட் பண்ணிட்டாங்க நமக்கு சோ கிரிட்டிக்கல் ஆங்கிளை கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம என்ன கொண்டு வந்துடலாம் ஃபார்முலா ஸ்பீட் எப்படி கனெக்ட் பண்ணனும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ்க்கு ஸ்பீட் ஆஃப் டென்சர் கரெக்ட்டா பை ஸ்பீட் ஆஃப் rarer புரியுதா டென்சர் மீடியமோட ஸ்பீடு பை rarer மீடியமோட ஸ்பீடு ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா இதுக்கு ஈக்குவலா இருக்கும் sin IC க்கு ஈக்குவலா இருக்கும் அந்த 2 மீடியம் கேஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சுனா அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அது கிளியரா சோ இதுல எது டென்சர் எது ரேரர்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிருந்தேன் क्वेश्चनல வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்கனாலே இன்டைரக்ட்டா நம்ம என்ன சொல்லிடலாம் வேவ்லெந்த் வச்சு சொல்ல முடியும் ஸ்பீடை வச்சு சொல்ல முடியாது ரெண்டு வேவ்லெந்த் கொடுத்துட்டாங்கன்னா வேவ்லெந்த் அதிகமா இருக்கிற மீடியம் ரேரர் மீடியம் வேவ்லெந்த் கம்மியா இருக்கிற மீடியம் டென்சர் மீடியம் சொன்னனா ஸ்பீட் அதிகமா இருக்கிற மீடியம் அதே மாதிரி என்னது ரேரர் ஸ்பீட் கம்மியா இருக்கிற மீடியம் டென்சர் சோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்களோட கனெக்ட் பண்ணும்போது அந்த 2 மீடியம்ல ஸ்பீடை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் எது ரேரர் எது டென்சர்னு சொல்ல முடியும் சோ ஸ்பீட் ஆஃப் டென்சர் எதுங்க இதான் டென்சர் ஓகேவா இதான் என்னது டென்சர் மீடியமோட ஸ்பீட் இதான் ஆக்சுவலா என்னது ரேரர் மீடியம்க்கு சோ ஆன்சர் என்ன வரும் அப்ப டென்சருக்கு வந்து 1.5 into 10 to the power 8 ரேரருக்கு 2 into 10 to the power 8 கரெக்ட்டா சிம்பிளிஃபை பண்ணுங்க 10 power 8 10 power 8 கேன்சல் ஆயிடும் கரெக்ட்டா சோ இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கனா இந்த 1.5 எப்படி எழுதலாம் 3/2 அப்படி எழுதலாமா ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இல்லையா 1.5 நம்ம இனிமே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஜெனரலா அது என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸுக்கு யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஸ்பீட் வேல்யூ கொடுக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ கொடுப்பாங்க 1.5 டிஃப்ராக்ஷன் 3/2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 3/4 என்ன அர்த்தம் 0.75 ஸோ இதான் என்னது sin IC ஸோ வாட் இஸ் IC sin inverse of sin அங்க கொண்டு போனா என்ன ஆயிடும் sin inverse of 0.75 எங்க இருக்கு பாருங்க sin inverse of 0.75 லாஸ்ட்ல 0 வந்திருக்கு அவ்வளவுதான் 0750 என்னது டெசிமல் கம்பெனி எவ்வளவு 0 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா சோ நோ இஷ்யூ புரியுதா சோ நான் ஒரே மாதிரி ஃபார்முலாவை தான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஆனா அதை பேஸ் பண்ணி எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க சின்ன சின்ன ட்விஸ்ட் அதை கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கொடுத்திருக்காங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்ற வேர்ட் சொல்லிருக்காங்க அதுக்கான ரிலேஷன் என்ன வேவ்லெந்த் கொடுத்திருக்காங்களா ஸ்பீடு கொடுத்திருக்காங்களா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் எது டென்சர் எது ரேரர் டென்சர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எது ரேரர்னு கண்டுபிடிக்கிறது क्वेश्चनல சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது இன்டைரக்ட்டா கான்செப்ட் அதுதான் கான்செப்ட் டென்சர் ரேரர்னு உங்களுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிக்க தெரியுதா அதுல பார்த்த உடனே அப்படினா ஸ்பீடு அதிகமா இருக்கிற மீடியம் ரெண்டு ஸ்பீடு கொடுக்கறாங்க எது ஸ்பீடு அதிகமா இருக்குதோ அது ரேரர் ஸ்பீடு கம்மியா இருக்குது டென்சர் எதுல வேவ்லெந்த் அதிகமா இருக்குது அது ரேரர் கம்மியா இருக்குது டென்சர் because
இதான் ப்ரொபோஷனாலிட்டி நம்ம சொல்லிட்டோம் கரெக்டாக. அதிகமாக இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதிகமான ஸ்பீடு இருந்ததுன்னா அங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். காட் இட் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which color of the light has the longest wavelength? இதில் எந்த wavelength வந்து லாங்கஸ்ட்? இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது கரெக்டா. ஸோ இதுவுமே நீட்டில் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரெட்டு, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இதான் என்னது வேவ்லென்த் ஆர்டர் வைஸ், லோ வேவ்லென்த் டு ஹையர் வேவ்லென்த். தட் இஸ் த லோ வேவ்லென்த் டு வாட், ஹை வேவ்லென்த், ஹையர் வேவ்லென்த். ஸோ த ஆன்சர் இஸ் ரெட். ஸோ விசிபிள் கலரில் அதுதான் ஹையஸ்ட். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இஃப் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இது நீட் கொஸ்டின் தான். when the angle of incidence is equal to angle of incidence equal to critical angle இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம், I equal to IC, லைட் இன்சிடென்ட் ஆகுது. எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேஸில். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ஈக்குவல், I equal to IC, the pair of media in contact, what will be the angle of refraction? ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும், 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அதை வச்சு தான் அந்த ஸ்னெல்ஸ் லாவில் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருந்தோம் கரெக்டாக. ஸோ N1 into sin A equal to N2 sin R நம்ம ஜெனரலாக பார்த்தோம் இல்லையா. R வேல்யூ 90 டிகிரி when I replaced by IC. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் 90 டிகிரி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். இதில் ஈஸியாக நம்ம இதையும் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், லைட்டு ஏதோ ஒரு ஒயிட் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஒயிட் லைட் இங்கே இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகிட்டு க்ரீன் கலர் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுது, அலாங் த இன்டர்ஃபேஸில் போகுது. அதாவது க்ரீன் கலர் அப்படியே அந்த கேஸ் போகிற கேஸில் என்ன இருக்குது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எந்த கேஸுக்கு வந்திருக்கு, க்ரீன் கலரோடைய ரிஃப்ராக்ஷன் வரக்கூடிய அந்த கேஸில் வந்திருக்குது. ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸில் இங்கே வந்து என்னவா இருக்குது, ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்குது. எப்போ, க்ரீன் கேஸுக்கு. சொல்கிறது புரியுதா. ஒயிட் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 7 கலராக அது ஸ்ப்ரெட் ஆகும் கரெக்டாக. டிஸ்பர்ஷனால் என்ன ஆகும், 7 கலராக ஸ்ப்ரெட் ஆகும். அவங்க இன்சிடென்ட் பண்ண அந்த ஆங்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் ஃபைனலாக எந்த ரே வந்து அலாங் த இன்டர்ஃபேஸில் போயிருக்கு, க்ரீன் கலர் போயிருக்கு. அப்போ க்ரீன் கலரோடைய என்னது ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி வரக்கூடிய கேஸில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்திருக்கு. மற்ற கலர் இப்போ என்ன நடந்திருக்கும், எது வந்து என்ன அவே ஃப்ரம் த மீடியா, அதாவது இந்த மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு எதெல்லாம் போயிருக்கும், எஸ்கேப் ஆகிருக்கும், மீதி எதெல்லாம் வந்து சேம் மீடியமுக்கு ரிஃப்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதனுடைய ஆங்கிள் வந்து இங்கே வந்து சம் பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட் எவர் ஆங்கிள், ஒரு 45 டிகிரி 60 டிகிரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இதை விட கம்மியான வேவ் லென்த் இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும், இதோட கம்மியாக இருக்கிற அதிகமாக இருக்கிற வேவ் லென்த்துக்கு என்ன நடந்திருக்கும், அதுதான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கூட கனெக்ட் பண்ண என்ன வரும், sin IC எழுதுனீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் sin IC உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சொல்றது புரியுதா. கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். வேவ் லென்த் இதுவுமே என்னவாகும், இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ இதில் எடுத்து இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுமே என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். வேவ் லென்த்தும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னது, சைன் ஆஃப் ஐசியும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ இது ரெண்டு என்னது, டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். பிகாஸ் ரெண்டுமே இது கூட ரிலேட் பண்ணியிருக்கிறேன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட. வேவ் லென்த் அதிகமாக ஆச்சுன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக தேவைப்படும். அதிகமான கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தால் தான் ஆங்கிள் ஆஃப் இன்னும் அந்த ஆர் வந்து 90 டிகிரி ஆக முடியும். அலாங் த இன்டர்ஃபேஸில் சப்போஸ் நீங்கள் ரெட் கலர் இதில் வர வைக்கணும் அப்படின்னா இதை விட கிரேட்டர் கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ணணும். ஏன், பிகாஸ் வேவ் லென்த் வந்து ரெட்டுக்கு அதிகம். வேவ் லென்த் அதிகமாச்சுன்னா அது இந்த 90 டிகிரிக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், வர வைக்கணும் அப்படின்னா அலாங் த இன்டர்ஃபேஸில் ரெட் லைட்டை வர வைக்கணும்னா இதை விட கிரேட்டர் ஆங்கிள் நீங்கள் இன்சிடென்ட் பண்ணணும். பிகாஸ் வேவ் லென்த் அதிகமாச்சுன்னா இன்சிடென்ட் பண்ண வேண்டிய ஆங்கிள் அதிகமாகிடும். புரியுதா.
அப்போ வேவ்லென்த் கம்மியாச்சுன்னா அதுக்கு கம்மியான ஆங்கிள் என்ன நடந்துடும், அது நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி வச்சிட முடியும், டோட்டல் லைட் ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்துட முடியும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ இது மூணுமே க்ரீனை விட கம்மி. ஸோ இது ரெட்டுக்கான கிரிட்டிக்கல் ஆங்கிள். நீங்கள் வயலட்டுக்கு இதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 டிகிரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. வயலட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 டிகிரி எடுக்கிறேன், 30 கூட வேணாம் 10 எடுத்துக்கோங்க. வயலட்டுக்கு 10 டிகிரி, இண்டிகோவுக்கு 20 டிகிரி, ப்ளூக்கு 30 டிகிரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 45 டிகிரியில் வந்து க்ரீன் வந்து என்ன ஆகுது, அலாங் த இன்டர்ஃபேஸில் போகுது. 10 டிகிரியில் நான் இங்கே லைட்டை இன்சிடென்ட் பண்ணியிருந்தா இங்கே எது வந்திருக்கும், வயலட் வந்திருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு கன்வீனியண்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக 20 டிகிரி நான் இன்சிடென்ட் பண்ணியிருந்தா இங்கே எது வந்திருக்கும், இண்டிகோ வந்திருக்கும். 30 டிகிரி இன்சிடென்ட் பண்ணியிருந்தா ப்ளூ வந்திருக்கும். கரெக்டாக? நான் 45 டிகிரி இன்சிடென்ட் பண்ணதால க்ரீன் வந்திருக்குது. மீதி 3 என்ன ஆயிருக்கும், கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரெட்டுக்கு வந்து வயலட் நான் என்ன கொடுத்தேன்னா 10, நான் 45 டிகிரி இன்சிடென்ட் பண்ணால் 10 விட நான் தாண்டிட்டேன். 10 வந்து இன்சிடென்ட் பண்ணால் இண்டிகோ இதில் அலாங்கில் இருக்கும். 10 நான் தாண்டிட்டேன் அப்படின்னா டோட்டல் லைட் என்ன ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். க்ரீனோடைய ஆங்கிளில் நான் இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறேன் கிரிட்டிக்கல் ஆங்கிளில், அதை விட கம்மியான வேவ்லென்த் எல்லாமே இப்போ என்ன ஆயிருக்கும், டோட்டலி ரிஃப்ளெக்டட். அதை விட வேவ்லென்த் அதிகமாக இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் என்ன போயிருக்கும், அதர் மீடியமுக்கு டிரான்ஸ்பரண்டட் போயிட்டு இருக்கும். பிகாஸ் அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் நாட் இனஃப் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கிரேட்டர் வேவ்லென்த். புரியுதா? கிளியர்? ஸோ எதெல்லாம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த கலர்ஸ் வில் கம் அவுட் இந்த ஏர் சுச்சுவேஷன், கம் அவுட் இன் ஏர், இந்த மீடியம்ல இருந்து ஏருக்கு எது வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டென்சர் டு ரேரர் போயிருக்கு. இது டென்சர், கரெக்டா? இது டென்சர், இது ரேரர் ஏர் மீடியம். இந்த கேஸில் ரேரர் வந்து ஏர் மீடியம். ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன நடந்திருக்கு, க்ரீனில் என்ன நடந்திருக்கு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் நடந்திருக்கு. இதெல்லாம் லோ வேவ் லென்த்து. க்ரீனோட ஆங்கிளை விட கம்மியான ஆங்கிள்லேயே அதெல்லாம் எனக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடச்சிரும். அதோட அதிகமாக போச்சுன்னா டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துடும். அப்போ வயலட், இண்டிகோ, ப்ளூ என்ன ஆயிருக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகே? ஸோ இதுதான் என்ன ஆயிருக்கும், ஏர் மீடியமுக்கு போயிருக்கும். இது வந்து ஏர் மீடியமில் என்ன ஆயிருக்கும், போயிருக்கும். பிகாஸ் தட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் நாட் இனஃப் இந்த கேஸ் கொடுத்தது. ஸோ ஆன்சர் இஸ் எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A lens is made up of 3 different transparent media shown in figure. A point object Y is placed on its axis beyond 2f. How many real images will be obtained on the other side அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க, 3 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதில் இருந்திருக்கு. 3 டிஃப்ரெண்ட் ஒன்று வந்து கிளாஸு, இன்பிட்வீனில் இங்கே வந்து ஆயில் இருந்திருக்கலாம், இங்கே வாட்டர் இருந்திருக்கலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியம் உள்ளே இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம், சிம்பிள் ரிலேஷன். ஓகேவா? நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இவ்வளோதான். நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இமேஜ் வந்து எத்தனை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குதோ டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் அத்தனை இமேஜஸ் அதில் ஃபார்ம் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்கே எத்தனை ரிஃப்ராக்டிவ், 3 டிஃப்ரெண்ட் மீடியா அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், 3 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பரண்ட் மீடியான்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்னா அப்போ ரிஃப்ராக்ஷன் நடக்கும்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3. புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The power of biconvex lens is 10D. The radius of curvature of each surface is 10 centimeter. Then refractive index of the material கேட்டிருக்காங்க. ஸோ பவர் கொடுத்துட்டாங்க. பவர் என்ன கொடுத்துருக்காங்க, பவர் P is equal to 10D. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதுங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பவர் ஆஃப் பை கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. 10 diopter. Radius of curvature each surface is 10 centimeter அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது the refractive index of the material லென்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியுதா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1/f
1 by F equal to N2 by N1 minus 1 into 1 by R1 minus 1 by R2. இதில் பவருடைய ஃபார்முலா என்னது? பவர் P is equal to 1 by F. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் இஸ் given. கரெக்டா? பவர் வந்து 10 diopter. ஸோ பவர் 10 diopterனா this is equal to 10. கரெக்டா? பவர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஸோ இப்போ இது F ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 by 10. 1 by 10னா 0.1 மீட்டர். சென்டிமீட்டராக மாற்றினீங்கன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஏன் சென்டிமீட்டரில் மாத்திரன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எதில் கொடுத்துருக்குறாங்க? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் F ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே 1 by 10. புரியுதா? சென்டிமீட்டருக்கு மாற்றினதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். ரீசன் ஏன்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10 சென்டிமீட்டர். அப்போ எல்லாமே அதே யூனிட்டில் இருந்தால் தான் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வராது. ஸோ ரேடியஸ் சென்டிமீட்டர்லேருந்து ஃபோக்கஸ் மீட்டரில் இருந்தாலும் தப்பாயிடும். இல்லை சென்டிமீட்டர் ரேடியஸ் என்னக்கா மாற்றிடணும்? மீட்டருக்கு மாற்றிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் ரிஃப்ராக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே யூனிட்டில் வச்சிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். அதனால் நீங்கள் மீட்டர் கன்வெர்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ரேஷியோ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன யூனிட் கேன்சல் ஆகிடும். பட் எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது எல்லாமே சரியா? ஸோ இதில் R1 என்னவா இருக்கும்? R2 என்னவா இருக்கும்? ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து சப்போஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த கேஸ் எடுத்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்ன இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன வருங்க? R1. இது இன்னொரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எடுத்திங்கன்னா இது வந்து R2. ஸோ R1 R2 நம்ம இங்கே எடுக்கும்போது இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் R1 எடுத்துக்கோங்க. நம்ம அப்படி தான் எடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இது R1, இது R2. அதாவது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அதனால் இப்படி எடுத்துருக்குறோம். ஸோ இது அந்த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு R1, செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு R2. ஸோ R1 வந்து இங்கே என்னது? ப்ளஸ் R. R2 வந்து இங்கே என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். மைனஸ் R. ஏன் ரெண்டுமே ஆர்னு போட்டிருக்கணும்? கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈச் சர்ஃபேஸ். ஈச் சர்ஃபேஸ்னு என்ன அர்த்தம்? அந்த பை கான்வெக்ஸ் லென்ஸுடைய 2 சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? R தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அதை மாற்றிருக்கிறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. N2 தான் நமக்கு தெரியாது. பை 1ன்றது எதுக்கு போட்டிருக்கு? கிளாஸ். N1ன்றது என்ன மீடியம்? ஃபஸ்ட்டு ஏர் மீடியம். ஏர் டு கிளாஸு, மறுபடியும் கிளாஸ் டு ஏருக்கு தான் வரும். ஸோ இங்கே ஏர் டு கிளாஸ்ன்றதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் எப்பயுமே என்னன்னு சொல்லியிருந்தேன்? 1. அதனால இங்கே 1 போட்டிருக்கேன். 1 R1க்கு பதிலாக R, R1க்கு பதிலாக ப்ளஸ் R, R2க்கு பதிலாக மைனஸ் R. ஸோ R2க்கு பதிலாக மைனஸ் R போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1 by Rன்னு கிடைக்கும். ஸோ 1 by 10, 1 divided by 10 equal to N2 minus 1 into இது ரெண்டும் LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டர் காமன் இல்லையா? 2 by R. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 by Rக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R by 20 equal to N2 minus N1. ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட். 1 by 10 equal to N2 minus 1 into 2 by what is R? கொஸ்டினில் R என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 சென்டிமீட்டர். ஸோ R equal to 10. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. 1 by 5 கரெக்ட். அகெயின் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம். இங்கே என்ன ஆகிடும்? 2 5s 10. புரியுதா? ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. டினாமினேட்டரில் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 into 5 இது 2 5 ஆகிடும். ஸோ N2 minus N1 இங்கே என்ன இருக்குது? 1 by 2 இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்தராக N2 equal to, ஸோ இங்கே 1 by 2 இருக்குது, இந்த -1 கொண்டு தான் +1 ஆகிடும்.
சொல்கிறது புரியுதா? ரிமைனிங் டேர்ம் இங்கே எல்லாமே 1 ஆகிடுச்சு. ஸோ n2 மைனஸ் 1 கரெக்டா? ஸோ இந்த மைனஸ் 1 கொண்டு வந்தால் +1 ஆகிடும் கரெக்டா? அப்போ 1/2 + 1 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3/2. 3/2 என்ன அர்த்தம்? 1.5. இது ஸ்டெப்ஸு புரியுதா? இது வந்து எந்த ஃபார்முலா? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய கேஸ். ஏன்னா ரேடியஸை பற்றி கொடுத்துருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்து பை கான்வெக்ஸ் லென்ஸோட ரேடியஸ் கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான ரிலேஷன் இதுதான். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மட்டும் இருந்தால் u/v அப்புறம் ரேடியஸ், அதாவது n2/v மைனஸ் n1/u ஈக்குவல் டு n2 மைனஸ் n1/r அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அது ஒன்லி ஃபார் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இது பை கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது. இங்கே ஃபோக்கல் லென்த் டேரெக்டாக கொடுக்காம என்ன கொடுத்தாங்க? பவர் கொடுத்துட்டாங்க. பவர்ன்றது 1/fக்கு ஈக்குவல். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி எழுத முடியும் இந்த கேஸை? இருக்கு இல்லையா? 1/f ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? அதர்வைஸ் p ஈக்குவல் டு 1/f ஈக்குவல் டு பவர். அதனால் p ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 மைனஸ் r இன்ட்டு 1/r1 மைனஸ் n2 மைனஸ் n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு எழுத முடியும். புரியுதா? பவர் கொடுத்ததுனால அதில் நான் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சேன். அது சென்டிமீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இஸ் 3/2. இது ஸ்டெப்ஸ். கிளியர்? இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஜென்ரலாக என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சில கிளாஸுக்கு மாறும். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸோடைய வேல்யூ, ஓகே, அந்த வேல்யூ வந்து 3/2, தட் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ இது வந்து 4/3ன்றது வாட்டரோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. ஸோ அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். 9/8ம் கிடையாது, 5/3 கிடையாது, 3/2 தான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது, எலிமினேஷன்லையும் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இஃப் யூ ஆர் வெரி கிளியர் இன் த கான்செப்ட், இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் த கிளாஸ், புரியுதா? ஜென்ரல் கிளாஸ் 3/2 = 1.5 ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அது நீங்கள் பார்த்த உடனே கூட ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக சொல்ல வரேன். இது கண்டிப்பாக வாட்டர். இது எலிமினேஷன் இது பண்ணுறது. இது நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும், ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இது வெரிஃபிகேஷன். சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு சொல்கிறதுக்காக. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, a convex lens is dipped in a liquid whose refractive index is equal to refractive index of the lens. Then its focal length என்னவா வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னு தெரியுமா? கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன க்ளூ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கான்வெக்ஸ் லென்ஸை டிப்டு இன்டு லிக்விட், அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ். ரெண்டுத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு சேமாக இருக்குது. எதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸை அந்த லிக்விடில் டிப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ் த சேம் ஃபார்முலா. என்ன வரும்? 1/f ஈக்குவல் டு n2/n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. இதான் அந்த கேஸு. கரெக்டா? கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க? n1 ஈக்குவல் டு n2. அதை என்ன எடுத்துக்கலாம்? n எடுத்துக்கலாமா? பிகாஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n/n மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. ஓகே. ஸோ n கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். தென் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 0 இன்ட்டு ஹோல் டம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இது 1/f. தென் f ஈக்குவல் டு வாட்? 1/0, தட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஆன்சர் என்னது? இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு அதே ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் டிப் பண்ணிங்கன்னா உள்ள லென்ஸ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேமு, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேமாக இருந்தால் நீங்கள் அதில் இன்சைடில் டிப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் அது டிஃபர் பண்ணி காமிக்காது. இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 2-3 ட்ராப் ஆஃப் வாட்டர் விடுறீங்க. அதே வாட்டர். ஸோ என்கிட்ட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு ½ ஆஃப் வாட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பவுலில் ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு 3-4 ட்ராப் அந்த வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். அந்த ட்ராப் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியாது அந்த வாட்டரில். ஏன் செப்பரேட்டாக பார்க்க முடியாது? பிகாஸ் அந்த வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம். நான் யூஸ் பண்ண அந்த ட்ராப்போடைய வாட்டரும்
அதில் பவுலில் இருக்கிற வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம். அதனால் என்ன பண்ண முடியாது, விசிபிள் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு ட்ராப் ஆஃப் இங்க்கு எடுக்கிறீங்க, ப்ளூ கலர் இங்க் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ராப் ஆஃப் இங்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் இங்க் உங்களுக்கு தனியாக தெரியும். வாட்டர் தனியாக இருக்கும், அந்த ட்ராப் ஆஃப் இங்க்கு தனியாக தெரியும். ஏன், இங்கோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு, வாட்டரோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு. சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தால் யூ கேனாட் see the object after dipping inside the liquid. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு புரியுதா? ஸோ அப்போ இங்கே ஃபைனலாக இன்சர்ட் பண்ண ஆப்ஜெக்ட் தெரியாது. இன்னொன்று இது என்னவா ஃபைனலாக ஆகிட்டோம், ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி ஆகிடும். தென் இட் ஆக்ட் ஆஸ் ஏ பிளேன் கிளாஸ். பிளேன் கிளாஸோடைய ஃபோக்கல் லென்த் என்னது, இன்ஃபினிட்டி. புரியுதா? ஸோ இட் ஆக்ட் ஆஸ் ஏ நார்மல் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்காது டிப் பண்ணதுக்கு அப்புறம். புரியுதா? ஸோ த ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நீட் கொஸ்டின் 2023. In the figure shown, what is the equivalent focal length of the combination of lens? இந்த மாதிரி ஒரு லென்ஸோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய காம்பினேஷன் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி எடுங்க. 3 லென்ஸ் இங்கே வரும். திஸ் இஸ் 1 லென்ஸ், திஸ் இஸ் 2nd லென்ஸ், திஸ் இஸ் 3rd லென்ஸ். ஸோ இதை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த லென்ஸு ப்ளஸ் திஸ் லென்ஸ் ப்ளஸ் ஸோ இதில் ஆக்சுவலாக இது ரெண்டு ஒரே டைப் ஆஃப் லென்ஸ். இந்த 3 கம்பைன் பண்ணி தான் ஆக்சுவலாக இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? இது எல்லாத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். இதனுடைய N1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிட்டாங்க 1.5, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6 அப்படின்னா இதனுடைய R1 R2 ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. தென் வாட் இஸ் த ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த், இதனுடைய ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடி சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கிடைச்சிடும். ஓகேவா? -R, இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. -R டிவைடட் பை 2 × N2 - N1. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கேஸுக்கு மட்டும். இது மாதிரி நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேஸ். இதில் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணால் டைம் ஆகும். வில் கெட் த ஆன்சர். ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கான இந்த கேஸுக்கு ஒரு கேஸுடைய ஃபோக்கல் லென்த்து நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உனக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சது. அந்த ரிலேஷன் தான் இது. -R டிவைடட் பை 2 × N2 - N1 இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கேஸுக்கு. ஓகேவா? ஸோ 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஷேப்பில் கான்டாக்டில் கொடுத்துட்டு அதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் சொல்லிடுவாங்க. தென் வாட் இஸ் தி ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த கேஸுக்கு F ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்கன்னா தனியாக போடுவோம். F ஈக்குவல் டு -R டிவைடட் பை 2 × N2 - N1. ஸோ இங்கே R வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20. ஸோ R 20 பை 2 × N2 - N1. இதுதான் ஆக்சுவலாக N2. N2 என்ன கொடுத்துருக்காங்க 1.6, N1 1.5. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1.6 minus 1.5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10. ஸோ -10 டிவைடட் பை 1.6 minus 1.5 ஆகிடும் 0.1. ஸோ மல்டிப்ளை 10 by 10 என்ன ஆகிடும் -100/1 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து -100 சென்டிமீட்டர். தட் இஸ் வாட் ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் டிரைவ்டு ஃபார்மாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது நீட்டில் கேட்டிருந்தா ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி வேறு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஃபைனலாக நம்ம ஒரு கேஸுக்கு இந்த கேஸுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணிடுவோம். இது பர்டிகுலராக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. புரியுதா? அந்த மாதிரி ஒரு சில மாடல் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருப்போம். அதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா? காட் இட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். 2 ஐடு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டின் இந்த நீட்டு கொஸ்டினுக்கு முன்னாடியே கேட்ட கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் லென்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீட்டில் கேட்கறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில்
இந்த மாதிரி ஒரு கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம நிறைய அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது. அதில் இருந்து கொஷின்ஸ் நிறைய மாடல்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப கொஷின்ஸ் வந்து பேட்டர்ன் ஒன்று தான் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும், சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. டேட்டாவை மாற்றுறது, அந்த சைனை மாற்றுறது, இல்லை டயக்ராமில் ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வரது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் தின் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று வந்து 1.5. ஸோ இது N1 கான்டாக்ட் அதே மாதிரி ஷேப்பு. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு லென்ஸு, இந்த போர்ஷன் ஒரு லென்ஸு, இது ஒரு லென்ஸு, இந்த 3 லென்ஸு கான்டாக்டில் வச்சுருக்காங்க. இன்சைடில் ஆயிலை ஃபில் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது வந்து N2, தட் இஸ் 1.7. கரெக்டாக? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோ ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருந்தேன் இந்த சுச்சுவேஷனுக்கு, இந்த மாதிரி 3 லைன்ஸ் ஒரே ஷேப் 2 நடுவில் ஒரு லென்ஸ் கான்டாக்டில் வச்சுருந்தாங்கன்னா -r டிவைடட் பை 2 × N2 - N1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -r என்ன கொடுத்துருக்காங்க 20 பை 2 × N2 - N1 1.7 minus 1.5 to refractive index. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகிடும் 10. கரெக்டா? ஸோ -10 டிவைடட் பை 0.2 கரெக்ட். ஸோ மல்டிப்ளை 10 by 10 பண்ணிங்கன்னா என்ன வரும், -100 by 0.2 கேன்சல் ஆச்சுன்னா 2 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 50யா? ஸோ த ஆன்சர் இஸ் -50 சென்டிமீட்டர். இதுதான் ஃபோக்கல் லென்த் எஃப். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும், -50 சென்டிமீட்டர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? சொல்கிற ஃபார்முலா ஈஸியாக இருக்கா? Any doubt guys? ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், 2 thin lenses are same focal length f. 2 thin lens சொல்லியிருக்காங்க, focal length வந்து f, but one is convex and other one is concave. When they are placed in contact each other, then equivalent to focal length of the combination என்ன கேட்டிருக்காங்க. ஸோ கான்கேவையும் கான்வெக்ஸ் லென்ஸ் நீங்கள் கான்டாக்டில் வச்சுன்னா என்ன நடக்கும், ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் ஃபோக்கல் லென்த். ஏன், கான்டாக்டில் வைக்கும் போது ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா என்ன, இதுவுமே நீட் கொஸ்டின் தான். 1/f = கான்டாக்டில் இருக்கும்போது மல்டிபிள் லென்ஸ் கான்டாக்டில் இருந்தால் ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, 1/f1 = 1/f2. கரெக்டா? கிளியர்? ரைட். ஸோ 1/f1 என்ன வரும், 1/f1. என்னென்ன லென்ஸிங் இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் f1 என்னது, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் எப்பவுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் என்னது, நெகட்டிவ். இது ஸ்டாண்டர்ட். கான்கேவ் லென்ஸ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ் கேட்டாங்கன்னா ஃபோக்கல் லென்த் இதுக்கு பாசிட்டிவ், இதுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, f1க்கு பதிலாக இங்கே என்ன வரும். ஸோ அவங்க கொஸ்டினில் தெளிவாக சொல்லிட்டாங்க, சேம் ஃபோக்கல் லென்த்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ f1 = fன்னு எடுத்துக்கலாம், f1 = f2 = f, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. வித் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இது +f, இங்கே என்ன வரும், -f. ஏன், f1 வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன், f2 கான்கேவ் லென்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/f ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் 1/f. ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இது ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் 1/f ஈக்குவலண்ட். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துனா என்ன ஆகும், ஃபைனலாக இதிலிருந்து f equivalent = 1/0. தட் இஸ் நாட் டிஃபைன்ட், இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து என்ன ஆகும், இன்ஃபினிட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ரெண்டும் ஒரே ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய கான்கேவ் லென்ஸையும் கான்வெக்ஸ் லென்ஸையும் கான்டாக்டில் வச்சிங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ பிளேன் மிரர். புரியுதா? ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி வருதுன்னா, சாரி மிரர் கிடையாது, பிளேன் கிளாஸ். ஓகேவா? கர்வ்டாக இல்லாத ஒரு கிளாஸ்ன்னு ஆகிடும். ஸோ அப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கிளாஸுடைய
focal length என்னது infinity. ஸோ concave அப்புறம் convex lens ஈக்குவல் focal length இருக்கும்போது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா கான்டாக்டில் வச்சிங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ பிளேன் கிளாஸ் ஆகிடும் பிகாஸ் அதோட focal length infinity. நான் சொல்கிறது பாயிண்ட் இன்டெரக்டாக சரியா. இது மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒன், an object mounted on a wall, its image equal size is to be obtained parallel wall with the help of convex lens placed between the walls. The lens is kept at a distance x in front of the second wall. So the required focal length of the lens என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம கிளியராக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், an object is mounted a wall. ஸோ நான் ஒரு வால் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு கன்சிடர் a wall. இது வந்து ஒரு வால். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், சம் ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகே, மவுண்டட் அதில் இருக்குது, மவுண்டட் ஆன் எ வால். இட்ஸ் இமேஜ் ஈக்குவல் சைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் சைஸு, அப்போது இமேஜ் சைஸு ஈக்குவலாக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இமேஜ் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்டெண்ட் பேரலல் வால், இங்கே இன்னொரு பேரலல் வால் இருக்குது, அதே இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு, சாரி இமேஜ் கிடச்சிருக்கு ஈக்குவல் சைஸில். சொல்கிறது புரியுதா? இது ஆப்ஜெக்ட் சைஸு, இது இமேஜ் சைஸு, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வால், இதில் தான் என்ன பண்ணியிருக்கு, மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. எதனால் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு? இதுக்கு இன்பிட்வீனில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வச்சுருக்கிறாங்க. டியூ டு கான்வெக்ஸ் லென்ஸ்னால அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜுடைய சைஸும் ஆப்ஜெக்டுடைய சைஸும் ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்? இது லென்ஸ்க்கு நேரம் போட்டோம்னா எப்போ வந்து ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் ஈக்குவலாக இருக்கும்? ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் கான்வெக்ஸ் லென்ஸில் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? அட்டு 2Fல வைக்கும்போது, 2F1, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் என்னது ஆக்சுவலாக 2F1 கரெக்டாக. 2F1ல் வச்சிங்கன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? அதர் சைடுடைய ஃபோக்கஸ் பாயிண்டில், சாரி சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் கரெக்டாக. செகண்ட் சைடோடைய அதர் சைடோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2F2 பாயிண்ட்டில் என்ன ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜும் அங்கே தான் ஃபார்ம் ஆகும், ஈக்குவல் சைஸில் ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும் ஓகேவா. ஆனால் சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்க கேஸுக்கான டயக்ராம். ஸோ இதை கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க ஓகேவா. எஸ், ஆல்மோஸ்ட் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ கண்டிப்பாக இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 times ஆஃப் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எதுக்கு ஈக்குவல்? ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவல். 2 times ஆஃப் ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவல். ஆர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எஃப். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 2F. இதுவும் என்ன தான் இருக்கும்? 2 times ஆஃப் ஃபோக்கல் லென்த்தாக தான் இருக்கும் இந்த கேஸுக்கு. கரெக்ட். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? the lens is kept at x distance from the second wall. இதான் செகண்ட் வால் கரெக்டா. இதான் செகண்ட் வால். செகண்ட் வால்ல இருந்து x டிஸ்டன்ஸில், இந்த டிஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? x டிஸ்டன்ஸில் லென்ஸை நான் வச்சுருந்தா இந்த எக்ஸ்பிரஷனில் எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ரெண்டும் ஈக்குவல். எது ரெண்டும்? எக்ஸும் 2Fம் ஈக்குவல். ஸோ அவன் கேட்டுக்கிறது ஃபோக்கல் லென்த்து. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? அப்போ இந்த லென்ஸுடைய இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே எக்ஸில் இருக்குது கரெக்டா. ஸோ x/2 ஈக்குவல்ட்டு என்னென்னு கிடைக்கும்? எஃப். x/2 ஈக்குவல்ட்டு எஃப். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ட்டு என்ன ஆன்சர்? x/2. புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன லென்ஸு, அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக இங்கே ஆன்சரை கனெக்ட் பண்ணுறோம். சரியா? ரைட். இந்த கொஸ்டின் பாருங்கள். லைட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் x இன் டைம் t1 இன் ஏர் அண்டு 10x இன் டைம் t2. ஸோ ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 10x t2 டைம், எக்ஸ் வந்து t1 டைம். இது வந்து ஏர் மீடியம்னு சொல்லிட்டாங்க. இங்கே அனதர் டென்சர் மீடியம்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்? What is the critical angle
ஃபார் திஸ் மீடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸு கூட ஸ்பீடை கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்ன? ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸும் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸு டைம் கொடுத்தா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா நமக்கு தெரியும், அதில் தான் கனெக்ட் பண்ணணும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? sin IC ஈக்குவல் டு ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? ஸ்பீட் ஆஃப் டென்சர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே ஃபார்முலா தான். ஸ்பீட் ஆஃப் ரேரர், புரியுதா? ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? v is equal to distance by time, velocity equal to distance or displacement by time. இங்க ஜெனரல் நம்பர் நார்மல் ஸ்பீடு தான். ஓகே, அதனால ஸ்பீடு கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸ்பீட் equal to distance by time, அதுக்கு நம்ம v ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க டிஸ்டன்ஸிங் என்ன வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் இது வந்து டென்சர். ஃபர்ஸ்ட் டென்சர் எது? இங்கே இதானே, கரெக்டாக இதான் டென்சர் மீடியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 10x பை டைம் பீரியட் என்ன t2. புரியுது என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இந்த ஃபார்முலாவை டென்சருக்கும் ரேரருக்கும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஸ்பீட் டேரெக்டாக கொடுக்கல, டென்சரில் எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு, ரேரரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ் நமக்கு தெரியும், sin IC ஈக்குவல் டு ஸ்பீட் டென்சர் மீடியமோட வெலாசிட்டி பை ரேரர் மீடியமோட வெலாசிட்டி பை ரேரருக்கு என்ன வரும் பாருங்க. ரேரருக்கு எக்ஸ் பை அதோடைய டிஸ்டன்ஸ். சொல்றது புரியுதா? டென்சருடைய டிஸ்டன்ஸ் பை டைம், ரேரருடைய டிஸ்டன்ஸ் பை டைம், அதான் அதனுடைய ஸ்பீடு. கிளியர்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க. 10x by t2 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் t1 by xன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக இதை எது சிம்பிளிஃபை பண்ணலாம்? எப்படி? இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் ஃபைனலாக? sin IC ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்க, 10 into t1 by t2 10 into t1 divided by t2. ஸோ இப்போ IC ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? sin inverse of 10 into t1 by t2. ஸோ ஆன்சர் C is the answer. புரிஞ்சுதா? கிளியர்? Right. Next question. இங்க பாருங்க. Object is placed at a distance of 60 cm from a convex lens. Focal length 13 சொல்லிருக்காங்க. Focal length 30, object placed at 60 cm. Focal length 30 இருந்தா radius of curvature என்னவா இருக்கும்? 60 கரெக்ட் தானே? Focal length क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க? 30 cm. radius of curvature அப்ப என்னவா இருக்கும்? 60 cm. கரெக்டா? u அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல? sin கன்வென்ஷனோட சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு மைனஸ்ல வரும். ஸோ வித் sin கன்வென்ஷன் வரப்ப நெகட்டிவ் வரும். ஓகேவா? u ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். கரெக்ட்? என்ன லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸு. புரியுதா? ஸோ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கேஸ். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு 60 சென்டிமீட்டரில் வச்சுருக்காங்கன்னா 6u இங்கே என்னது ஈக்குவல். அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்க? அட்டு 2f1ல் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜோட சைஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இஃப் த பிளேன் மிரர் வேர் என்ன இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆக்சிஸ் ஆஃப் லென்ஸ் 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பிளேன் மிரரை வச்சுருக்காங்க அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த மிரர் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்க? இந்த பாயிண்டில் இங்கே தான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் ஆப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னது? 2f1. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 2f1ல் தான் என்ன வச்சுருக்கோம்? ஆப்ஜெக்டை வச்சுருக்குறோம். ஏன் அது நான் சொல்கிறேன்? R வந்து 60 சென்டிமீட்டர், ஏன்னா ஃபோக்கல் வந்து 13 சொல்லிட்டாங்க.
நான் லாஜிக்கல் திங்கிங்கில் இந்த கொஸ்டின் ஆன்சர் போடுறேன், ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன். 60 சென்டிமீட்டர்னா ஆப்ஜெக்ட்டும் வச்சுருக்காட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஜெக்ட் சைஸு இமேஜ் சைஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த மிரர் இல்லாமல் போயிருந்தா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே இன்வெர்டட் இமேஜ் ஈக்குவல் சைஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஹச் டேஷ் ஹச் இங்கே என்ன இருக்கும், இது ஹச் டேஷ் ஈக்குவல் சைஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், டோட்டலாக 60. அப்போ இது எவ்வளோ வரணும், இங்கே தான் ஆக்சுவலாக இமேஜ் ஃபார்ம் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் ஈக்குவலாக இருக்குன்னா அட்டு 2f1னா இங்கே எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், ஆப்ஜெக்ட் வச்சோன்னா ஆப்ஜெக்டை 2f1ல் வச்சோன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், 2f2ட ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து இருக்கும். அப்போ இது 60 சென்டிமீட்டர்னா இதுவும் 60 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கும். இங்கே என்ன பண்ணிட்டாங்க, லென்ஸ்லேருந்து ஒரு 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மிரர் வச்சுட்டாங்க, பிளேன் மிரரை வச்சுட்டாங்க. அப்போ பிளேன் மிரரை வச்சுட்டா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், ஸ்டில் பிஹைண்டில் 20 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகும் மிரருக்குள்ளே. புரியுதா உங்களுக்கு? இது இல்லைனா இங்கே ஆக்சுவலாக அந்த இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். டியூ டு மிரர்னால என்ன ஆகும், பிஹைண்டில் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரியல் இமேஜுக்கு பதிலாக விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ டிஸ்டன்ஸில், பிஹைண்டில் 20 சென்டிமீட்டர். ஏன்னா அந்த 20 சென்டிமீட்டர் தான் ஷார்ட்டேஜ். புரியுதா? ஸோ அப்போ இந்த கேஸில் ஆப்ஷனை பாருங்கள், ஒரு ஆப்ஷனா 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் இட் வுட் பி ரியல் இமேஜ். நம்ம வந்து பிளேன் மிரர் வச்சுட்டாலே நமக்கு அங்கே என்ன கிடைக்க போகுதுங்க, வர்ச்சுவல் இமேஜ் ஆகிடும். அது கரெக்டாக இங்கே நம்ம கிடைக்க போகுது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். மிரர் இல்லாமல் போயிருந்தா, பிளேன் மிரர் வச்சதுனால மிரரில் என்ன கிடைக்கும், ரியல் இமேஜ் வச்சுன்னா ரியல் அதில் என்ன கிடைக்கும், வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும் ரியலுக்கு ஆப்போசிட்டில். கரெக்டாக? அப்போ 30 சென்டிமீட்டர் இதுவும் கிடையாது, ரியல் இமேஜ் இதுலையும் கிடையாது. ஸோ 30 சென்டிமீட்டர் பிளேன் மிரர் இட் வுட் பி 30 சென்டிமீட்டர் கிடையாது. இது கரெக்ட். 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பிளேன் மிரர், இங்கேருந்து 20 சென்டிமீட்டர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். என்ன இமேஜாக ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல் இமேஜாக ஃபார்ம் ஆகும். பிகாஸ் ரியல் இமேஜ் தான் எதில் ஃபார்ம் ஆகிருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸில். அந்த 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் மிரர் வச்சதுனால ரியல் இமேஜ் என்னவா மாறும், விர்ச்சுவல் இமேஜாக மாறும். எவ்வளோ தூரம் அந்த விர்ச்சுவல் இமேஜ் பிஹைண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், 20. ஆக்சுவலாக இங்கே டோட்டலாக 60 இருக்கிற இடத்துல அது ஃபார்ம் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் தட் கண்டிஷன். அதனால் ஆன்சர் என்ன வரும், 20 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ லாஜிக்கலாக மிரர் ப்ராப்பர்ட்டி என்ன, லென்ஸோடைய நேச்சர் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சால் இங்கே என்ன நடக்குதுன்னு போட்டுடலாம். இல்லைனா ஃபார்முலா யூஸ் பண்ணி போல ஆன்சர் வரும், பட் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா டைமை நிறைய சேவ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இதுவுமே நீட் கொஷின். கொஞ்சம் திங்க் பண்ண பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், a double convex lens focal length 25 centimeter. The radius of double convex lens உடைய focal length கொடுத்துட்டாங்க, total focal length கொடுத்துட்டாங்க. The radius of curvature of the surfaces is doubled the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the radii of the refractive index of the material of the lens is 1.5 இருந்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். what is the formula? 1/f equal to, let's take a formula, n2/n1 minus 1 into 1/r1 minus 1/r2. ஸோ கொஷினில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபோக்கல் லென்த்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 25 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸுன்றதுனால எஃப் ப்ளஸில் தான் வரும். த ரேடி ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் ஃபோக்கல் லென்த், ஃபஸ்ட்டு வந்து R1 வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, R1 வந்து Rன்னு எடுத்துக்கோங்க. R2 வந்து 2 times of R, அதுக்கப்புறம் அதனுடைய சைன் என்னவாக இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். கரெக்டாக தெரியுது இல்லையா? டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திங்கன்னா இந்த போர்ஷனுக்கு வர ரேடியஸ் இந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும். இதுதான் R1. ஸோ இந்த பக்கம் தான் என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன இருக்கும், R1. இந்த டிஸ்டன்ஸு R1. ஸோ இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா இது R1, இது R2. ஸோ R1 வந்து பாசிட்டிவில் இருக்கும், R2 நெகட்டிவில் இருக்கும். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால ஃபஸ்ட்டு கவுடு போர்ஷன், நெக்ஸ்ட் கவுடு போர்ஷன் அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் சம் வேல்யூ இருக்குன்னா செகண்ட் ஒன் வந்து அதோட ட்வைஸான ரேடியஸாக இருந்திருக்கு. வித் சைன் கன்வென்ஷன் வரதுனால -2R. ஏன்னா அவங்க டபுள்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். சொல்கிறது புரியுதா? அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துறாங்க 1.5. n1 நமக்கு தெரியும் 1 ஏர் மீடியம், அதனால இங்கே 1. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1 divided by 25, 1.5/1 minus 1, 1/r minus 1/-2R. R2 வந்து -2R. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/25,
இது 1.5 by 1 ஆகிடும். பை 1 என்னது 1.5 தான். ஸோ 1.5 மைனஸ் 1 வந்து 0.5 கரெக்டா? ஸோ 1 by r மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2r. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. 1 by இந்த 0.5 எப்படி எழுதலாம்? 1 by 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 0.5 we get it 1 by 2. இங்கே LCM எடுங்க. இங்கே 2r இருக்குது, இங்கே r இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 plus 1 by 2r. கரெக்டாக இங்கே 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணி இது 2 ஆகிடும். காமன் LCM கரெக்டாக, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ 1 by 25. ஸோ என்ன வரும் இங்கே ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 1 by 25 ஈக்குவல் டு இந்த 2 வேணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. 2 by 25 ஈக்குவல் டு 3 divided by 2rன்னு கிடைக்கும். கரெக்டாக இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 plus 1 3 divided by 2r. இதுலேருந்து r கால்குலேட் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 4rன்னு ஆகிடும். 4r ஈக்குவல் டு 25 into 3. ஸோ இப்போ என்ன வரும்? 75 5 3 சார் 15, ரிமைண்டர் 1 3 2 சார் 6 plus 1 7. கரெக்டாக r ஈக்குவல் டு 75 by 4. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்க இதை. திஸ் இஸ் 1 டைம். ஸோ 1 4 சார் 4, ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 35. ஸோ அப்போ 18 32 30 வரும். அப்போது 7 7 5. புரியுதா? 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 18.75 அப்படின்னு கிடைக்கும். 18.75. ஸோ இருக்கா பாருங்க, see here. இது 18.75னா இப்போ இன்னொரு ரேடியஸ் என்ன இருக்கும்? twice of that value. அதனால 18.75 into 2 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு? 37.5. ஏன்னா ஒரு ரேடியஸ் கிடச்சிட்டா போதும். இது 6, இது என்னது 2 times of r இந்த கேஸ் படி. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் இஸ் ஓவர். சொல்லுது புரியுதா? கிளியர்? ஸோ ஃபார்முலா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. இது நீட் 2021 கொஸ்டின். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கும் இந்த கேஸில்? டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எழுறாத டயக்ராம். ஸோ இங்கே வந்துட்டு லைட் இப்படி இன்சிடென்ட் ஆகுது. கரெக்டா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து 90 டிகிரியில் இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? லைட் என்ன ஆகாது? ரிஃப்ராக்ட் ஆகாது. எப்பயுமே இன்க்ளைண்டாக வந்தால் தான் லைட் என்ன ஆகும்? ரிஃப்ராக்ட் ஆங்கிள் வந்து பெண்ட் ஆகிட்டு போகும். சொல்கிறது புரியுதா? எக்ஸாக்டாக நார்மல் லைனுக்கு நேராக நீங்கள் லைட்டை இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ டீவியேஷன். ஸோ இந்த லைட் ஆக்சுவலாக எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா பெண்டே ஆகாது. அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே இங்கே ட்ராவல் ஆகும் இது வரைக்கும். பிகாஸ் லைட் இன்சிடென்ட் அலாங் த நார்மல் லைன். எக்ஸாக்டாக 90 டிகிரி லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் ஏர் டு கிளாஸாக இருக்கட்டும், ஏர் டு வாட்டராக இருக்கட்டும், இன்க்ளைண்டாக போனால் தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ரேர் டு டென்சரோ இல்லை டென்சிட்டி டு ரேரோ, அதுக்கேற்ற மாதிரி டுவர்ட்ஸ் ஆகவே மாறும். எக்ஸாக்டாக நார்மல் லைனில் நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகாது? ரிஃப்ராக்ஷன் நடக்காது. லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ட்ராவல் ஆகும். நோ டீவியேஷன். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போது இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் என்ன ஆகிடும்? இந்த இடத்துல தேர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். இந்த இடத்துல R1 என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். கரெக்டாக? ப்ரிசம் நம்ம அப்படி தானே போடுவோம். இன்சிடென்ட் ஆங்கிள் I1, அப்புறம் R1, அப்புறம் எமர்ஜென்ட் கேஸ் வரும்போது R2 ஈன்னு போட்டிருப்போம். ஸோ அப்போ இங்கே நார்மல் லைன் இருக்கும். இது வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இது நார்மல் லைன். ஸோ இது என்ன மீடியம்? ப்ரிசம் கிளாஸ் மீடியம். கிளாஸ் மீடியம் டு ஏர் மீடியம். ஸோ கிளாஸ் டு ஏர் போகும்போது இப்போ என்ன நடக்கும்? ரிஃப்ராக்ஷன் நடக்கும். எப்படி போகும்? அவே ஃப்ரம் த நார்மல். அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இது எமர்ஜ்டு ரே. இது வந்து R2. சொல்கிறது புரியுதா? ப்ரிசமில் என்ன நடக்குதோ அதான் எழுதியிருக்கிறேன். இங்கே R1 0ன்னு போட்டதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்? ஆங்கிள் கரெக்டாக இது இன்சிடென்ட் ஆனதுனால.
கரெக்டாக? டயக்ராமில் வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 60 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் என்ன இருக்கும்? அப்போ இந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள். கரெக்டாக? திஸ் இஸ் ஆக்சுவலி ரைட் ஆங்கிள். இஃப் இட் இஸ் 60 டிகிரினா ரைட் ஆங்கிள்னா இது 90 டிகிரி. அப்போ இந்த கண்டிப்பாக என்னவா இருந்தாகணும்? 30 டிகிரி. தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அந்த டயக்ராமில் என்ன போட்டிருக்காங்களோ ப்ரிசமில் என்ன நடக்குமோ அதான் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் நார்மல் லைனில் பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்காது. அதனால் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் இங்கே 0 ஆகிடும். ஓகேவா? இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? √3. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = √3. ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிவன். ஸோ டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்ஸ் இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்றது புரியுதா? ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா இவ்வளோ, இதுக்கு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். யூஸிங் ஸ்னெல்ஸ் லா எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன்? இன்சிடென்ட் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் மீடியம் இன்ட்டு சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு refractive index of refracted medium into sin of refracted angle. கரெக்டா? ஸ்னெல்ஸ் லா இப்படி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அப்ளை பண்ணுங்க இந்த கேஸுக்கு. இது அப்ளை பண்ணீங்கன்னா refractive index of the incident medium. இது எந்த மீடியம் இப்போ இன்சிடென்ட் ஆகுது? இதுதான் ஆக்சுவலாக லைட்டு இன்சிடென்ட் ஆகிற மீடியம். ஸோ இங்கே லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த இன்டர்ஃபேஸில் தான் இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன். இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்டட். இதுதான் இப்போ இன்சிடென்ட் ஆங்கிள், இதுதான் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இந்த 2 மீடியமில். புரியுதா? இந்த இன்டர்ஃபேஸில். ஏன்னா தான் கேட்டிருக்காங்க, எமர்ஜென்சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஸோ இன்சிடென்ட் மீடியம் இங்கே என்னது? அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? √3. இதாங்க இன்சிடென்ட் மீடியம் இந்த இன்டர்ஃபேஸில். ஸோ கிளாஸோடைய ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இங்கே என்னது? இந்த கேஸில் கிளாஸில் ப்ரிசம் சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்கே இட்ஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் கிளாஸ், பட் ப்ரிசம்னு சொன்னதால அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சிடென்ட்டோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 சைன் ஆஃப் இங்கே இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து என்னது? R2 ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எந்த மீடியம்? அது ஏர் மீடியம். இது எந்த மீடியம் வந்து? ரிஃப்ராக்டர் மீடியம் என்னது? ஏர் மீடியம். புரியுதா? அப்போ ப்ரிசம் டு ஏர். ஸோ இதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் மீடியம். இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம், தட் இஸ் ஏர். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 சைன் ஆஃப் இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? என்ன ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளுக்கு இருக்குது? இ அப்படின்னு இருக்குது. இவ்வளோ தான் ஆக்சுவலாக டேட்டா. R2 இங்கே கொடுக்கல, பட் நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஹவு டு கால்குலேட் R2? நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இந்த ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து R1 + R2க்கு ஈக்குவல். ப்ரிசமில் ஆங்கிள் ஆஃப் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? R1 + R2க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இந்த 2 ஆங்கிள்ஸோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். R1 0 இருந்துச்சுன்னா A = R2. ஏ எதுக்கு ஈக்குவல்? 30 டிகிரிக்கு ஈக்குவல். புரியுதா? இதெல்லாம் ப்ரிசமோட ப்ராப்பர்ட்டி. நான் போட்டது எல்லாமே ப்ரிசமோட ரூல். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அந்த 2 ஆங்கிள்ஸ் R1 and R2 அந்த ப்ரிசம்ஸ் டயக்ராமில். ஏ வந்து இந்த கேஸுக்கு என்ன வரும்? 30 டிகிரின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் டயக்ராமில். இதுதான் ஆங்கிள். கரெக்டாக? இதுதான் 30 டிகிரி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே. அதனால் R1 0ன்றதுனால R2 வந்து அந்த வேல்யூ கிடைச்சிருது. sin 30 டிகிரி ஈக்குவல் டு 1 × sin E ஆகிடும். ஸோ √3 × வாட் இஸ் sin 30? 1/2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் என்ன வரும்? √3/2 sin E. ஸோ அப்போ எந்த ஆங்கிளுக்கு √3/2 கிடைக்கும் சைனில்? 60 டிகிரி. sin 60 வேல்யூ என்ன? √3/2. புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 60 டிகிரி. ஓகே, ஸோ 60 டிகிரி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, next question. The refracting angle of prism is A. Refractive index of the material prism cot A/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then angle of minimum deviation என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
the refracting angle of the prism ஏன்னு சொல்லிட்டாங்க, அதோட angle A, refractive index of the material prism வந்து cot A/2 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா refractive index இந்த கொஷினில் given, இது வந்து given cot of A/2க்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதான் அவங்க கிவனில் கொடுத்துருக்கிறது, cot of A/2. சாரி, ஓகே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் மினிமம் டிவியேஷனுக்குள்ள ஃபார்முலா என்ன வரும்? n equal to sin of minimum deviation plus a by 2 divided by என்ன இருக்கும்? sin of a by 2. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? மினிமம் டிவியேஷன் கேஸில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n equal to டெல்டான்றது மினிமம் டிவியேஷன் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் பை 2, தட் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த கேஸில், பை சைன் ஆஃப் ஆர் தானது A/2 ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் எப்போ மினிமம் டிவியேஷன் கேஸுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ சாரி, இது வந்து காட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நாட் காஸ். கொஸ்டின்லேயே இதை காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள், ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்கள். காட் ஆஃப் A/2 ஈக்குவல் டு சைன் ஆஃப் டெல்டா m ப்ளஸ் A by 2 divided by sin A/2. சரியா? இப்போ இந்த காட்டை நம்ம எப்படி எழுதலாம்? cos by sin எழுதலாமா? cos A/2 into sin A/2. ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? டெல்டா m plus A/2 by sin A/2. புரியுதா? கிளியர்? இது இப்போ எந்த டேர்ம் நான் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். sin A/2 sin A/2 ரெண்டு ஒரே டேர்ம். ஸோ அதனால இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக எது இருக்கும்? ஈக்குவல் பண்ணலாம். இங்கே cos A/2ன்னு இருக்கும். கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா கம்பாரிசன் பண்ண வேண்டியது இருக்குது. சைன் காசு தனித்தனி வேறு வேறு ரேஷியோவில் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில். cos A/2 ஈக்குவல் டு சைன் ஆஃப் டெல்டா m ப்ளஸ் A/2. ஓகேவா? இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஒன்று ரெண்டுமே சைனில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே காசில் இருக்கணும். தென் ஒன்லி வி கேன் கம்பேர். அப்போ நான் காசை ஈக்குவலன் டு சைனாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? காஸ் ஆஃப் 90 மைனஸ் A/2 ஈக்குவல் டு சைன் ஆஃப் டெல் m ப்ளஸ் A/2. சரியா? காசு இல்லை, ஐம் சாரி, சைன். ரீசன் என்ன? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இது ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டி. புரியுதா? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன? காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவை எப்படி எழுத முடியும்? ஈக்குவலண்டா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அதனால இங்கே தீட்டாவுக்கு பதிலாக A/2 இருக்குது, அதனால் காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக இங்கே A/2. ஸோ 90 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே சைனு, ஸோ ஈக்குவேட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. 90 மைனஸ் A/2 ஈக்குவல் டு டெல்டா m, இதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. டெல்டா m/2 A/2 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். எனக்கு A/2 டேர்ம் இருக்கிறதுனால சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் A/2 கொண்டு வாங்க. 90 மைனஸ் A/2 மைனஸ் A/2ன்னு ஆகிடும் ஈக்குவல் டு டெல்டா m/2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? A/2 என்ன ஆகிடும்? ஏன்னு ஆகிடும். கரெக்டா? மைனஸ் மைனஸ் ரெண்டுமே. ஸோ அப்போ ஹாஃப் ஆஃப் A ஆட் பண்ணால் என்ன வரும்? 1A. அதில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மைனஸ் 2A/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு டெல்டா m/2. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 மைனஸ் 2A ஈக்குவல் டு டெல்டா m. புரியுதா? ரைட். ஸோ 180 மைனஸ் 2A இருக்கா பாருங்க. 180 டிகிரி மைனஸ் 2A, தட் இஸ் த ஆன்சர் இந்த கேஸுக்கு. நெக்ஸ்ட் ஒன், த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் கிளாஸ் பிரிசம் இஸ் √3. The angle of minimum deviation is equal to angle of the prism. Then what is the angle of prism னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான்.
அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டெல்டா எம்மும் ஏவும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா refractive index of the material கொடுத்துட்டாங்க n equal to √3 prism உடைய refractive index given the angle of minimum deviation அப்போ என்ன அர்த்தம் டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் prism அதான் ஏ ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க அதான் எழுதிருக்கிறேன் புரியுதா டெல்டா எம்ன்றது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் ஏன்றது ஆங்கிள் ஆஃப் prism ஸோ டெல்டா எம்மும் ஏவும் ஈக்குவல் n ஈக்குவல் டு √3 இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டா ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுங்க இப்போ யூஸ் பண்ண அதே ஃபார்முலா n equal to sin of delta m plus a by 2 divided by sin of a by 2 ஸோ அவங்க கேட்டுக்கிறது வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் prism ஏ என்னன்னு கேட்டுருக்காங்க இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ இங்கேயும் ஏன்னு எழுதலாமா கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஸோ இங்கே வேணால் எழுதிக்கோங்க என்னுடைய வேல்யூ வந்து √3 இந்த கேஸில் தட் இஸ் given sin of del m replaced by a so a plus a by 2 by sin of a by 2 புரியுதா ஸோ அப்போ a plus a என்ன ஆகும் 2a ஸோ 2 கேன்சல் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும் sin a அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா √3 equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா a plus a 2a 2 கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும் sin a divided by sin a by 2 கிடைக்கும் இங்கே அகைன் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா sin 2a ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் sin 2a equal to 2 sin a into cos a இது ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா கரெக்ட் இது வந்து 2a இருக்கும்போது ஹாஃப் ஆங்கிள் கேஸ் எடுத்திங்கன்னா 2aக்கு பதிலாக ஏன்னு எடுத்திங்கன்னா இதே ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகும் 2 sin a by 2 cos a by 2 மாறிடும் சொல்லுது புரியுதா sin a equal to 2 sin a by 2 into cos a by 2 ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே sin a இருக்குல்லையே எனக்கு டினாமினேட்டர் a by 2 இருக்குது அதை கேன்சல் பண்ணி ஆகணும் ஸோ 2 sin a by 2 into cos a by 2 divided by sin a by 2 ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் எனக்கு சால்வ் பண்ணுங்க sin a by 2 sin a by 2 கேன்சல் இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது √3 இருக்குது கரெக்டா 2 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா √3 by 2 ஈக்குவல் டு cos of a by 2 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா ஸோ காஸில் எந்த ஆங்கிளுக்கு நமக்கு √3 by 2 கிடைக்கும் சொல்லுங்க √3 by 2 இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன் cos a by 2 ஈக்குவல் டு √3 by 2னா a by 2 ஈக்குவல் டு 30 டிகிரியா cos 30 என்னது √3 by 2 ஸோ அப்போ 30 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்கிறது புரியுதா cos 30 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ cos 30 பண்ணால் cos கேன்சல் ஆகிடு a by 2 ஈக்குவல் டு √30 டிகிரி அப்போ a ஈக்குவல் டு என்னவா கிடைக்கும் 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் a ஈக்குவல் டு 60 டிகிரி சொல்கிறது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரி கனெக்ட் ஆகும் இந்த ப்ரிசம் கேஸில் சிலதெல்லாம் ட்ரிகனாமெட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் sin 2a ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோம் அதே மாதிரி sin 2 cos எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஸோ sin of 90 minus theta cos theta ஈக்குவல் cos theta சைனாக மாற்றணும்னா sin of 90 minus theta ஈக்குவலாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி sin 2a க்கு 2 sin a cos a இங்கே a by 2 வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம் sin a இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஜென்ரலாக எல்லாருக்கும் sin 2a = 2 sin a cos a இது ஜென்ரலாக மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி இதை தெரிஞ்சிருக்காது இந்த ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதனால சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பட் எனிவே தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஜஸ்ட் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க sin 2a மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கேஸில் sin a யூஸ் பண்ணும் 2 sin a by 2 cos a by 2 அப்படின்ற ஃபார்முலா சரியா இது வந்து ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஸோ ஆன்சர் வந்து 60 degree is the answer புரிஞ்சுதா right next one a concave mirror of focal length f okay இதெல்லாம் JE क्वेश्चन நம்ம முன்னாடி பார்த்த क्वेश्चनமே ஓகேவா இதுமே JE क्वेश्चन தான் current year question 2025 क्वेश्चन ஸோ இதுவுமே
கரண்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். A concave mirror, ஸோ என்ன மிரர் சொல்லியிருக்காங்க, concave mirror of focal length f in air dipped in liquid. ஏர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, லிக்விடில் டிப் பண்ணுறாங்க, லிக்விட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இந்த லிக்விட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம இந்த மாதிரி கேஸ் பார்த்துருக்குறோம், லிக்விடில் வந்து நம்ம டிப் பண்ண கேஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் அது வந்து லென்ஸு. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும். லென்ஸை வந்து நீங்கள் ஒரு லிக்விடில் டிப் பண்ணுறீங்கன்னா ஃபோக்கல் லென்த் நம்ம அங்கே சேஞ்சஸ் இருக்கும், நம்ம அங்கே கால்குலேட் பண்ணுவோம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் இது என்னது, கான்கேவ் மிரர். நீங்கள் மிரரை எடுத்துகிட்டு போயிட்டு ஏர் டு நீங்கள் இன்னொரு லிக்விடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபோக்கல் லென்த்து சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்வேஸ் ஒபே ஃபார் எனி சுச்சுவேஷன். உங்களுக்கு இப்போ ஏரில் இருக்கும்போது அது ஒபே ஆகும், லிக்விடுக்கு இன்சைடில் இருக்கும்போதும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே ஆகும், அங்கே ஃபோக்கல் வந்து சேஞ்ச் ஆகாது. லென்ஸாக இருந்தால் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து என்னது, மிரர். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃபோக்கல் லென்த் எந்த கேஸில், மிரர் கேஸுக்கு. புரியுதா? ஸோ அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மிரரை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃபோக்கல் லென்த். லென்ஸை எடுத்து டிப் பண்ணியிருந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது, எங்கே அங்கே சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது ரெண்டுமே டிரான்ஸ்பரண்ட், இது அது கிடையாது. ஸோ இங்கே இட் இஸ் நாட் வாட் சேஞ்ச் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த வாட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதெல்லாம் அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. புரியுதா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து எஃப். இதில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடிய கொஷின். ஸோ இதுவுமே அதே கேஸ் தான். இங்கே பாருங்கள், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கேஸ். A spherical surface separates two media refractive indices 1 and 1.5 shown in the figure. Distance of the image கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம், n2/v, சாரி v இல்லையா, n2/v minus n1/u equal to n2/v minus n1/u equal to n2 minus n1/r. இதுதான் ஆக்சுவலாக ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. கரெக்டாக? இதுதான் இந்த கேஸ். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 மீடியா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் uv இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம், அதுதான் அங்கே கொஷின். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் கேட்குறாங்க கொஷினில். v என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, வாட் இஸ் v ஃபார் திஸ் கேஸ். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே n2 ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, n1க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1.5/v மைனஸ் n1 வந்து 1/u என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷினில், டயக்ராமில் பாருங்கள் 0.2 மீட்டர். ஸோ இங்கே ஃப்ரண்ட் நெகட்டிவில் வரதுனால என்ன வரும், மைனஸ் 0.2 வித் சைன் கன்வென்ஷன். இங்கே வந்து 1.5 மைனஸ் 1 n2 மைனஸ் n1 பை ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க 0.4. கரெக்டாக? இது ப்ளஸில் வரும், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் u நெகட்டிவ். புரியுதா? ஸோ அதனால் u ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், மைனஸ் 0.5, ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 0.4 சைன் கன்வென்ஷன் எழுதும்போது. ஸோ 0.4 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 1.5 3/2 இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 3/2v ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 0.2, இங்கே வந்து 0.5/0.24. புரிஞ்சுதா? ஸோ அப்போ 3/2v ப்ளஸ் இங்கே 10ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ண என்ன ஆகிடும், 1/0.2 இல்லையா, 10 இது 10 ஆகிடும், இது 2 ஆகிடும், டெசிமல் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 10/10ஆல் மல்டிப்ளை பண்ணினா 5/4 ஆகிடும். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. கொஞ்சம் கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக போட பழகிட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு என்ன தேவைன்னா v தான் தேவை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிக்கோங்க. 3/2v இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகிடும் நமக்கு, இல்லை அதை அப்படியே கூட வச்சுக்கோங்க, இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள், எல்சிஎம் எடுத்துக்கோங்க, அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 ஆகிடும். ஸோ 5/4 இந்த ப்ளஸ் 5 கொண்டு வந்தீங்கன்னா -5 ஆகிடும். கரெக்டாக? அதானே? +5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் -5 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 minus 4 into 5 20/4. ஸோ -15/4 ஈக்குவல் டு 3/2v அப்படின்னு இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? இது 1 டைம், இது 5 டைம்ஸ், இது 1 2 2 2 4. ஸோ 1/v ரிமைனிங் என்ன இருக்குது, 1/v
minus 5/2. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதினீங்கன்னா v ஈக்குவல் டு என்ன வரும் minus 2/5. ஸோ 10ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் 10 கொண்டு வரான் இல்லையா. ஸோ அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4/10 கிடைக்கும். தட் இஸ் minus 0.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? நான் ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு, ஏன்னா 5 × 2 10 ஆகிடும். ஸோ டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது எனக்கு ஈஸி. டினாமினேட்டரில் 5 25 இருந்ததுன்னா அதை 10 இல்லை 100 அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நியூமரேட்டர் என்ன ஆன்சர் வருதோ அதில் டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் மல்டிப்ளை 2/2 பண்ணிங்கன்னா 4/10 ஆகிடும். ஸோ ஆன்சர் minus 0.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ரெப்ரசன்ட் வாட், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம், நெகட்டிவ் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் மைனஸோட மீனிங், இதான் நெகட்டிவ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் லெஃப்ட் சைடு, பாசிட்டிவ் வந்தால் ரைட் சைடு இந்த கேஸுக்கு. ஸோ ஆன்சர் 0.4 மீட்டர் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். புரியுதா? திஸ் ஆல்சோ ஜேஇ கொஷின், இந்த வருஷம் கேட்ட ஜேஇ கொஷின் தான் இதுவும். அதில் ஒன் ஆஃப் த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின் இது. சரியா? ஸோ 0.4 லெஃப்ட் சைட் டு த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். புரிஞ்சுதா? கிளியர்? Right. Any doubt? Right. Next one, a biconvex lens has radius of curvature of both the surface is same 1/6 cm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தோட ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. இன் திஸ் லென்ஸ் ரெக்வயர்ட் டு பி ரீப்ளேஸ்டு பை அனதர் கான்வெக்ஸ் லென்ஸ் having different radii of curvature both sides without any change the power of the lens combination R1 and R2. ஸோ பவர் வந்து சேஞ்ச் ஆகலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கேஸில். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கேஸ் எடுக்கிறாங்க, பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறாங்க, ரெண்டுத்துடைய ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/6 ஆஃப் த சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போத் ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறாங்க, ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிஃபரெண்ட், ஆனால் ரெண்டு லென்ஸோடைய பவர் சேமாக இருக்குது. பவர் சேமாக இருக்குன்னா ஃபோக்கல் லென்த் என்னவாக இருந்திருக்கும், சேமாக இருந்திருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த 2 ரேடியஸ் என்னவாக இருந்திருக்கும், நியூ ரேடியஸ். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1/6, செகண்ட் ஒன்னுடைய அந்த 2 ரேடியஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதுதான் ஆக்சுவலாக அந்த கொஷின். கிளியர்? ஸோ சேம் லெட்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன வரும், 1/f = ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், n2/n1 - 1 × 1/r1 - 1/r2. ஸோ இங்கே 1/f சேம் ஃபோக்கல் லென்த் அதை அப்படியே வச்சுக்கலாம். n2/n1 - 1 × இங்கே 1/r + 1/r. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு இதனுடைய ரேடியஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் சேமாக இருக்குன்னா என்ன வரும், ரெண்டுமே ஆர்னு வந்துடும். கரெக்டா? ஸோ அதனால் 1/r இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். பை கான்வெக்ஸ் லென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் போத் சர்ஃபேஸஸ் சேம் 1/6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1/f = n2/n1 - 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும், 2/r. புரியுதா? இங்கே ஏன் நான் ப்ளஸ் போடுறது தெரியுதா, இது கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸ்னா R1 பாசிட்டிவ் R2 நெகட்டிவ், அதனால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வரும். இல்லைனா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, R1 வந்து பாசிட்டிவாக இருக்கும், R2 என்னவாக இருக்கும், நெகட்டிவ். எதுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸில் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் சர்ஃபேஸ் இருக்கும்போது பை கான்வெக்ஸ் லென்ஸ் கேஸுக்கு. புரியுதா? அதனால தான் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ரைட். இங்கே ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்க, R = 1/6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா
என்ன ஆகும் 1/6னா இங்கே மேலே என்ன ஆகிடும் 12 ஆகிடுமா கரெக்ட் சாரி ஆர் கிடையாது 12 ஆகிடும் r ஈக்குவல் டு 1/6னா 6 நியூமரேட்டருக்கு போயிடும் கரெக்டா ஸோ அப்போ அந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அது ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்னா I'll write once again அது ஒரு ஸ்டெப் அடிஷனல் வேணால் எழுதுகிறேன் 2 this is 1/6 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா n2/n1 -1 × 12 அப்படின்னு கிடைக்கும் இதான் 1/f ஸோ இதை ஒரு கேஸை அப்படியே வச்சுக்கோங்க செகண்ட் கேஸுக்கு வாங்க அதே ஃபோக்கல் லென்த் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்கும் ஆனால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது 1/r1 + 1/r2 இந்த r1 r2 தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க தான் கொஸ்டின் இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து அவங்க என்னது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க பவர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டுத்தோடைய ஃபோக்கல் லென்த் ஈக்குவலாக தான் இருக்க முடியும் ஓகே சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுத்துக்கு வேறு ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் சேமாக வந்திருக்கு ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க இந்த 1/fக்கு பதிலாக பண்ண என்ன எழுத முடியுங்க இது ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால செகண்ட் கேஸுக்கு n2/n1 -1 × 12 ஈக்குவல் டு n2/n1 -1 இன்ட்டு என்ன வரும் 1/r1 + 1/r2 கரெக்டா ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க இங்கே இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும் கரெக்டா ஸோ ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு 1/r1 + 1/r2 ஈக்குவல் டு 12னு கிடைச்சிருக்கு இதான் எனக்கு ரிலேஷன் கிடைச்சிருக்கு இது ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஏன்னா r1 r2 தான் ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க இதில் எந்த பேர் அந்த ஆப்ஷனில் கொடுக்குற ரெண்டு டேட்டா என்னது ஒன்று வந்து r1 ரேடியஸ் இன்னொன்று r2 ரேடியஸ் அதில் எந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 12 வருதோ அதான் என்னுடைய ஆன்சர் ஏன்னா கொஸ்டினில் வந்து டேரெக்டாக ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுக்கல ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே r1க்கு 1/3ன்னு போட்டிங்கன்னா 3 நியூமரேட்டருக்கு போயிடும் சொல்கிறது புரியுதா 1/r1 1/r1 r1 1/3 போட்டால் 3 எங்கே போடும் நியூமரேட்டர் அப்போ இது ரெண்டு டேரெக்டாக ஆட் பண்ணால் ஆன்சர் வரும் 1/r2னா 1/7 மேலே போயிடும் 1/1/7 வரும் 7 + 3 இங்கே என்ன வரும் இப்போ 10 ஆனால் எனக்கு என்ன வரணும் 12 வரணும் ஸோ அதனால் இது பாசிபிள் கிடையாது 1/5 1/7னா 1/5 5 மேலே போயிடும் 1/7 7 மேலே போச்சுன்னா 7 + 5 என்னது 12 ஸோ தட் இஸ் த ஆன்சர் வந்து இதுதான் இதான் என்னது இந்த பேர் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 3 + 3 என்னது 9 9 + 6 15 அதனால் இது ரெண்டும் இந்த ரெண்டு பேரும் பாசிபிள் கிடையாது புரியுதா இந்த ஃப்ராக்ஷன் நான் எப்படி ஆட் பண்ணுறேன் டேரெக்டாக ஏன் 7 + 5 போட்டேன்னா r1 வந்து 1/5 1/1/5 அதனால் 5 நியூமரேட்டருக்கு போடும் 1/1/7 7 நியூமரேட்டருக்கு போடும் தென் 5 + 7 டினாமினேட்டர் 1ன்னு வந்துடும் அதை ஆட் பண்ணால் 12 ஸோ இதனுடைய சம் வந்து 12 கிடைக்கணும் அப்போ அந்த ஆப்ஷனில் எது பேர் 12 கிடைக்கணும் அதான் அதனுடைய ஆன்சர் புரிஞ்சுதா ஸோ that is the answer for that case. Next one, two identical objects are placed in front of convex mirror, concave mirror having same radius of curvature 12 cm at the same distance 18 cm from respective mirrors. The ratio of size of the images formed by convex to concave. So இந்த கேஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபோக்கல் லென்த் மேக்னிஃபிகேஷன் லென்ஸு கேஸுக்கு m = f / f - u இது வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபோக்கல் லென்த் அண்டு u லென்ஸில் ஓகேவா லென்ஸில் இதுக்கான ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சைன் கன்வென்ஷன் நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சரியா ஸோ டூ ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஏ கான்வெக்ஸ் மிரர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்கேவ் மிரர் ஹேவிங் சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 12னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகிடும் உங்களுக்கு by 2 6 சென்டிமீட்டர் ஆகிடும் அட் த சேம் டிஸ்டன்ஸ் வந்து 18 சென்டிமீட்டர் ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் லென்ஸு ரெண்டுத்தினுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் சேமாக இருக்குது டிஸ்டன்ஸ் வந்து 18 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய மேக்னிஃபிகேஷனுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் மேக்னிஃபிகேஷனுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ மேக்னிஃபிகேஷன் நமக்கு இங்கே தெரியல ஃபஸ்ட்டு வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன் கான்வெக்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறேன் m = கான்வெக்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு பாசிட்டிவ் அதனால்
6 கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் பை 6 மைனஸ் u என்ன வந்திருக்கு 18 கரெக்டா ஸோ 6 by 6 minus 18 எஸ் ஸோ அதுக்கப்புறம் எஸ் இது கான்வெக்ஸ் இல்லையா ஆன்சர் ப்ளஸில் வரணும் ஏன் ப்ளஸில் வரணும் யூ வந்து இங்கே ஆக்சுவலாக இதில் தான் இருக்கும் நெகட்டிவில் இருக்கும் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் கான்வெக்ஸில் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் யூ வந்து நெகட்டிவ் சைன் கன்வென்ஷன் வேணால் புரியலன்னா அதை எழுதிக்கோங்க 6 by 24 ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 1/4 இதை வேணால் கான்வெக்ஸுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு M1 வச்சுக்கிறேன் அடுத்தது கான்கேவுக்கு வாங்க கான்கேவ் இது லென்ஸ் ஆக்சுவலாக சரியா இது வந்து லென்ஸ் மிரர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க எஃப் வந்து நெகட்டிவ் யூ ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க M2 ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா ஸோ -6 பை இங்கே என்ன ஆகிடும் எஃப் மைனஸ் 18 இல்லையா ஸோ இப்போ 18 எஃப் மைனஸ் யூ 6 மைனஸ் 18 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா -6 டிவைடட் பை கான்கேவ் லென்ஸ் தானே எஃப் வந்து நெகட்டிவ் போட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும் ஓகே -6 + 18 ஏன்னா யூ நெகட்டிவ்ன்றதால மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆகிடுங்க ப்ளஸ் ஆகிடும் கரெக்டா எஸ் ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்க -6 டிவைடட் பை என்ன கிடைக்கும் 12 அப்படின்னு கிடைக்குமா கரெக்ட் ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1/2 1/2 ஓகே ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன் ஒரே நிமிஷம் இருங்க இங்கே ஒரு கரெக்ஷன் ஃபார்முலா வந்து u மைனஸ் எஃப் ஃபார்முலா மாற்றி எழுதியிருக்கேன் எஃப் மைனஸ் யூ கிடையாது u மைனஸ் எஃப் ஸோ அதனால் ஒரு சின்ன கரெக்ஷன் இதில் ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணி எழுதினீங்கன்னா இந்த இடத்துல ஸோ என்ன வரும் பாருங்கள் நாட் எஃப் மைனஸ் யூ மைனஸ் எஃப் ஸோ யூ வந்து நமக்கு இங்கே -18 ப்ளஸ் எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 ஓகே -1/2 1 second I will check the formula 1 second ஓகே அதில் என்ன எரர் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வில் கண்டினியூ அதில் என்ன எரர் நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ 1 hour பிரேக் சரியா ஆஃப்டர் பிரேக் வில் கண்டினியூ
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஸோ வில் கண்டினியூ. ஆக்சுவலாக அதில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னென்னா, கொஷினில் வந்து ப்ரீவியஸ் கொஷின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, அதில் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனால வில் கெட் ராங் ஆன்சர். சரியா? ஸோ மேபி லாங் செஷன் ரொம்ப நேரமாக பிரேக்கே எடுக்காமல் எடுத்துகிட்டு வந்ததுனால மேபி ஃபோக்கஸ் இல்லாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் பசி மயக்கத்தினால மேபி என் பிரெயின் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அது நார்மலாக நடக்கிறது இல்லையா? ஸோ அதனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, இங்கே லென்ஸுன்னு எழுதிட்டேன். ஓகேவா? கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மிரர். ஸோ அதனால் வந்த மிஸ்டேக் தான் இங்கே லென்ஸ்னு எடுத்து அப்ளை பண்ணதுனால வில் கெட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக மிரர் கான்கேவ் மிரர், அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லியிருக்காங்க, நாட் லென்ஸ். ஸோ லென்ஸு நம்ம கனெக்ட் பண்ணதுனால அது ஒரு சின்ன எரர். சரியா? ரைட். இம்பார்ட்டன்ட் ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபார் நீட் எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி ஜேஇ ஆஸ் வெல் எஸ் நீட். அதுக்கப்புறம் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்டவுக்கு இம்பார்ட்டண்ட் இன்னும் மாடல் டைப் ஆஃப் நீட் ரிலேட்டட் கொஷின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த கான்டென்ட்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாடல், அதாவது கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குமுலேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கொஷின்ஸ் ஓகே இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணும்போது நானுமே சில எரர்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுன்றது வேறு. சம்டைம்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும், நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலுமே கூட வந்துடும். அது ப்ராக்டிஸ் பண்ண அது எல்லாமே என்ன ஆகிடும், ரெக்டிஃபை ஆகிடும். சரியா? ஸோ ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆக செய்யும். ஸோ அதை என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கூட நோட் பண்ணி வச்சிடணும். சரியா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ண அந்த கொஷின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணது நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால இந்த கொஷினை நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கிறது அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் டெஸ்ட்லாம் எழுதும்போது நம்ம கரெக்ட் ஆன்சர் கூட சம்டைம்ஸ் ஒரு டெஸ்ட்டில் அது அதே கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இருக்கும், நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாமில் வந்து அதே கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பு பண்ணிவிடும். ஆனால் முன்னாடி தப்பாக எழுதின கொஸ்டினை கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் வரப்போ தப்பு பண்ண மாட்டோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வர கொஸ்டின் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மிஸ்டேக் ரெண்டாவது பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். சரியா? கிளியர்? ரைட். ஸோ m ஈக்குவல் டு u மைனஸ் எஃப் கிடையாது, இது f மைனஸ் u. ஸோ இதில் மிரருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆக்சுவலாக இதில் அந்த டேட்டாவை நம்ம மாற்றி எழுதுனதுனால நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால. ரைட், ஓகேவா? கொஷினில் லென்ஸு கேட்கல, மிரர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இதில் வந்து ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும், மிரரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் கான்கேவ் மிரரில், u ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ். இங்கே என்ன எடுப்போம், ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ் கான்வெக்ஸ் மிரரில், u ஆல்சோ u ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா f வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 6, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 12னா 6 இல்லையா? ஸோ நெகட்டிவ் சைன் -6 டிவைடட் பை, ஸோ இது நெகட்டிவ்ன்றதுனால u என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் u ஆக்சுவலாக. ஓகேவா? இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக? ரைட். ப்ளஸ் 18. ஏன் ப்ளஸ் 18 வந்து தெரியுதா? u வந்து நெகட்டிவ் சைன், ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, u இந்த கேஸில் என்னது -18 இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் வைக்கிறதுனால. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். u நெகட்டிவில் இருக்கும், ஃபார்முலாவில் ஒரு நெகட்டிவ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ -6 டிவைடட் பை 12. ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும், -1/2. மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 1/2 மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? இதில் என்ன வரும், m ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் 18 மைனஸ் ஆஃப் மைனஸ் u என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். u ஸ்டில் ஹியர் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6/24, தட் இஸ் 4 டைம்ஸ். ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே 1/4. ஸோ ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது கான்கேவ், இது கான்வெக்ஸ்.
அவங்க கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க மேக்னிஃபிகேஷன். ஸோ இதை M1 சப்போஸ் கான்வெக்ஸ் இல்லையா, ஸோ இதை M1 எடுத்துக்கோங்க, இதை M2 எடுத்துக்கோங்க. ஸோ M1/M2 ஈக்குவல் டு M1 வந்து 1/4 கான்வெக்ஸுக்கு. இது மேக்னிடியூட் மட்டும் எடுத்திங்கன்னா ரேஷியோ எடுக்கிறீங்களே, அதில் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 1/2. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வரும்? 1/4 × 1/2 மேலே பண்ணால் 2/1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/2 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1/2 இஸ் த ஆன்சர். ஸோ இதில் இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேயும் ஃபார்முலாவில் ஒரு சின்ன சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுலேயும் நம்ம டேட்டா மிஸ் பண்ணதுனால ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். இங்கே ஆக்சுவலாக மைனஸ் வரணும், எஃப் மைனஸ் யூ அப்படின்னு வரும். ரிசல்ட் அதே தான் வந்திருக்கும். ஸோ இங்கே ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகிறதுனால இது மைனஸ் யூ ஆகிடும். ஸோ இந்த எல்லா கேஸ்லையுமே நெகட்டிவ் சைனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலாவில் ப்ளஸ்ன்னு போட்டதுனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக u ஈக்குவல் டு -0.1 கிடைக்கும். ஆன்சர் அதே தான். ஓகேவா? ஆன்சர் வந்து 0.1 தான் கிடைக்கும். இங்கே சால்வ் பண்ணும்போது மைனஸில் கிடைக்கும், சைன் கன்வென்ஷனில் யூஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ அதனால் ஃபார்முலா வந்து அந்த ரிலேஷனில் வந்து இங்கே ப்ளஸ் சைன் போட்டது ப்ளஸ் கிடையாது, f/f - u. ப்ளஸ் சைன் போடும்போதும் நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ அதே தான் கிடைக்கும், சைன் வந்து மாறி இருக்கும். சரியா? பட் திஸ் இஸ் த ரிலேஷன். ஸோ அந்த எரர் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட், இந்த கொஷின் வந்து அதே மாடல் தான். ஐ திங்க் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நம்ம பார்த்த மாடல் கொஷின் தான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க, R1 R2 கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் கொடுத்துட்டாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கு. சரியா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணி எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில். ஓகேவா? இல்லைன்னா டெலகிராமில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுமே அதே டைப் கொஸ்டின் தான். திஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த முன்னாடி கொடுத்த அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணிங்கன்னா will get the answer. இது என்னட்ட பாருங்கள், கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 cm ஃபார்ம்ஸ் அட் இமேஜ் தட் இஸ் half ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இந்த ஃபார்முலா தான், m ஈக்குவல் டு f/f - u. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இதுவுமே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போலாம் நான் பார்த்த அந்த மாடல் கொஸ்டின் தான். ஓகேவா? ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஐ வில் கிவ் ஹோம்ஒர்க், ஒரு 5 or 4 கொஸ்டின்ஸ் ஐ வில் கிவ் ஹோம்ஒர்க். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாடலில் எப்படி கேட்டிருக்காங்க அதை சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஃபோக்கல் வந்து கண்டுபிடிச்சிருங்க. கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வி வந்து நம்ம ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக? இமேஜ் தட் இஸ் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வி கால்குலேட் பண்ணி இதுலேருந்து சால்வ் பண்ணலாம். வி கொடுத்துருக்குறாங்க. வி ஆக்சுவலாக இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமேஜ் தட் இஸ் half ஆஃப் இட்ஸ் சைஸ் ஆஃப் த இமேஜ். ஆக்சுவலாக அது மேக்னிஃபிகேஷன். half ஆஃப் சைஸ் ஆஃப் த இமேஜ் என்ன அர்த்தம், m கொடுத்துருக்குறாங்க. m வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் அதுதான். இமேஜ் வந்து half ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா அது என்ன அர்த்தம், அது பேர் மேக்னிஃபிகேஷன். ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் வந்து 1/2 கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன் கரெக்டாக இதில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஸோ இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். தட் ஆல்சோ சிம்பிள் கொஷின் ஒன்லி. ரைட். இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஓகே, இது நம்ம பார்க்க போகிற நியூ டைப் ஆஃப் கொஷின். எ பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, focal length 20 cm in air. If focal length were immersed in a liquid of refractive index
1.6 என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஃபோக்கல் லென்த்து ஏரில் இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இம்மர்ஸ்ட் இன் லிக்விட் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6 இருந்தால் தென் வாட் இஸ் த நியூ ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போ என்ன ஃபோக்கல் லென்த் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேஸுக்கும் வி ஹாவ் எ ஃபார்முலா. ஸோ அது என்னன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் மீடியம் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் ஈக்குவல் டு refractive index of lens minus 1 refractive index of the medium divided by refractive index of lens minus refractive index of the medium. So இது வந்து lens வந்து any liquidல immerse பண்ணும்போது அப்போ மீடியமில் என்ன ஃபோக்கல் லென்த் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே FL என்றது என்னது ஃபோக்கல் length of lens, focal length of lens. NL என்றது refractive index of lens, refractive index of lens. ஓகேவா? இதுவே FM னா என்ன அர்த்தம்? focal length of focal length of what? Medium and the liquid. Refractive index of medium. Refractive index of medium. சரியா? ரைட், இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. இதில் எல்லா டேட்டாவும் நமக்கு தேவையானதாக அங்கே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எது அன்னோன்னா இந்த மீடியமுடைய ஃபோக்கல் லென்த் தான் கொஸ்டின், அதான் அன்னோன், அதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எல்லா வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். கொஸ்டினில் FM அன்னோன் பை லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதை 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைகான்வெக்ஸ் லென்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6. So 1.5 minus 1 into 1.6 divided by 1.5 minus 1.6. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக அது ஃபார்முலா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.5 into 1.6 பை இதில் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.1 இந்த 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூல் கெட் த ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆக்சுவலாக இதை 10/10 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 5 into 16 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? -10 அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணியிருக்குன்னு இந்த 2 பாயிண்ட்லேயும் இருக்கிற டெசிபிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக மல்டிப்ளைடு 100/100. ஸோ இது 16 ஆகிடும், இது 5 ஆகிடும். ஸோ இங்கே 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 0 கேன்சல் ஆகிடும், 10 மட்டும் கிடைக்கும், -10. ஸோ இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நமக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்ம். ஸோ இப்போ என்ன வரும்? 5 into 2 10, 10 into 16 மைனஸில் வரும். ஆன்சர் இஸ் -160 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் என்ன வரும்? -160 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா காய்ஸ்? எஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக். புதுசாக வாட்ச் பண்ணுறங்க யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ லைக். சரியா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம ஆப்டிக்ஸோடைய போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். This is also simple question. So do this also homework. The direct question இதெல்லாமே. The distance between simple questionலாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம் டேரெக்டாக. சரியா? ஸோ இதையுமே நீங்கள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் பேஸ் பண்ணி நான் நிறைய கொஸ்டின் நடத்திருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் நான் நிறைய மாடல் கொஸ்டின் அதை நடத்திருந்தாலும் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, எப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்ளை பண்ணணும், ரேரர் டென்சரி எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நடத்துறது ஒரு தடவை ப்ராப்பராக லிசன் பண்ணிவிட்டு இதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருன்றதெல்லாம் தயவு செஞ்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நானே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் நான் எழுத போகிறதில்ல. எக்ஸாம் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மாடல் கொஸ்டின்
உங்களுக்கு தேவையான எல்லா மாடலும் நான் நடத்திட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐ திங்க் ஒரு 4 கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன் நினைக்கிறேன் ரே ஆப்டிக்ஸில். அதுவும் நம்ம நடத்தின மாடல் பேஸ் பண்ண கொஷின், தட் இஸ் நத்திங் இஸ் நியூ. அந்த கொஷினுக்கான டேட்டா என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிடலாம். காட் இட்? ஸோ ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின்ஸ் ஒரு அரௌண்ட் 60 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ வேவ் ஆப்டிக்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகுது? மெயினாக நமக்கு வேவ் ஆப்டிக்ஸில் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், போலரைசேஷன், இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ப்ரூஸ்டர் ஆங்கிள், அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி அது ஃபியூ கொஷின்ஸ் தான் வரும். அது ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ரொம்ப கொஷின்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ரைட். 2 coherent sources of light interference and produce a fringe pattern on screen for a central maximum. The phase difference between 2 waves will be அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 coherent sources சொல்லிட்டாங்க. ஓகே, ஆஃப் லைட் இன்டர்ஃபியர் ப்ரொடியூஸ் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. சென்ட்ரல் மேக்ஸிமா இருக்கும்போது, அதாவது பிரைட் ஸ்பாட் தெரியும் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு அதில் ஃபார்ம் ஆகும். எப்போ? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அதனால் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். சென்ட்ரல் ஸ்பாட்டில் நமக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்கும். தட் இஸ் சென்ட்ரல் மேக்ஸிமா. ஸோ அதில் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் மேக்ஸிமாவாக இருக்கும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய வேவும் செகண்ட் ஸ்லிட்டில் வரக்கூடிய வேவும் என்ன ஆகும்? ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஓவர்லேப் ஆகிடும். ஸோ தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அதனால தான் அங்கே பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சென்ட்ரல் ஸ்பாட் நமக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எங்கே? சென்ட்ரல் மேக்ஸிமம் பாயிண்டில். சரியா? கிளியர்? ஸோ தட் இஸ் அ டைரக்ட் கொஷின், தட் இஸ் நீட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். The separation between the 2 coherent sources is halved and the distance between the screen from the coherent sources is doubled. Then fringe width என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே fringe width அப்படின்னா என்ன? fringe width உடைய ஃபார்முலா என்ன? fringe width beta equal to fringe width beta equal to lambda d by d. fringe width beta is equal to lambda d by d. கரெக்டா? இது ஆக்சுவலாக இனிஷியலாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நியூ கேஸ், நியூ ஃப்ரிஞ்ச் வித்து அந்த ஒரிஜினல் ஃப்ரிஞ்ச் வித்தை விட எத்தனை டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, த செப்பரேஷன் பிட்வீன் த கோஹிரன்ட் சோர்சஸ். செப்பரேஷன் பிட்வீன் த கோஹிரன்ட் சோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்மால் டின்னு அர்த்தம். ஸ்லிட்டோடைய ஆக்சுவலாக ஸ்லிட் நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 2 ஸ்லிட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். தட் இஸ் வாட்? 2 கோஹிரன்ட் சோர்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கேருந்து தான் லைட் சோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? வரும். கரெக்டாக? ஸோ லைட் இங்கே வந்து இதில் ஆக்சுவலாக பாஸ் ஆன உடனே என்ன ஆகும்? கோஹிரன்ட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நமக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கேபிட்டல் டி. ஸோ இங்கே ஃப்ரிஞ்சு ஃபார்ம் ஆகும், பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சு ஃபார்ம் ஆகும். அதில் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டி வந்து என்ன ஆயிருக்கும்? half ஆஃப் த வேல்யூவாக இருக்குது. இந்த கேபிட்டல் டி இருக்குல்ல, ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ், இது என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்க்ரீனு. ஏன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அது ஸ்க்ரீனு. ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க? டபுள் த கோஹிரன்ட் சோர்ஸஸ் டபுள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the distance of the screen from the coherent source என்ன அர்த்தம்? அந்த இந்த coherent source இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி. அது வந்து 2 டைம்ஸ் ஆகிருக்கு. டி வந்து ட்வைஸ் ஆகும். ஸ்லிட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து half ஆகும் ஆச்சுன்னா, தென் வாட் இஸ் த நியூ ஃப்ரிஞ்ச் வித்? ப்ரீவியஸ் ஃப்ரிஞ்ச் வித்தை விட எத்தனை டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃப்ரிஞ்ச் வித்தோடைய ஃபார்முலா. ஸோ சேம் வேவ்லென்த், அதே லைட் சோர்ஸ் தான். இந்த டி வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க? ட்வைஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்க்ரீனுடைய டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி இந்த டிஸ்டன்ஸோட ட்வைஸு. ஸ்மால் டி இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? half ஆஃப் டி. முன்னாடி இருந்த அந்த டிஸ்டன்ஸை விட 2 ஸ்லிட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து half-ஆக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் பீட்டா டேஷ்? பீட்டா டேஷ் மீன்ஸ் நியூ ஃப்ரிஞ்ச் வித். எத்தனை டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. 2 × 2 என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். 4 lambda d by dன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த 2 மேலே போயிடும். 4 lambda d by d. இந்த 4 lambda d by d பதில் என்ன எழுதலாம்?
பீட்டான்னு எழுதலாமா? பிகாஸ் தட் இஸ் ஒரிஜினல். அதாவது டிஸ்டன்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரிஞ்சு வித் பீட்டா ஈக்குவல் டு லேம்டா டி பை டின்றது இனிஷியலாக இருந்தது. நான் இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நியூ கிடைத்திருக்கு? 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல். அப்போது நியூ ஃப்ரிஞ்சு வித் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி இருந்த ஃப்ரிஞ்சு வித்தை விட எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4 டைம்ஸ். திஸ் ஆல்சோ நீட் கொஸ்டின். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், if there is no initial phase difference between the light from the two slits, a point on screen corresponding to fifth minimum னு கேட்டிருக்கிறாங்க. fifth minimum. minimum னா என்ன அர்த்தம்? bright fringe ஆ dark fringe ஆ? fifth minimum னா என்ன அர்த்தம்? dark fringe கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த dark fringe உடைய distance கேட்டிருக்கிறாங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதானே? ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நோ இனிஷியல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த லைட் ஸ்லிட்ஸ், எ பாயிண்ட் த ஸ்க்ரீன்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஃபிஃப்த் மினிமம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபிஃப்த் மினிமம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் மினிமம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு என்ன பார்த்துருக்குறோம்? y equal to 2n minus 1 into lambda by 2. இதான் என்னது? டார்க் ஃப்ரிஞ்சு. nth டார்க் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. nth டார்க் ஃப்ரிஞ்ச் தட் இஸ் மினிமம். இன்டென்சிட்டி மினிமமாக இருக்குன்னா என்ன அர்த்தங்க? டார்க் ஃப்ரிஞ்சு ஃபார்மாக இருக்குது. மேக்ஸிமமாக இருக்குன்னா பிரைட் ஃப்ரிஞ்சு ஃபார்மாக இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த கேஸில். சரியா? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். y equal to சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ n வந்து இங்கே 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கொஷினில். திஸ் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபிஃப்த்து மினிமம்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் n equal to 5 ஹியர். என்ன வரும்? n-க்கு பதிலாக 5. 2 into 5 minus 1 into lambda by 2. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 5 into 2 10. 10 minus 1 into lambda by 2. So the answer is 9 lambda by 2. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 9 lambda by 2. 9 lambda by 2 is the answer. கிளியர்? ஸோ ஃபார்முலா தான் டேரெக்டாக nth பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவே நமக்கு லிமிட் தான். பிரைட்டுக்கு என்ன வருது, டார்க் கேஸுக்கு என்ன வருது, அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சு வித் மெயினாக அதில் கேட்கக்கூடியது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் பேசிக் அந்த ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பாத் டிஃபரன்ஸு, ஃபேஸ் டிஃபரன்ஸ், இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதெல்லாம் இதில் ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டைப் ஆஃப் கொஸ்டின் இதுதான். இதில் அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய என்ட்ரன்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆன ஒன் டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னா அதனுடைய இன்டென்சிட்டி, இப்போ பிரைட்டு டார்க் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, பிரைட்டு டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது பிரைட்னஸ், இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது டார்க். ரொம்ப 0 ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் டார்க் ஆகிடும். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி பிரைட் அண்ட் டார்க்குன்றது என்னது, அந்த எதனால இன்டென்சிட்டி பொறுத்து, அது டார்க் அண்ட் பிரைட்னு சொல்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி. அப்போ மேக்ஸிமம்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ், மினிமம்ன்றது டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஐ மேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் பை ஐ மேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம். இதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றேன். இதில் டெரிவேஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வரும். பட் ஐ வில் கிவ் ஒன் ஜென்ரல் ஃபார்முலா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு. இந்த கேஸ் என்னன்னா ஐ மேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம் divided by intensity max minus I minimum equal to n plus 1 by root 2 root n. இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் டெரைவ்டு ஃபார்முலா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு. ஓகேவா? இந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்ம அதிகமாக இன்டென்சிட்டி மேக்ஸிமம் மினிமம்ன்றது ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ரூட் ஆஃப் I2ன்னு இருக்கும். இங்கே என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் n ஹியர் அப்படின்னா வேர் ratio of two intensities, ratio of two individual on the intensity oda ratio of two intensities. அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், n அதாவது I1 by I2 டூ லைட்டோடைய இண்டிவிஜுவலாக என்ன இன்டென்சிட்டிஸ், அதாவது இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒன்னுடைய இன்டென்சிட்டி என்ன, செகண்ட் சோர்ஸோட இன்டென்சிட்டி என்ன, I1 I2. தென் இன்டர்ஃபியர் ஆனதுக்கு அப்புறம்
மேக்ஸிமம் மினிமம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டிவ்ல இன்டர்ஃபர் ஆகும்போது மேக்ஸிமம் கிடைக்கும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபர் ஆகும்போது மினிமம் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்னன்றது இந்த ரேஷியோ. ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம நிறைய கேஸ் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா பர்டிகுலராக இதை யூஸ் பண்ணி. ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஐமேக்ஸ் ஐ மினிமம்னா ஐமேக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர். ஐ மினிமம்னா ரூட் ஆஃப் I1 மைனஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர். இது இண்டிவிஜுவலாக I1 I2 ஐமேக்ஸ் ஐ மினிமம் தனியாக கண்டுபிடிக்கும் போது இது வந்து ஒரு ரேஷியோ. ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் பை ப்ளஸ் மினிமம் பை ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம பேஸ் பண்ணி அடுத்து அப்கமிங் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ரைட், இந்த கொஸ்டினில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் பை ஐமேக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? நான் சொல்கிறது புரியுதா? ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் பை ஐமேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா, இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர்? ஆன்சர் பி. ஐமேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம் பை ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் n + 2 √n. ஆனால் கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது ஐமேக்ஸ் மைனஸ் ரெசிப்ரோக்கில் கேட்டிருக்காங்க. மைனஸ் மேலே இருக்குது, ப்ளஸ் கீழே இருக்குது. ஐமேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம் பை ஐமேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம். ஸோ ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா இது என்ன ஆகிடும்? இது நியூமரேட்டர் கூட இது டினாமினேட்டருக்கு வரும், ஏன்னா சைன் மாறினதுனால. ஸோ 2 √n பை n + 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதுவே இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா தான் வந்திருக்கும். n + 1 பை, புரியுதா, பை 2 √n. ஸோ இங்கே என்னன்றது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா? கொஸ்டினில் ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டிஸ். அந்த 2 இன்டென்சிட்டியோட ரேஷியோ தான் இங்கே n, அதாவது I1 பை I2. கொஸ்டினில் டேட்டா வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 slits in Young's double slit experiment, the width ratio வந்து 1:25. The ratio of intensity at the maxima and minima in the interference pattern Imax by I minimum னு கேட்டிருக்காங்க. சரியா? Imax மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா root of I1 plus root of I2 whole square. I minimum தனியாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து root of I1 minus root of I2 whole square. இவ்வளோதான். இது வந்து இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா Imax by I minimum. ஸோ Imax by I minimum விட ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. Imax மட்டும் கேட்டாங்கன்னா இதான் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒன்னுடைய ரேஷியோ, செகண்ட் ஒன்றுக்கு என்ன வருதோ அது ரேஷியோவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ I1 I2 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்டென்சிட்டி ரேஷியோ பாருங்கள். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹவ் வித் இன் த ரேஷியோ 1:25. ஓகேவா? ஸோ வித்து கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் கனெக்ட் வித் இன்டென்சிட்டி. ஓகே, இன்டென்சிட்டி எது வித்தும் இன்டர்லிங்க் ஆகிருக்கும். சரியா? ஸோ த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் என்னது I1 அண்ட் I2 இந்த கேஸுக்கு. சரியா? ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இதை எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் I1 ரெண்டுமே ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால நான் ஒரே ஹோல் ஸ்கொயர் போடுறேன். ரூட் ஆஃப் I1 மைனஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? ஸோ இது வந்து 1, இது 25. இதான் என்னது இப்போது I1 I2 கொஸ்டினில் கொடுத்துருக்குறது 1:25. ஓகேவா? கிளியர்? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 1 என்ன வரும்? ஆக்சுவலாக ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 25 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப், இது டேரெக்டாக ஃபார்முலா தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே மைண்டில் போட்டுடலாம். இது அது அப்படியே ஜஸ்ட் டேரெக்டாக ரூட் எடுத்து ரெண்டுத்தையும் மேலே ஆட் பண்ணிக்கணும், கீழே என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அதுக்கு கெட் த ஆன்சர். அதான் என்னோட மீனிங். ஸோ அப்போ ஃபர்தராக இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா Imax பை I minimum. ஸோ இது ஹோல் ஸ்கொயர் 1 ரூட் எடுத்திங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 5 பை 1 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? 25 ரூட் எடுத்தால் 5, இந்த 25 ரூட் எடுத்தால் 5. கரெக்டா? ரைட். ரூட். ஸோ சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? எப்போ கிளாஸ் முடியுன்னு கேட்குறீங்களா? முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும். 5:30 முடிஞ்சிடும். சரியா? ஸோ அதுக்குள்ளே முடிச்சிடும். அவ்வளோதான் டாபிக் நமக்கு இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அனதர் கிளாஸ் இருக்குது இல்லையா, கோபிகா மேம் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் முடிச்சிடுவோம் உங்களுக்கு. கிளியர்? ரைட். 6 டிவைடட் பை என்ன வரும்? 5 மைனஸ் 1 வந்து என்ன ஆகிடும்? -4 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது 2, இது 3. ஸோ 3/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 9/4. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ஓகேவா?
நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அது நான் நடத்திருக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த கான்செப்ட் ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸும் நான் நடத்திருக்கிறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 25 to 30 கொஷின்ஸ் நடத்திருக்கிறேன் நினைக்கிறேன் அதில் அந்த மாடலை பேஸ் பண்ணி. ஸோ லாஸ்ட் லைவ் கிளாஸ் அதுதான். அதில் போயிட்டு இன்னும் சேனலில் போய்ட்டு லைவ் கீழே போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கும். ஒர்க் எனர்ஜி முடிச்சிருக்கேன், லாஸ் ஆஃப் மோஷன் முடிச்சிருக்கிறேன். சரியா? யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேசிக் தெரியணும்னா அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். Two polarides P1 and P2 are placed with their axis perpendicular to each other. Unpolarized light I0 is incident on P1. A third polaroid P3 is kept between P1 and P2 such that angle வந்து 45 degree அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரைட் 45 degree with the polarization P1 and the first polarizer. The intensity of transmitted light through P2 என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இங்கே ஒரு போலராய்டு அப்படி வரைஞ்சிக்கோங்க. இது P1 இது P2 அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ டூ போலரைட்ஸ் P1 and P2 are placed with their axis perpendicular to each other. நடுவில் இன்னொரு போலரைடு எடுத்து வைக்கிறாங்க P3. ஓகேவா? அன்போலரைஸ்டு லைட் I0 is incident P1. Third polaroid P3 is kept between P1 and P2 such that axis making 45 degree. So with that of P1 the intensity of transmitted light through P2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு மாடல் கொஷின் என்னென்னா ரெண்டு போலராய்டு இருக்கும், அதுக்கு இன்பிட்வீனில் திடீர்னு ஒரு போலராய்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க சம் ஆங்கிளில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தென் வாட் இஸ் த நியூ இன்டென்சிட்டி மீன்ஸ் இதனால் வந்து அந்த போலராய்டில் வரக்கூடிய அந்த இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா, கொஸ்டினில் தீட்டா கொடுத்துருவாங்க. டூ போலராய்டு ஆல்ரெடி இருக்கும், இன்பிட்வீனில் ஒரு போலராய்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தென் வாட் இஸ் த இன்டென்சிட்டி இன் தட் போலராய்டு P2. ஓகே. ஸோ I0 by 4 தீட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே 45 degree. ஸோ I0 by 4 cos 45 1 by root 2 cos ஸ்கொயர்ன்றதுனால 1 by root 2 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ I0 by 4 into 1 by 2. ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன வரும் I0 by 8. ஸோ ஆன்சர் இஸ் I0 by 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா? கிளியர்? எஸ். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே டைப் கொஸ்டின் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இது ஜேஇயில் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள் 2025 இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். டூ மோனோக்ரோமேட்டிக் லைட் பீம்ஸ் ஹேவ் இன்டென்சிட்டிஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க I1 is to I2. இன்டென்சிட்டிஸ் ரேஷியோனா என்ன அர்த்தம் I1 is to I2 அதான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் the ratio of the intensities maximum to minimum என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ போட்ட அதே ஃபார்முலா இப்போ தான் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி Imax by I minimum உடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன் root of I1 plus root of I2 by root of I1 minus root of I2 whole square. ஸோ இங்கே I1 என்னது 1, I2 என்னது 9. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் root of 1 plus root of 9 by root of 1 minus root of 9 whole square அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இது என்ன கிடைக்கும்? இதை சால்வ் பண்ண ஃபைனலாக என்ன வரும் 1 ரூட் எடுத்திங்கன்னா 1, 9 ரூட் எடுத்தால் 3. ஸோ 1 minus 3 whole square. ஸோ நெகட்டிவ் சைன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக 4 by minus 2 whole square. ஸோ இது 1 டைம் இது 2 டைம் ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1. ஸோ ஆன்சர் வந்து 4:1. புரியுதா? ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இது மட்டும் மைண்டில் வச்சிருந்தா போதும். நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் அது. ரைட். when unpolarized light incident at an angle 60 degree on transparent medium the reflected ray is completely polarized. So the angle of refraction
என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். when unpolarized light is incident at angle 60 டிகிரியில் இன்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஸோ the reflected rays completely polarizedனா இது ஆக்சுவலாக ப்ரூஸ்டர் லா. லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருந்தால் ரிஃப்ராக்டட் ரே வந்து சம் ஆங்கிளில் ஃபார்ம் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் பிட்வீனில் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இந்த மீடியம்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ரூஸ்டர் லா. ஸோ ப்ரூஸ்டர் லானா என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இதில் அந்த ரே ஆப்டிக்ஸ் நம்ம ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. இப்போ இது லைட்டு இன்சிடென்ட் ஆகுது. இது வந்து நார்மல் லைன். ஸோ இதில் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் லைட் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷனும் ஆகுது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஓகேவா? இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஸோ அதை டேரெக்டாக நான் வேல்யூ எழுதுறேன். இங்கே கொஷினில் இது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். இன்சிடென்ட் ஆங்கிள் 60 டிகிரினா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? 60 டிகிரி. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் தெரியாது. அதான் கொஷின். த அன்போலரைஸ்ட் லைட் இஸ் இன்சிடென்ட். என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது? 60 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே வந்து போலரைஸ்டு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து போலரைஸ்டு. இது இன்சிடென்ட்டு, ரிஃப்ளெக்டட், இது ரிஃப்ராக்டட். இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட்லி போலரைஸ்டு. ஓகே, தட் இஸ் ப்ரூஸ்டர் லா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதே கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருந்தால் தென் ரிஃப்ராக்டட் ஆங்கிளுக்கும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளுக்கும் அந்த ரேவுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் பிட்வீன் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா? அது எப்பயுமே என்னவாக இருக்கும்? பர்பெண்டிகுலராக இருக்கும். எப்போ? ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருந்தால். புரியுதா? தட் இஸ் ப்ரூஸ்டர் லா. ப்ரூஸ்டர் லாவில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இது வந்து ப்ரூஸ்டர் லாவில் ப்ரூஸ்டர் லா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? tan ஆஃப் ஐபி. இங்கே ஐபினா என்ன அர்த்தம்? போலரைஸ்டு ஆங்கிள். எந்த ஆங்கிளில் இது கம்ப்ளீட்லி போலரைஸ்டு ஆகுதோ அந்த ஆங்கிளுக்கு நேம் என்ன? போலரைஸ்டு ஆங்கிள். ஐபி ஈக்குவல் டு இந்த கேஸுக்கு என்னது? 60 டிகிரி. எந்த ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ணும்போது லைட் வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற போலரைஸ் ஆகுதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு பேர் போலரைஸ்டு ஆங்கிள். சம் ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆகிடுது. ஸோ இது ப்ரூஸ்டர் லாவுடைய கண்டிஷன். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? எப்பயுமே 90 டிகிரியாக இருக்கும். எப்போ இது போலரைஸ்டாக இருந்தால் ரிஃப்ளெக்டட் ரே. அப்போ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? இது 90 டிகிரி, இது 60னா ஸ்ட்ரைட் லைனோட டோட்டல் ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருந்து ஆகணும்? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக 30 டிகிரியாக தான் என்ன இருக்கணும். கரெக்டாக? 90, 60. அப்போ 30 வந்தால் தான் என்ன ஆகும்? 180 டிகிரி ஸ்ட்ரைட் லைனுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 30 டிகிரி இஸ் த ஆன்சர். சொன்னது புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இந்த கேஸுக்கு. சரியா? த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்டைன்ட் இன் த கோஹெரண்ட் சோர்சஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க 4:1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரேஷியோ I max by I minimum by I max minus I minimum equal to 5/x. Then the value of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் I max plus I minimum. இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கிடச்சிரும். மைனஸ் I minimum இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன்? n+1 divided by 2 root n-க்கு ஈக்குவல். இங்கே என்னன்றது என்ன சொல்லியிருந்தேன்? கிவன் ரேஷியோ. என்ன சொல்லியிருந்தேன்? கிவன் ரேஷியோ. ஸோ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 4:1 என்ன அர்த்தம்? 4/1. ஸோ அப்போ n ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? 4. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக n. 4:1னா 4:1 மீன்ஸ் வாட்? 4/1. என்னுடைய வேல்யூ என்னது? இங்கே 4. இது எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸில் கொடுத்துருக்குறாங்க 5/xக்கு ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக?
ஸோ அப்போ இதை எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள். I max minus I plus I minimum by I max minus I minimum 5/x ஈக்குவல்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது இதுக்கு ஈக்குவல்னு. அப்போ இதில் எடுத்து ஈக்குவல் பண்ணால் you will get the answer. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், n plus 1 by 2 root n equal to 5/x. n என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் n வந்து 4. சப்ஸ்டிட் பண்ணுங்க, n க்கு 4ன்னு 4 plus 1 divided by 2 into root 4 5/x. ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 plus 1 5 by 4 ரூட் எடுத்தால் 2 ஆகிடும். அப்போ 2 into 2 என்னது 4 ரூட் எடுத்தால் 2 into 2 4 which is equal to 5/x. ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிடும் ஒன் டைம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும் 4 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் அது ரொம்ப சிம்பிள், இல்லைனா டைம் எடுக்கும், காம்ப்ளிகேட் கிடையாது, ஸ்டெப்ஸும் கொஞ்சம் நிறைய போகும். நம்ம முடிஞ்ச டைமை சேவ் பண்ணல. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். I max plus I minimum by I max minus I minimum அவங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க, நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அதை என்னன்னு எடுத்துக்க வேண்டியதான். இன்டென்சிட்டி ரேஷியோ I1:I2 கொடுத்துருவாங்க, தட் இஸ் n. இங்கே என்ன கொடுத்துருவாங்க அதை எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு அன்னோன் டேட்டா இருக்கலாம், அதனோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். See here, அதே டைப் கொஸ்டின் தான் இதுவும். 2 coherent sources light interfere, the intensity ratio 1:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1:4னா இங்கே n equal to what, 1/4ன்னு அர்த்தம். திஸ் இஸ் n. I max plus I minimum by I max minus I minimum எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க, 2 alpha plus 1 by beta plus 3னா ஆல்ஃபா பை பீட்டாவோட ரேஷியோ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த கேஸில். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா. ஸோ இதுவும் அதே கேஸ் தான், சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். I max plus I minimum divided by I max minus I minimum. எந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன், n plus 1 by 2 root n. கரெக்டா? இதில் n 1/4 இந்த எக்ஸ்பிரஷன் அவங்க எது கொடுத்துருக்குறாங்க, 2 alpha plus 1 by beta plus 3 இந்த வேல்யூவை ஈக்குவல் டு 2 alpha plus 1 by beta plus 3ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்கு நம்ம அப்போ ஈக்குவேட் பண்ணணும், n plus 1 by 2 root n. இந்த ஈக்குவேஷனை எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க, 2 alpha plus 1 by beta plus 3. இது எனக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 alpha plus 1 by beta plus 3. இதில் ஆல்ஃபா பீட்டாவுக்கு நான் கண்டுபிடிச்சி ஆல்ஃபா பை பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேலை முடிஞ்சது. n-க்கு பதிலாக என்னது 1/4. ஸோ அப்போ இதில் n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1/4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, 1/4 plus 1 divided by 2 into root of 1/4 equal to 2 alpha plus 1 divided by beta plus 3. சொல்றது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ அடுத்து என்ன வரும் பாருங்க, இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 4 plus 1 1 into 4 4 4 plus 1 5. ஸோ 5/4 divided by 2 into 1/4 ரூட் எடுத்தால் என்ன வரும், 1 ரூட் எடுத்தால் 1 4 ரூட் எடுத்தால் 2. ஸோ 1/2. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன நடக்கும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ஃபைனலாக 2 alpha plus 1 divided by beta plus 3 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இது பை 1 ஆகிடுச்சு. இங்கே இப்போ எனக்கு என்ன மட்டும் தான் இருக்குங்க, 1 மட்டும்தான் இருக்குது. 5/4 equal to 2 alpha plus 1 divided by beta plus 3. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே ஃபஸ்ட் அந்த ஸ்டெப்பை எழுதுறேங்க. 5/4 equal to 2 alpha plus 1 by beta plus 3 அப்படின்றது தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலா, 5/4 எதுக்கு ஈக்குவல், 2 alpha plus 1 by beta plus 3க்கு ஈக்குவல். ஸோ நியூமரேட்டருக்கு ஈக்குவல், டினாமினேட்டருக்கு ஈக்குவல். ஈக்குவேட் பண்ணுங்க, அதுலேருந்து ஆல்ஃபாவை கண்டுபிடிங்க. 2 alpha plus 1 எதுக்கு ஈக்குவல், இங்கே 5க்கு ஈக்குவல். பீட்டா plus 3 எதுக்கு ஈக்குவல், 4க்கு ஈக்குவல். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 alpha equal to 5 minus 1. So 2 alpha equal to 4. So alpha equal to என்னன்னு கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இந்த கேஸுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2.
நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பீட்டா ப்ளஸ் 3 அது எதுக்கு ஈக்குவல் 4க்கு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் டினாமினேட்டர் டேர்ம் ஓகேவா பீட்டா ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 பீட்டா ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா 2 கிடைச்சிருக்கு பீட்டா 1 கிடைச்சிருக்கு ஸோ அப்போ என்ன வரும் ஆல்ஃபா பை பீட்டா எழுதுனீங்கன்னா ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா ஈக்குவல் டு 2/1 ஸோ அப்போ ஆல்ஃபா பை பீட்டா எதுக்கு ஈக்குவல் 2/1 என்ன எழுதலாம் we can write 2 கரெக்டா ஸோ இருக்கா பாருங்க ஆப்ஷன் B is the answer so answer is 2 right புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் கிளியரா ஆப்ஷன் B is the answer yes a light wave has frequency 4 into 10 to the power 14 hertz frequency கொடுத்திருக்காங்க wavelength 5 into 10 to the power minus 7 meter in a medium the refractive index of the medium என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ல refractive index கேட்டிருக்காங்க ஸோ refractive index ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் c by v speed of light in vacuum by speed of light in medium n equal to c by v ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க wavelength கொடுத்துருக்காங்க frequency கொடுத்துருக்காங்க ஏதாவது அந்த பர்டிகுலர் மீடியமில் அந்த லைட்டோடைய wavelength ஆல்சோ frequency both are given ஸோ அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா c by frequency எப்படி எழுதலாம் velocity எப்படி எழுதலாம் frequency into lambda கரெக்டாக v is equal to என்னென்னு எழுதலாம் frequency into wavelength that is speed of EM wave speed of electromagnetic wave எதுக்கு ஈக்குவல் frequency of that wave into wavelength of that wave frequency into wavelength multiply பண்ணால் அதோடைய ஸ்பீடு கிடச்சிரும் கரெக்டா ஸோ அதனால தான் இங்கே அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த மீடியமுடைய ஸ்பீடு தெரிஞ்சால் தான் நான் refractive index கண்டுபிடிக்க முடியும் பிகாஸ் n equal to c by v speed of light in vacuum by speed of light in medium ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த வேல்யூவை speed of light in vacuum 3 into 10 to the power 8 frequency என்ன கொடுத்துருக்குறாங்க 4 into 10 to the power 14 hertz into அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க wavelength கொடுத்துறாங்க 5 into 10 to the power minus 7 ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது கரெக்டா ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஃபர்தராக இதை 3 into 10 to the power 8 ஸோ இங்கே 10 power plus 14 10 power plus 17 சார் ப்ளஸ் மைனஸ் 7 14 minus 7 என்ன ஆகிடும் ப்ளஸ் 7 ஆகிடும் ப்ளஸ் 7 மேலே கொண்டு போனீங்கன்னா 10 power minus 7 ஆகிடும் கரெக்டா கரெக்டு தானே மைனஸ் 7 ஆகிடும் ஸோ டினாமினேட்டர் என்ன வரும் பாருங்கள் ரிமைனிங் 5 into 4 20 இந்த 5 into 4 20 ஆகிடும் ஸோ ரிமைனிங் அவ்வளோதான் வேறு எந்த டேட்டாவும் இல்லை இது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு இது மேலே கொண்டு போயாச்சு எஸ் இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 8 minus 1 உங்களுக்கு என்ன ஆகிடும் 7 8 minus 7 1 ஆகிடும் கரெக்டா 10 power 8 10 power minus 7 8 minus 7 என்னது 10 power plus 1 ஸோ தட் இஸ் 10 by 20 ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் வாட் இஸ் 3/2 3/2ன்றது 1.5 ஸோ refractive index இந்த கேஸுக்கு என்ன வரும் 1.5 புரிஞ்சுதா எஸ் டவுட்டா சொல்லுங்கள் என்ன டவுட் மெசேஜ் பண்ணுங்க என்ன டவுட் சொல்லுங்கள் எஸ் புரிஞ்சுச்சா கிளியரா ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ் அதே டைப்பு இங்கே பாருங்க waves from two coherent sources light having intensity I1 by I2 அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க நம்ம என்னன்னு எடுத்துருந்தோம் இல்லையா ஃபார்முலாவில் n equal to I1 by I2ன்னு எடுக்க சொல்லியிருந்தேன் இங்கே அதுக்கு போல அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க in terms of xன்னு எடுத்துட்டிங்கன்னா then the interference pattern obtained on the screen I max minus I minimum by I max plus I minimum கேட்டிருக்காங்க ஸோ I max மைனஸ் ஐ மினிமம்னா நம்ம ஃபார்முலா வந்து ஐ மேக்ஸ் ப்ளஸ் ஐ மினிமம் பை ஐ மேக்ஸ் ஐ மைனஸ் ஐ மினிமம்னு பார்த்துருந்தோம்
அதான் என்னது n+1 by 2 root n. இப்போ ரெசிப்ரோக்கல் கொடுத்துருக்காங்க, மைனஸ் மேலே இருக்குது, ப்ளஸ் கீழே இருக்குது. I max minus I minimum by I max plus I minimumனா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்? நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்ன? I max plus I minimum by I max minus I minimum equal to n+1 divided by 2 root n. இங்கே என்னன்றது ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே என்னுக்கு பதிலாக எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, இது நியூமரேட்டர் டேர்ம், இது டினாமினேட்டர். அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதணும். 2 root n by n+1. என்னுக்கு பதிலாக எக்ஸ்னு மாற்றிட்டிங்கன்னா 2 root x by x+1. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், 2 root x by x+1. தெரியுதா? n replaced by x. ஸோ அதனால் 2 root x divided by x+1. என்னுக்கு பதிலாக இந்த டேர்ம் மேலே மைனஸ் ப்ளஸ் அதனோட ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க, அதனால் இன்டர்சேஞ்ச். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அதே கேஸ் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the ratio of intensities of two wave producing interference 9:4. 9:4. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, I1:I2 given. Then the ratio of the resultant maxima and minima என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி போட்ட அந்த பர்டிகுலர் கேஸ் தான். மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு என்ன வரும் அப்படின்னா, how to calculate I max by I minimum root of I1 plus root of I2 by root of I1 minus root of I2 whole square. கரெக்டாக மேக்ஸிமம் மினிமம்க்கும். ஸோ 9:4னா டைரெக்டாக போடலாம் இல்லையா? I1 9, I2 4னு போட்டிங்கன்னா 9 ரூட் எடுத்தால் 3, 4 ரூட் எடுத்தால் 2. இங்கே ரூட், இங்கே 9, இங்கே 4னு போட்டிங்கன்னா 9 ரூட் எடுத்தால் 3, 4 ரூட் எடுத்தால் 2. இங்கே என்ன வரும்? 3 minus 2 whole square. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 + 2 5, 3 minus 2 1 whole square பண்ணிங்கன்னா 5 square 25, 1 square 1. ஸோ ஆன்சர் வந்து 25:1. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுவுமே ஜெயில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட்டு இன்டென்சிட்டி மேக்ஸிமம் மினிமமோடைய பேசிக் ஃபார்முலா என்ன, ஆம்ப்ளிடியூட நம்ம என்ன ரிலேட் பண்ணி, இதெல்லாம் நான் வேவ் ஆப்டிக்ஸில் ரொம்ப கிளியராக நடத்திருக்கிறேன். வேவ் ஆப்டிக்ஸில் இன்டென்சிட்டியோடைய ரிலேஷன் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்டுக்கும் இன்டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன் என்ன, மேக்ஸிமம் மினிமம் ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ கரெக்டாக எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்டென்சிட்டி கூட எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இப்போ புதுசாக பார்த்தா அந்த பர்டிகுலர் கேஸ். ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 coherent light sources of intensity n ratio என்னன்னு சொல்லிட்டாங்க. the ratio of the intensities of maxima and minima என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், n equal to I1 by I2 அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கொஷினில். பட் I max by I minimum ரேஷியோ மட்டும் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா இது இல்லை. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள், மேக்ஸிமா அண்டு மினிமா எடுத்திங்கன்னா I1 by I2க்கு பதிலாக இப்படி போட்டிங்கன்னா இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுக்கு பதிலாக I1 by I2. ஸோ அதை அந்த டேர்ம் உள்ளே கொண்டு வரணும், அவ்வளோதான். அதை கொண்டு வந்தால் ஆன்சர் முடிஞ்சது. நார்மலாக மேக்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ I max by I minimum equal to நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், என்னது, root of I1 root of I2 by root of I1 minus root of I2 whole square. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரூட் ஆஃப் I2வை காமனாக எடுக்க போகிறேன் இதிலிருந்து. ஏன்னா I1 by I2க்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருக்குறாங்க கொஷனில். அந்த டேர்ம் உள்ளே கொண்டு வந்துட்டா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், ரூட் ஆஃப் I2வை காமனாக எடுக்கிறேன். ரூட் ஆஃப் I2வை ரெண்டு டேர்மில் காமனாக எடுத்துட்டா ரூட் ஆஃப் I1 by இங்கே ரூட் ஆஃப் I2 கிடையாது, இல்லாத ஒரு டேர்மை காமனாக எடுத்தால் டிவிஷனில் போடணும். இங்கே I2ன்ற டேர்மே கிடையாது, ஆனால் நான் காமனாக வெளியில் எடுத்துருக்கேன்னா அது டினாமினேட்டரில் வரும். ஏன்னா I1 by I2 என்னன்னு சொல்லியிருக்காங்க, அந்த டேர்மை கொண்டு வரதுக்காக இந்த ஸ்டெப் நான் போட்டுருக்கேன். இங்கே I2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், +1. புரியுதா? இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து I2வை காமனாக எடுக்கிறேன். இங்கே I2 கிடையாது, அதில் ரூட் ஆஃப் I2. இங்கே I2 இருக்குது, காமனாக எடுத்தால் ரிமைனிங் அங்கே என்ன இருக்கும், 1. ஸோ டினாமினேட்டரில் அதே மாதிரி ரூட் ஆஃப் I2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரூட் ஆஃப் I1 by ரூட் ஆஃப் I2. அதே கேஸு, ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் சைன். இது ரெண்டுத்துலேருந்து ரூட் ஆஃப் I2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஹோல் ஸ்கொயர், அது அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், I2 கேன்சல். இந்த ரூட் ஆஃப் I1 by I2 இருக்கு இல்லையா, இதை இன்னும் நான் எப்படி எழுத முடியும், ஒரே ரூட்டில் எழுதலாம் இல்லையா. ரூட் ஆஃப் I1 by I2 ரூட் x by ரூட் y எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் x by y. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ரூட்டில் இருந்தால் காமன் ரூட்டில் போட்டு டிவிஷனில் எழுத முடியும். தட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி. +1 by ரூட் ஆஃப் I1 by ரூட் ஆஃப்
I2 minus 1 whole square. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? I1 by I2 என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க given data. ஸோ I1 by I2 பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போது என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ I1 by I2 replaced by n ரூட் அப்படியே இருக்குது root n plus 1 by இங்கே I1 by I2க்கு பதிலாக n replace பண்ண ரூட் அப்படியே தான் இருக்குது whole square. ஸோ root of n plus 1 by root of n minus 1 இருக்கா பாருங்க. root of n plus 1 by root of n minus 1 whole square. ஸோ இந்த கேஸில் ஸ்டில் n I1 by I2 ரேஷியோ தான். ஆனால் முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா அது என்ன இருக்கும்? Imax plus I minimum divided by Imax minus I minimum. அந்த கேஸுக்கு அங்கே கொடுத்த ஃபார்முலா n plus 1 by 2 root n. இங்கே அவங்க அதை கொடுக்கல. இதோட ரேஷியோ I1 by I2னா Imax by I minimum. அந்த கேஸில் இந்த ரேஷியோ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எப்படி எழுத முடியும்? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ root of n plus 1 by root of n minus 1 whole square is the answer. புரிஞ்சுதா? ரைட். Two coherent plane waves of identical frequency intensity interfere at ஆக்சுவலாக கொஸ்டினில் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிக்கல் ஃப்ரீக்வன்சினா அப்போ என்ன ஆகும்? டூ கோஹிரன்ட் சோர்ஸோட ஐடென்டிக்கல் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி உங்களுக்கு இங்கே சேமாக இருக்குது. இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ I1 ஈக்குவல் டு I, I2 ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 60 டிகிரினா வாட் இஸ் த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி? ஸோ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா resultant intensity equal to root of I1 plus root of I2 2 times of root of I1 root of I2 cos 60 degree. புரியுதா? இதான் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. டூ இன்டென்சிட்டிஸ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா சம் ஆங்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா மேக்ஸிமம் மினிமம் நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸிமம் மினிமம் சொல்லாமல் எனி அதர் ஆங்கிளில் இன்டர்ஃபியர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் மினிமம்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸாக்டாக. அதனால் ரூட் ஆஃப் I1 ரூட் ஆஃப் I2 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் I1 I2 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. கரெக்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இது ரூட் ஆஃப் I ப்ளஸ் இங்கே என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் I1 வராதுங்க, ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்டென்சிட்டி எல்லாமே சேம். வாட் இஸ் காஸ் 60 டிகிரி வேல்யூ? 1/2. ஸோ 1/2 அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும்? இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? ஸோ இந்த I ப்ளஸ் I உங்களுக்கு என்ன ஆகிடும்? 2 ரூட் I ஆகிடுமா? ப்ளஸ் ரூட் I. கரெக்டா? ஆன்சர் வந்து ஓகே சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா ரூட் வராது. ஃபார்முலாவில் இங்கே என்ன வரும்னா ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் I1ன்னு எழுதலாம். ஓகேவா? இன்டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து I ரிசல்டன்ட் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 2 ரூட் ஆஃப் I1 I2 இன்ட்டு காஸ் 5 அப்படின்னு வரும். அதை மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கும் போது ஐக்கு பதிலாக நம்ம A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன பண்ணியிருப்போம்னா ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இங்கே என்ன வராதுன்னா ரூட் வராது. I ப்ளஸ் I. புரியுதா? ரூட் வந்து கிடையாது. ரிசல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா வந்து I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் I1 ரூட் ஆஃப் I2 காஸ் 5. அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் I1 I2 இன்ட்டு காஸ் 5. ஓகே? ஸோ இது வந்து 90 டிகிரி இருந்தால் நமக்கு சாரி 0 டிகிரியாக இருந்தால் காஸ் 0வாக இருந்தால் நமக்கு என்ன ஆகிடும்? மேக்ஸிமம் ஆகிடும். காஸ் 0 1 ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதான் என்னது? Imax மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கேஸுக்கு. ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வராது? ரூட் கிடையாது. ஸோ ஃபைனலாக I ப்ளஸ் I 2I ஆகிடும் ப்ளஸ் ரூட் I இன்ட்டு ரூட் I மல்டிப்ளை பண்ண என்ன I ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3I ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3I. புரியுதா? கிளியர்? ஸோ இது ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா.
ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In Young's double slit experiment, the distance between the slits is 3 millimeter and slits are 2 meter away from the screen. The interference pattern can be obtained on the screen due to light wavelength 400 nanometer and 600 nanometer respectively. So the separation on the screen between the fifth order of bright fringes on the interference அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நமக்கு ரெண்டு வேவ் லென்த் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா y2 மைனஸ் y1. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே கேட்டுக்கிறது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சு. ஸோ n lambda by d இதுதான் ஆக்சுவலாக ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. n lambda d by d. ஸோ இங்கே n வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஓகே, 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், மைனஸ் n lambda 1 d by d. வேவ் லென்த் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து ஸ்மால் டி. த ஸ்லிட்ஸ் ஆர் 2 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஸோ இது வந்து கேபிட்டல் டி. ஓகேவா? இது வந்து மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றணும். 3 millimeter எப்படி மாற்றணும்? மீட்டராக மாற்றினா 3 × 10 to the power -3 meter away from the screen. Two interference patterns obtained on the screen. Light wave first கேஸில் வந்து 480 nanometer யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கேஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? 600 nanometer. ஸோ அதே ஸ்லிட்டு ரெண்டுத்துக்குள்ள ஸ்மால் டி சேம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி சேம். ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி சேம், 2 ஸ்லிட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் டி சேம். லைட்டுடைய சோர்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுறாங்க, வேறு ரெண்டு வேவ் லென்த்து, ஃபஸ்ட்டு ஒரு வேவ் லென்த்து யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டாவது இன்னொரு வேவ் லென்த் யூஸ் பண்ணுறாங்க. 480 nanometer. இன்னொரு வேவ் லென்த் என்ன கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க? 600 nanometer. த செப்பரேஷன் ஆன் த ஸ்க்ரீன் பிட்வீன் ஃபிஃப்த் ஆர்டர் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 480 nanometer லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபிஃப்த் ஆர்டர் என்னவா இருந்திருக்கும். அதே ஃபிஃப்த் ஆர்டர் வந்து 600 nanometer யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்திருக்கும். அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க. பிரைட் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? பிரைட் ஃப்ரிஞ்சு கேஸுக்கு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு nth பிரைட் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா nth பிரைட் ஃப்ரிஞ்சு ஃபார்முலா வந்து y = n lambda d by d. டார்க் ஃப்ரிஞ்சஸாக இருந்தால் 2n - 1 × lambda by d. நமக்கு பார்த்தோம் 2n - 1 × lambda by d. முன்னாடி ஒரு கேஸ் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் பார்த்துருக்குறோம். பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா n lambda d by d. இங்கே வேவ் லென்த் ரெண்டு வேறு வேறையாக இருக்கிறதுனால அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக அவங்க சொன்ன கேஸு. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேவ் லென்த்துக்கு யூஸ் பண்ணும்போது n lambda 1 by d. இன்னொரு சோர்ஸ் யூஸ் பண்ண அதே ஃபிஃப்த்தில் n lambda 2 by d × d. d சேமு, ரெண்டு டி கேபிட்டல் என்னும் சேமு, எது மட்டும் தான் மாறுது? 2 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் கேஸு வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் புரிஞ்சிச்சுன்னா the remaining things very easy for us. ஸோ எது காமனாக எடுத்துக்கலாம்னா n d by d காமன். ஸோ lambda 2 - lambda 1 தான் இங்கே சேஞ்ச் ஆகுது, அந்த ரெண்டு காம்பனெண்ட் தான். ஸோ n வந்து ஃபிஃப்த் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. d என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷினில்? 2 மீட்டர். இந்த ஸ்மால் டி வந்து 3 × 10⁻³ 3. ஸோ 3 × 10⁻³ lambda 2 என்ன வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க? 600 480. ஸோ 600 nanometer. கரெக்டா? ஸோ 600 × 10⁻⁹ minus 480 × 10⁻, sorry, -9 not 19, -9. ஓகேவா? -9. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இல்லை 10⁻⁹ காமனாக எடுத்துடலாம். ஸோ 5 × 2 இங்கே 10 ஆகிடும். 5 × 2 வந்து 10. ஸோ இதை -3 மேலே கொண்டு போனீங்கன்னா +3 ஆகிடும். கரெக்டா? ஸோ இங்கே எப்படி எழுதலாம் பாருங்கள். 600 - 480 × 10⁻⁹. இந்த ரெண்டு டேர்மில் 10⁻⁹ காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? 10⁻⁹ காமனாக எடுத்துடுறோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் இஸ் 600 - 480 120 ஆகிடுமா? 10 × 10⁻³ by 3. ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 120
into 10 to the power minus 9. ஸோ அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், இது 40 கரெக்டாக. 3யும் 120 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 into 3 12 40 ஆகிடும். ஸோ அப்போ 10 into 4 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 400. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 10 power 3. அப்போ 4 into 10 power 5 எழுதலாமா? இல்லை அதர்வைஸ் அந்த ஸ்டெப் வேணாங்க எழுதுகிறேன். 4 into இங்கே 10 power plus 3 இங்கே 10 power minus 9. அப்போ என்ன ஆகிடும் 10 power minus 6ன்னு ஆகிடுமா? கரெக்டாக நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? 10 power minus 6ன்னு ஆகிடும். ஏன் 3யும் minus 9 சப்ராக்ட் பண்ணால் minus 6. ஸோ அப்போ ஃபைனலாக இந்த 2 0 கேன்சல் பண்ணதுக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதுங்க. ஸோ இதை ஃபைனலாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 power 4 மட்டும் கிடைக்கும். ஸோ 4 into 10 to the power minus 4, அதாவது 4 into 10 square. அது 10 square into 10 power minus 6 என்ன வரும்? இதுதான் ஆன்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ 4 into 10 to the power minus 4. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சோடைய ஃபார்முலா இது தெரிஞ்சுதான் போதும். அவங்க வேவ்லென்த்தை மட்டும் மாற்றிட்டு அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. y equal to n lambda d by d is the formula. புரிஞ்சுதா? Got it? Right, next question. If two light waves reaching at a point produce a destructive interference. Destructive interference, then condition for phase difference. Destructive interference க்கு condition என்ன இருக்கும்? இது நம்ம wave optics இது data directா. The phase difference, destructive interference நடக்கும்போது phase difference வந்து odd multiples of 5, 1 pi, 3 pi, 5 pi, 7 pi like that அந்த மாதிரி இருக்கும். ஸோ pi, 3 pi, 5 pi அப்படி தான் இருக்கும். Destructive interferenceக்கு இது. Constructive interferenceஆக இருந்தால் என்ன இருக்கும்? ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, 0, 2 pi, 4 pi, 6 pi அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இந்த மல்டிபிள்ஸில் தான் போகும். இதில் வந்து pi, 3 pi, 5 pi அப்படின்னு ஃபேஸ் டிஃபரன்ஸில் தான் போகும். ஸோ தட் இஸ் ஆல்ரெடி ஸ்டடிடு வேவ் ஆப்டிக்ஸில். ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ் மீட்டிங் அட் எ பாயிண்ட் இஸ் ஸ்க்ரீன் 87/2 lambda அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. த பேண்ட் அப்டைன்டு ஸோ 87.2 lambda. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு வந்து by 2 lambda கேஸ் எதில் வரும் அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் நடக்கும்போது, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்சஸ் நடக்கும்போது. நமக்கு எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் எப்படி லேம்டா 1 lambda 2 lambda 3 lambda அந்த மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது பாத் டிஃபரன்ஸ் எந்த மாதிரி கிடைக்கும்? λ/2, 3 λ/2, புரியுதா? 5 λ/2 அந்த மாதிரி பேட்டர்னில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 87/2 lambdaனா இங்கே என்ன ஃப்ரிஞ்சு மீன்ஸ் எந்த கேஸு கொடுத்துருக்குறாங்க, எந்த ஃப்ரிஞ்சு அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சோடைய ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்த 87/2 lambda எத்தனாவது ஃப்ரிஞ்சாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டார்க் ஃப்ரிஞ்சுன்னு ஈஸியாக நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டார்க் ஃப்ரிஞ்சோடைய ஃபார்முலா, டார்க் ஃப்ரிஞ்சுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? 2n - 1 into λ/2. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதில் 87/2 lambda அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனாவது ஃப்ரிஞ்சில் இது ஃபார்ம் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த n என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சால்வ் பண்ணால் என்ன வரும்? இதில் இந்த λ கேன்சல் ஆகிடும். கரெக்டா? 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 2n - 1 = 87. ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த -1 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும்? 87 + 1 88 ஆகிடும். ஸோ அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 44. ஸோ n = 44. ஸோ 44th டார்க், பிரைட் கிடையாது, டார்க் பேண்டு. ஏன்னா by 2 lambda சொன்னேன் இல்லையா? நம்ம ஆல்ரெடி அந்த கான்செப்ட் நான் நடத்திருக்கிறேன். டார்க் ஃப்ரிஞ்சஸ் வரும்போது அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து டிஃப்ரென்ஸ் கிளியரா? ஸோ அந்த ஃபார்முலா இது. ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் த வேவ் லென்த் λ1 nth bright fringe is obtained at a point P on the screen, keeping the same setting source light replaced by the wavelength λ/2 n plus 1th bright fringe obtained at the same point P. அப்போ the value of n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக அந்த ரிலேஷனில் சால்வ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். 1 second, I will drink water and come. What is the time now?
ஸோ இந்த கேஸு சால்வ் பண்ணலாம். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க சொல்லிட்டாங்க வேவ்லென்த் லேம்டா ஒன் nth பிரைட் ஃப்ரிஞ்ச் இஸ் அப்டைன்ட். ஸோ ரெண்டு கேஸ்லுமே nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான் அப்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அதில் வந்து சேம் செட்டிங் சோர்ஸ் லைட்ஸ் ரீப்ளேஸ்டு பை வேவ்லென்த் லேம்டா n + பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இஸ் அப்டைன் த சேம் பாயிண்ட் P அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், n lambda 1 into d சேம் செட்டப். இது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப் சேம். அதனால் ரெண்டு டியுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. nth ஃப்ரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பிரைட் ஃப்ரிஞ்சு தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, n + 1 into lambda + lambda 2 into d by d. இதுதான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த என்னோட ரிலேஷன் இதில் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் இது தான். ஸோ இது கேன்சல் ஆகிடும், இந்த டி கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இங்கே n lambda 1, இதை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n lambda 2 + lambda 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த எண்ணெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, n lambda 1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -n lambda 2 = lambda 2. இதில் என்ன காமனாக எடுத்துட்டிங்கன்னா n into lambda 1 - lambda 2 = lambda 2ன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் இதிலிருந்து? ஸோ இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ரைட். n = lambda 2 divided by ப்ராடக்டில் இருக்கிற டைம் டிவிஷனில் போய்டும், lambda 1 - lambda 2. கரெக்டா? ஸோ lambda 2 divided by lambda 1 - that is the answer. புரியுது? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து அந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் nth பிரைட் ஃப்ரிஞ்சஸோடைய அது வந்து ஈக்குவல் பி சேம் பாயிண்ட் ஆன் த பி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ அப்படின்னா அந்த என்னுடைய ரிலேஷன் லேம்டா கூட கனெக்ட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரிலேஷனில் நமக்கு சப்ஸ்டிட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5th டார்க் ஃப்ரிஞ்ச் ஃப்ரம் சென்டர் இஸ் 4 mm, d = இது டைரக்ட் ஃபார்முலா. ஓகேவா? தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாலே டேரக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ ட்ரை திஸ் இஸ் எ ஹோம்ஒர்க். இந்த கொஷின் டைரக்ட் கொஷின் தான், ரொம்ப சிம்பிள் கொஷின். அதனால் இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஸ்க்ரீன் இஸ் மூவ்டு அவே, இஃப் ஸ்க்ரீன் is moved away from the plane of slits, angular separation of the fringes remains constant அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், if the monochromatic source is replaced by another monochromatic source of larger wavelength, angular separation fringes decreases ன்னு சொல்லியிருக்காங்க. அது பாயிண்ட் ஆக்சுவலாக தப்பு. ஆங்குலர் செப்பரேஷனுக்கும் வேவ்லென்த்துக்கு உள்ள ரிலேஷன் இதுதான். தீட்டாவும் வேவ்லென்த்து அதிகமாக ஜாஸ்தி ஆகும்போது வேவ்லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா. அப்படின்னா எங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின் லைஃப், த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் மோனோக்ரோமேட்டிக் சோர்சஸ் லார்ஜர் வேவ்லென்த்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆங்குலர் செப்பரேஷன் ஃப்ரிஞ்சஸ் டிக்ரீஸ்னு சொன்னது என்னது, இந்த பாயிண்ட் தப்பு. கரெக்டாக? ஏன்னா தீட்டா லேம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தீட்டா என்ன ஆகும், ஆல்சோ இன்க்ரீசஸ் நாட் டிக்ரீசஸ். ஸோ அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்? Which one is correct statement? So எது வரும் கரெக்டா? It's a neat question. Statement 1 is true, 2 is false. True, first one correct. Screen is moved away from the plane of the slits. Angular separation fringe வந்து என்னவாக இருக்கும், remains constant தான் இருக்கும், அது மாறாது. புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக சேஞ்ச் இன் காம்பனண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the width of the fringe is 2 mm on the screen in a double slits experiment for the light of wavelength 400 nanometer கொடுத்துறாங்க. the width of the fringe for the light wave 600 nanometerக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து width of the fringe 2 mm ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் wavelength 400 nanometerனா the width of the fringe light wavelength 600 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா ஈக்குவல் டு லேம்டா, ஃப்ரிஞ்சு வித் பீட்டாஸ் ஈக்குவல் டு லேம்டா டி பை டி. அதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா, தெரியும் இல்லையா? ஃப்ரிஞ்சு வித் பீட்டாஸ் ஈக்குவல் டு லேம்டா டி பை டி. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த டேர்ம் சேஞ்ச் ஆகலை, இந்த நியூ ஃப்ரிஞ்சு வித் மட்டும் என்ன ஆகும், வேவ்லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா தென் அந்த நியூ ஃப்ரிஞ்சு வித் வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக?
the light wavelength 600 nanometer இருக்கும்போது ரைட். ஸோ இதில் d கான்ஸ்டன்ட், இந்த ஸ்மால் d கான்ஸ்டன்ட். ஸோ பீட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பீட்டா டேஷ் நியூ ஃப்ரிஞ்ச் வித் கேட்டிருக்காங்க. பீட்டா டேஷ் பை பீட்டா ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா, ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு லேம்டா வந்ததோ அந்த லேம்டா பை இந்த லேம்டா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஃபஸ்ட்டு லேம்டா இங்கே என்ன வந்திருக்கு, சாரி பீட்டா டேஷ் 600 நானோமீட்டர் பை 400 நானோமீட்டர். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், 2 0 கேன்சல். ஸோ இங்கே என்ன வரும் 3/2 அப்படின்னா 1.5வா? சாரி தட் 3/2 இருக்கட்டும். பீட்டா டேஷ் ஈக்குவல் டு 3/2. இந்த பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா பீட்டா டேஷ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். பீட்டா கொடுத்துருக்காங்களா, ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் கிவன். ஸோ 3/2 இன்ட்டு 2. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 mm. சொல்கிறது புரியுதா? ஆக்சுவல் ஃபார்முலா ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி பை டி. அதில் 2 டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ லேம்டா மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃப்ரிஞ்சு வித் லேம்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. இது கான்ஸ்டன்ட்டாலும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இது ரெண்டுத்துக்கு எடுத்திங்கன்னா இதனோட ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இதனோட வேவ்லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது லேம்டாவும் பீட்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 600/400 பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ நியூ வேவ்லென்த் நியூ ஃப்ரிஞ்சு வித் என்னன்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸி ஆன்சர் வந்துடும். ஓகே ரைட். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். The intensities of 2-point P and Q screen Young's double-slit experiment where phase difference between the two waves என்ன கொடுத்துருக்காங்கன்னா π/3 and π/2. அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்டென்சிட்டியோட ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா, I = I1 + I2 + 2 √I1 I2 cos phi. அதில் cos phi ஒரு கேஸில் π/3 போடணும், இன்னொரு கேஸில் என்ன போடணும் 19 போடணும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் கொஸ்டின். அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் எதெல்லாம் இருக்கும் நான் அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதே டைப் கொஸ்டின் தான். இதுவே ஜேயில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ I1 I2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் மினிமம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி போடணுன்றதை நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டூ திஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், the position of fifth bright fringe from the central maximum 5 cm கொடுத்துட்டாங்க. fifth bright fringe distance கொடுத்துட்டாங்க. The distance between slits and the screen is 1 meter and the wavelength used monochromatic light is 600 nanometer. So the separation between the slits small d என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக என்னது, find d. இந்த ஸ்மால் d கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் சொல்லிட்டாங்க. பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சோடைய ஃபார்முலா என்ன, y = n lambda d by d. ஸோ அதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா இந்த கேஸில். y = n lambda d by d. இதான் எதுக்கான ஃபார்முலா, பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா. பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the position of fifth bright fringe n வந்து 5, central maxima is 5 cm. இந்த distance வந்து 5 cm அப்படின்னா 5 × 10⁻⁻². y கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 10⁻⁻²ன்னு கொடுத்துருக்குறாங்க. n வந்து 5, லேம்டா என்ன கொடுத்துருக்குறாங்க 600 நானோமீட்டர், 600 × 10⁻⁻9. d என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 1 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை இந்த ஸ்மால் டி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலே அதுக்கப்புறம் ஆன்சர் கிடச்சிடும். கால்குலேஷன் தான் அது. ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ டி அங்கே கொண்டு போய்டும் 10⁻⁻². இது ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 7 வந்துடும், 10⁻⁻7. ஸோ
ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த டியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 1 இருக்கும், 1 இன்ட்டு டி டி. ஸோ இங்கே ஒரு 2, இது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ ஆப்ஷனில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 60 இன்ட்டு 10⁻⁻6ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே 6 ஆகிடும். ஏன்னா ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சருக்கு மாதிரி நான் கொண்டு வரேன். 60 மைக்ரோமீட்டர்னு போட்டிருக்காங்க. மைக்ரோனா 10⁻6, இங்கே 10⁻7 இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற ஒரு 0வையும் இதையும் கேன்சல் பண்ணால் அடுத்து 6 ஆகிடும். ஸோ அப்போ 60 இன்ட்டு 10⁻6 மீட்டர்னு வரும். ஸோ 60 மைக்ரோமீட்டர், தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு Young's double slit experiment fringe with 12 mm கொடுத்துருக்காங்க. if the entire arrangement is placed water, அந்த செட்டப் அப்படியே, அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்சைடில் வாட்டரில் எடுத்து போய் டிப் பண்ணிட்டீங்கன்னா தென் வாட் இஸ் பீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நியூ ஃப்ரிஞ்ச் வித் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து வி ஹேவ் ஏ ஃபார்முலா, ரிலேஷன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ரிலேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதிக்கோங்க. refractive index mu is equal to fringe width divided by fringe width in a medium. அந்த ஹோல் செட்டப் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்சைடில் எதாவது புரியுதா இந்த ஃபார்முலா? இது ஆக்சுவலாக யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பை வாட்டரில், நீங்கள் வாட்டர் ஒரு லிக்விட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர், அந்த செட்டப்பை கம்ப்ளீட்டாக வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணிங்கன்னா அப்போது ஃப்ரிஞ்ச் விட்த்து ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலா தான் இது. ஏரில் இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா, இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இம்மர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டப்பை நியூ ஃப்ரிஞ்ச் வித் என்னது, பீட்டா மீடியம். அந்த மீடியமில் அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீடியமில் அப்போ ஃப்ரிஞ்ச் வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரிஞ்ச் வித் இன் மீடியம் ஈக்குவல் டு பீட்டா பை மியூ. ஸோ இங்கே பீட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீட்டா மீன்ஸ் ஒரிஜினலாக ஏரில் இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் வித் என்னது 12 mmன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் 12 இங்கே மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சருமே என்னது மில்லிமீட்டர் தான். ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதை 12 டிவைடட் பை வாட் இஸ் மியூ 4/3. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 3 டைம். ஸோ 3 நியூமரேட்டருக்கு வந்துடும் இல்லையா? 3 × 3 என்ன ஆகிடும் 9 millimeter. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த answer, right? எஸ். சொல்லுங்கள், என்ன டவுட் சொல்லுங்கள். ஹாய். ஓகே. ஸோ அடுத்து வந்து இன்னொரு செஷன் இருக்கிறதுனால ஸோ ஐ கேன் வைண்ட் அப் நவ். ஸோ என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து கோபிகா மேம் கிளாஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். யூ பீப்புள் வில் ட்ரை. சரியா? எஸ். குட் ஈவினிங். ஓகே. ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க டெலகிராம் ஆர் அந்த நம்ம டெலகிராம். அதர்வைஸ் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் கொடுத்துருவேன். சரியா? ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு ஆக்சுவலாக வேதாந்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வைசேட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு இன்னும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கண்டிப்பாக போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க.
உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகும். ப்ளஸ் இது வந்து ஃபுல் டெஸ்ட் சீரியஸ். ஸோ நீங்கள் ஃபுல் கொஸ்டின் பேப்பரையும் எழுதும்போது, அதாவது நீட் எக்ஸாம் பேட்டர்னில் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்னும் நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். அது டெஸ்ட்டு நிறைய எழுதும்போது தான் தெரியும் நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருக்கு, இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். கரெக்டாக? இன்னும் அது 3 ஹவர்ஸில் நம்மளால் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியுது, எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், இதெல்லாம் டெஸ்ட் எழுதும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கிளியர். ஸோ டேட் வந்து இதில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிளியராக இருக்கும். 18th ஜான், இன்றைக்கி வந்து 11th ஒன்று முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் டெஸ்ட்டு 18th January. ஸோ டோன்ட் ஃபர்கெட். சரியா? ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் டெலகிராமில் இருக்கக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்னும் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிடிஎஃப், இப்போ நம்ம செஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த செஷனுடைய பிடிஎஃப் இது எல்லாமே நமக்கு அந்த டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த சாப்டருடைய பிடிஎஃப் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அடுத்தடுத்த செஷன் என்னென்ன இன்னும் அந்த டாபிக்ஸ் அடுத்தடுத்து அப்கமிங் பார்க்க போகிறோம், இது எல்லாமே டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? கிளியர். ஸோ அதனுடைய ஸ்கேனர் தான் இது. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலுடைய வினிட் தமிழ்நாடு சேனல் ஓப்பன் ஆகிடும். காட் இட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ஃபியூ கொஷின்ஸ் கொஞ்சம் என்னென்னா நமக்கு கவர் பண்ண முடியல. ஸோ டைம் வந்து நான் அதுக்குள்ளே முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் எனிவே ஒரு சில டாபிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால டைம் கொஞ்சம் எடுத்துருது. பட் அடுத்து இன்னொரு செஷன் இருக்கிறதுனால ஒரு ஃபியூ கொஷின்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் எனிவே ஐ வில் கிவ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். அதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, இல்லை டெலகிராமில் கூட அந்த பர்டிகுலராக அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எப்படி போடணுன்றதை சால்வ் பண்ணி கூட உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று கொஷினை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்களால் திரும்ப படிச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் மைண்டில் நிற்காது. அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும். நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அந்த டிஃப்ரெண்ட் கேசஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளே போட்டதில் சில கேஸுக்கெல்லாம் நியூ ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவில் எந்தெந்த சுச்சுவேஷன் அப்ளை பண்ணணும் இதெல்லாமே உங்களுக்கு அப்போ தான் புரியும். டேரெக்டாக போய்ட்டு எல்லா கேஸுக்குமே நம்ம ஆக்சுவல் மெத்தடில் போடக்கூடாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டைம் பத்தாது. இது போர்டு எக்ஸாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது. சரியா? ஸோ 1 ஹவருக்கு 45 கொஷின்ஸ் ஃபிசிக்ஸு, அதை எப்படி முடிக்கணும், ஈச் கொஷினுக்கு 1 minute. ஸோ அதை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். சரியா? பர்டிகுலராக வேவ் ஆப்டிக்ஸில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் போலரைசேஷன், அதுதான் நமக்கு மெயினாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஃபார்மாக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். பட் வெயிட்டேஜ் ஓவரால் ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் தான். ஸோ ரே ஆப்டிக்ஸுக்கு நான் நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி நானே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் மிரரு, லென்ஸு, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆங்கிளை பேஸ் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் இன்டர்ஃப்ராக்ஷன் கேஸு. கிளியர்? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். இன்னும் நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம். இவ்வளோதான் கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ இந்த செஷனில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ பார்த்துருக்கோம். ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸும் அப்கமிங் கிளாஸஸில் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா சாப்டர் கம்பைன் பண்ணும்போது குமுலேட்டிவ் பார்க்கும்போது இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் பார்ப்போம். ஏன்னா கொஷின்ஸ் வெரைட்டின்றது அது மாட்டு கடல் மாதிரி நிறைய கிடக்குது. சரியா? ஸோ அதில் எது அதிகமாக ரிப்பீட் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை தான் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.